அன்போடு அழைக்கின்றோம். அகில இந்திய கல்வி உரிமைக்கான கூட்டமைப்பு WTO GATS அதனுடைய தாக்கங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கல்வி உரிமைக்கான அகில இந்திய கூட்டமைப்பினுடைய தலைமை குழு உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் அனில் சர்கோபால் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முனைவர் பி ரத்னசுபாவதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முனைவர் ரத்னசுபாவதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா, முனைவர் ரத்னசுபாவதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாங்க, இனாகரல் செஷன் வாங்க. தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமைநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். பள்ளிக்கு போகாமலே திரைப்படத்தின் இயக்குனர் திரு ஜெயசீலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். NGO என்ற இலக்கு பல்வேறு சமூக தளங்களிலும் அர்ப்பணிப்போடு பணியாற்றி ஹியூமன் அட்வொகசி அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை நடத்தி பலருக்கும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்து வந்த மரியாதைக்குரிய ஒசி பெர்னாண்டஸ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். ஒரு மிக முக்கியமான ஆளுமை என்றே சொல்ல வேண்டும். ஈகோன்னா என்னன்னு தெரியாத ஒரு ஆளுமை. எப்படிப்பட்ட மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்களோடும் சகஜமா பழகக்கூடிய ஒரு ஆளுமை. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நாம் இழந்திருப்பது உண்மையிலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த வகையில் இந்த தேசிய கருத்தரங்கு அவருக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் எழுந்து நிற்போம். நன்றி.
இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரண்ட் ரோஸ்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்திருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா இனி வர்றவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. தயவு கூர்ந்து முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஊடக நண்பர்களும் மற்றவர்களும் வந்திருக்கக்கூடியவர்கள் உங்கள் பெயர்களை தயவு கூர்ந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய இமெயில் ஐடியும் பதிவு செய்தீங்கன்னா இன்றைக்கு வெளியிடக்கூடிய இந்த பேப்பர்ஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை வந்து இமெயில் மூலமாக உங்களுக்கு அனுப்புறதுக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸை உங்களுக்கு இமெயில் மூலம் அனுப்புறதுக்கும், அது வந்து அந்த உரையாடலை தொடர்ந்து நடத்துவதற்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். வாலண்டியர்ஸ் கொஞ்சம் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கையெழுத்து வாங்குங்க. நண்பர்களே, நாம் வந்து கொஞ்சம் விரைந்து வேலைகளை இந்த முதல் அமர்வு நிகழ்ச்சிகளை தொடக்க நிகழ்ச்சியை முடிக்க வேண்டியது இருக்கு. 2 ஆளுமைகள் நமக்கு பேச இருக்கிறாங்க. அதனால் அடுத்த நிகழ்வாக முதல் முறையாக திரைப்படத்துறை சார்ந்தவங்க, அதுவும் ஒரு இயக்குனர், பரபரப்பாக ஒரு படம் வெளியாகி இன்னைக்கு வழக்குகள்லாம் கூட சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட இந்த கருத்தரங்கத்துக்கு நான் வரணும்னு சொல்லி வந்திருக்கிறார். அவருடைய வருகை என்பது கலைத்துறையை சார்ந்தவர்களை, குறிப்பா திரைத்துறை சார்ந்தவர்களை இந்த போராட்டத்தின் பக்கம் இழுக்க வேண்டும். அவர்களோடு இணைத்து நடத்தக்கூடிய போராட்டம் என்பது இன்னும் கொஞ்சம் அதிகமான வீச்சை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த கருத்தரங்கத்தின் சார்பாக பள்ளிக்கூடம் போகாமலே அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அது வந்து இட்ஸ் எ கிரிட்டிக். அதுதான் டீச்சர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுது. கொஞ்சம் வலிக்கும் தான், அது ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து டீச்சர்ஸ் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ற படம் தான். அதே போல வந்து பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளை அணுகணும் அப்படின்னு சொல்ற படம். நல்ல படங்கள் ரொம்ப நாள் படத்துல தியேட்டர்ல ஓடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் தீபாவளி ரிலீஸ் எல்லாம் வர்றதுனால 2-3 நாள்ல அந்த படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. அதனால இங்க வந்திருக்கிறவங்க யார் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த படத்தை பார்க்குவதற்கு உங்க நண்பர்கள் சொல்லலாம். அந்த படத்தின் மீது விமர்சனம் இருந்தா நம்ம இயக்குனரை கூப்பிட்டு நம்ம விமர்சனத்தை தைரியமா சொல்லலாம். அடுத்தடுத்த படங்களை நமக்காக அவர் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. நம்மோடு இணைந்து பணியாற்றவும் தயாரா இருக்கிறாரு. அவருடைய இந்த கன்னி முயற்சி வெற்றி பெறவும், இது போன்ற பல படங்களை அவர் எடுக்க வேண்டும். தமிழக கல்வி, இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடியவராக அவர் திகழ வேண்டும் என்று பாராட்டக்கூடிய வகையில தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் இந்த சிறிய புத்தகத்தை இந்த கருத்தரங்கத்தின் பாராட்டுதலாக அவருக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இயக்குனர் திரு ஜெயசீலன் அவர்கள் சினிமா உலகத்திற்கான ஒரு புதிய வரவு இங்கே நம் மத்தியிலே இருக்கிறார். பள்ளிக்கூடம் போகாலே படத்தினுடைய இயக்குனர் திரு ஜெயசீலன் அவர்களுக்கு திரு அருமைநாதன் அவர்கள் இந்த புத்தகத்தை வழங்குவார். எல்லாரும் சேர்ந்த மாதிரி பண்ண. இது உண்மையிலேயே ஒரு மூத்த கல்வியாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் மூத்த கல்வியாளர்கள் முன்னணியில் வழங்கப்படக்கூடிய இந்த விருது என்பது ஒரு மிகச் சிறிதாக இருந்தால் கூட இது நிச்சயமாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு என்றே நாங்கள் கருதுகிறோம். திரு ஜெயசீலன் அவர்கள் பல வெற்றிகளை பெற வாழ்த்துகிறோம். அவர் ஒரு நீதிமன்ற வழக்குக்காக போறதால உடனே ஒரு 2 வார்த்தை இப்ப பேசிட்டு கிளம்பிடுவார். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வந்து பள்ளிக்கூடம் போகாமலேன்னு ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறேன். லாஸ்ட் அக்டோபர் 30 ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த திரைப்படம் என்பது முழுக்க முழுக்க குழந்தைகளை சார்ந்தது தான். ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைகளுக்கு, ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் குழந்தைகளை எப்படி வழிநடத்த வேண்டும், ஆசிரியர்கள் குழந்தையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமுதாயம் இந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ மன உளைச்சலை கொடுக்குது, எந்தெந்த வகையில் கொடுக்குதுங்கிறத ஆராய்ச்சி இந்த கதையை நான் உருவாக்கியிருக்கிறேன். முக்கியமாக அந்த கதையை எடுத்துக்கிட்ட ஒரு கருத்து என்னென்னா, கடந்த ஒரு சில ஆண்டுகளாக தோல்வி பயத்தினால் மாணவர்களுடைய தற்கொலை பெருகி கொண்டே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படியாவது தடுக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருந்தேன். நான் நிறைய திரைப்படங்களுக்கான கதைகளை வைத்திருந்தாலும் முதல் இந்த திரைப்படத்தை இயக்கி இதை வெளியே கொண்டு வரணும், இதனால தோல்வி பயத்தினால் தற்கொலை எடுக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலையை மாற்றணும்னு தான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணி இந்த கதையை வந்து சில தயாரிப்பாளரிடம் அணுகினேன். அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு டாக்டர் எஸ்சிபி தம்பி என்கிற டாக்டர் வந்து இந்த கதையை கன்ஃபார்ம் நம்ம பண்ணணும், அவர் வந்து ஒரு சினிமா தொழில் செய்கிறவரில் ஒரு மருத்துவர், இதை நம்ம பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்து இந்த திரைப்படத்தை எடுக்க உதவி புரிந்தார். ஸோ இந்த திரைப்படத்தை எனக்காக நீங்கள் அனைவரும் தியேட்டரில் போய் கண்டு கழிக்க வேண்டும்.
இதுல முக்கியமா சில கருத்து, ஒரே ஒரு கருத்தை ஹானஸ்டா சொல்லியிருக்கேன். அதாவது இளைஞர்கள் தோல்வி பயத்தினால் தற்கொலை செய்யும் போது இந்தியாவின் வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை ஹானஸ்டா சொல்றேன். இதுதான் இந்த பேஸ் ஆஃப் த ஸ்கிரிப்டோடைய மெயின் பாயிண்ட். ஸோ எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால என்னால் நிறைய பேச முடியல. நல்ல விஷயத்த சொன்னதுக்காக எதிர்த்து என் மேலே ஒரு ஆசிரியர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் நான் ஹைகோர்ட்டில் நான் அப்பீல் ஆகணும். ஸோ எனக்கு இங்கே வந்து பங்கு உள்ள இந்த இதில் வந்து என்னை அட்டன் பண்ண வச்சதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ வெரி மச். பேராசிரியர் மோகனா அவர்கள் இந்த கருத்தரங்க நிகழ்வுகள் முறைப்படி தொடங்குகின்றன. பேராசிரியர் மோகனா அவர்கள் இந்த கருத்தரங்கத்தின் நோக்கங்கள் குறித்து மிக மிக சுருக்கமாக இந்த இடத்துல எடுத்துரைப்பார்கள். அன்பானவர்களே, கல்வியின் மேல் காதல் கொண்டு அதனை காக்க வேண்டும் என்ற மிக துணிவான எண்ணத்தினால் இங்கு கூடியிருக்கக்கூடிய கல்வி சார்ந்த இனிய இதயங்களை, தேசிய கருத்தரங்கு, உயர்கல்வி எதிர்நோக்கும் சவால்கள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களுக்கும் இங்கு பேசுவதற்காக மேடையில் அமர்ந்துள்ள வரவேற்பை கூறிய திருமிகு மணி அவர்களே, இங்கு நம்ம எல்லாம் வரவேற்று அனைத்து ஏற்பாடுகளும் செய்து சென்றுள்ள பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய செயலர் கஜேந்திர பாபு அவர்களே, துவக்க வரை நடத்தவுள்ள மேனாள் துணைவேந்தர் முனைவர் வசந்தி தேவி அவர்களே, கல்வியாளர் முனைவர் ராஜகோபாலன் அவர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்க செயலர் திருமிகு முனுசாமி அவர்களே, லயோலா கல்லூரியினுடைய கல்வியியல் கல்லூரி செயலர் அருட்தந்தை ரோயஸ் அவர்களே, அறிவியல் இயக்கத்துடைய பொருளாளர் திருமிகு செந்தமிழ்ச்செல்வன் அவர்களே, திரு சக்திவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நியோலிபரல் இந்த போக்குகள் எல்லாம் தீவிரமடைந்திருக்கின்றன. நாடே பலியாகி கொண்டிருக்கின்றது. இன்று நாம் எடுத்துக்கொண்டு பெருமளவு சப்சிடைஸ் செய்கின்றது. இது ஏதோ சோசியலிச நாடுகளில் என்று நினைத்துவிடக்கூடாது. வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் பாலிசிஸ் அதை ஏற்றுக்கொண்ட நாடுகளிலும் டெவலப்ட் மார்க்கெட் எக்கானமிஸ் ஆகியவற்றிலும் கூட கல்வி அரசின் பொறுப்பில் தான் அளிக்கப்படுகிறது. இது அடிப்படை கல்வியில் மட்டுமல்ல, உயர்கல்வியிலும் தான். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சமீபத்தில் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் தான் ஜெர்மனியில உயர்கல்வி முழுவதும் இலவசமாக அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் அரசு கல்விக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான வாதங்கள் என்ன? அதாவது traditionally the role of the state has been justified by the recognition. அதாவது ஏன் கல்வியிலே ஏன் கல்விக்கான முழு நிதி பொறுப்பையும் அரசு ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பதற்கான வாதங்கள் என்ன? Education is a public good, it's a merit good, it's a social investment for human development and a major instrument for equity and a measure of quality of life itself. இப்படி இத்தனை காரணங்களினால் தான் அரசு முழுமையாக இதற்கு ஒரு நாட்டினுடைய முழு தேவைகளுக்கான, வளர்ச்சிக்கான, சமத்துவத்துக்கான அந்த நிதி ஒதுக்கீடு கிடைக்குமா, இது கிடைக்கவே கிடைக்காது என்கின்ற முடிவுக்கு உலகத்திலே எல்லா நாடுகளும் வந்திருக்கின்றன. மார்க்கெட்டிடம் கல்வியை ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால், தனியாரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு சமுதாயத்திற்கு வேண்டும் என்கின்ற அந்த ஆப்டிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கல்வியிலே நிச்சயமாக இருக்க முடியாது.
அப்புறம் இன்னொன்று, நம்ம ஹையர் எஜுகேஷனை பத்தி பேசுறோம். சரி, பள்ளி கல்வியில தான் நீங்க எப்படி அரசு முழுமையாக தன்னுடைய பொறுப்பிலே நடத்த வேண்டும், உயர்கல்வி கூடவா கொடுத்தாகணும், உயர்கல்வி இஸ் a luxury என்றெல்லாம் வெகு காலம் பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஹையர் எஜுகேஷன் இஸ் no longer an elite good. அதுவும் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே அனைவருக்கும் உயர்கல்வி தேவை என்பது எல்லா நாடுகளிலேயுமே இன்றைக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது. இன்றைக்கு அதற்கான ஆதங்கம் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே அனைத்து மட்டத்திலே இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தங்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி பெற வேண்டும், அதனால் வாய்ப்புகளை பெற வேண்டும் என்கின்ற ஆதங்கத்திலே அவர்கள் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் வெகு காலமாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட தலித் மற்ற சமுதாயங்களை சேர்ந்தவர்களிலே எல்லாம் இந்த ஆதங்கம் பெருமளவிற்கு வளர்ந்திருக்கின்றது. அப்புறம் higher education is rightly viewed as an effective instrument for socio-economic mobility of the weaker sections. இது எதற்காக கல்வி தேவை, உயர்கல்வி தேவை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அடித்தட்டு மக்கள் மேலெழுந்து வர வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்வி, உயர்கல்வி அது ஒன்றுதான் வாய்ப்பளிக்கக்கூடியது. இன்றைக்கு நீங்கள் உலகத்திலே இருக்கின்ற எல்லா நாடுகளுடனும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ச்சி அடையாத நாடுகளுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கும் இடையிலே இருக்கின்ற மிகப்பெரிய வேறுபாடே கல்வியின் மூலமாக இருக்கின்ற வேறுபாடுதான். அதிலேயும் நம்மை போன்ற ஒரு நாட்டிலே, இன்னும் கொடிய ஏழ்மை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்ற நாட்டிலே பெரும்பாலான மக்கள் நம்முடைய கொடிய ஜாதிய சமுதாயத்திலே விளிம்பிலே, அதிலேயும் இன்றைக்கு உயர்கல்வியை எடுத்துக்கொண்டால் நம்முடைய நாட்டிலே அந்த ஏஜ் குரூப் அதில் இருப்பவர்களிலே மிக குறைந்த ஒரு 15% தான் இன்றைக்கு உயர்கல்வி பெறுகின்ற வாய்ப்பையே பெற்றிருக்கின்றார்கள். இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்வது, இது வளரும் நாடுகளிலே எல்லாம் கூட 35% அளவிற்கு இருக்கின்றது. வளர்ந்த நாடுகளிலே 75% இருக்கின்றது. இப்படி இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த பெரும் திரளான மக்களுக்கு உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது அரசு மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அவை நம்முடைய நாடு இதற்கு எதிர் திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஜெர்மனியிலே இலவசமாக கொடுக்கிறோம் என்று அறிவிக்கின்றார்கள். நாம் அனைத்தையும் மார்க்கெட்டிடம் விடுகின்றோம் என்று நம்முடைய அரசு சொல்கின்றது. அடுத்து, இன்றைய அரசு, இப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசு கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை பெருமளவு குறைத்துக் கொண்டிருக்கின்றது. பள்ளி கல்வியிலே SSA போன்ற எல்லா திட்டங்களுக்கும் அந்த நிதி ஒதுக்கீடு என்பது மிகவும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. உயர்கல்வியிலே பல்கலைக்கழகங்களுக்கான நிதி மோசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆக்கிபை UGC போராட்டத்தை பற்றி நான் சொன்னேன். அதிலே இந்த நான் நெட் ஃபெலோஷிப்ஸ், அந்த ஃபெலோஷிப்ஸ் ஆராய்ச்சிக்காக கொடுக்க வேண்டிய ஃபெலோஷிப்ஸ் அவற்றையெல்லாம் இன்றைக்கு நிறுத்திவிட்டார்கள். இன்னைக்கு இந்தியாவிலே ஆராய்ச்சியிலே ஈடுபட்டிருக்கின்ற மாணவர்கள் மிக மிக குறைவு. இந்திய நாட்டிலே உருவாகின்ற ஆராய்ச்சி என்பது மிக மிக குறைவு. ஆகவே இந்த ஆராய்ச்சிக்கு பெருமளவிற்கு ஊக்கமளிப்பதற்கு பதிலாக கொடுத்து கொண்டிருந்த ஒரு சிறிது ஃபெலோஷிப்பை கூட நிறுத்திவிட்டது இந்த அரசு. அந்த ஃபெலோஷிப் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி மாணவனுக்கு 5000 ரூபாய். இன்றைக்கு 5000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலைக்கு வருகின்றவர்கள் யார்? 5000 ரூபாய் கொடுத்து கொண்டிருந்த அந்த ஃபெலோஷிப்பையும் இன்றைக்கு இந்த அரசு நிறுத்திவிட்டது. இதில் ஃபெலோஷிப் பெறுகின்றவர்கள் ஆராய்ச்சியில் இருப்பவர்களிலே நேற்றுதான் ஒரு டிவி இதில் யோகேந்திர யாதவ் சொன்னார், 0.001% அவர்களுக்கு மட்டும்தான் இது கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதையும் இன்றைக்கு நிறுத்திவிட்டார்கள். அப்புறம் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கான எல்லா நிதியும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டு விட்டது. CSIR நிறுவனங்கள், IIT போன்றவைகள் எல்லாவற்றிலும் இனிமே ஆராய்ச்சிக்கு அரசு நிதி உதவி கொடுக்காது. நீங்கள் எல்லாம் ப்ராஜெக்ட் ஃபண்டிங் வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் கார்ப்பரேட் செக்டாரை போய் அணுகி அவர்களிடமிருந்து பணம் வாங்கி நிதி வாங்கி ஆராய்ச்சியை நடத்துங்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எதற்கான ஆராய்ச்சிக்கு நிதி கொடுப்பார்கள்? தங்களுடைய லாபத்தை, அந்த ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன், தங்களுடைய லாபம் எவ்வளவு எந்த அளவிற்கு திரட்ட முடியுமோ அதற்கு வேண்டும் என்கின்ற ஆராய்ச்சிகளுக்கு மட்டும்தான் அவர்கள் நிதி கொடுப்பார்களே ஒழிய ஒரு நாட்டினுடைய ஒரு சமுதாயத்தினுடைய தேவைகளுக்காக நிச்சயமாக நிதி கொடுக்க போவது இல்லை. அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய அபாயம் இது என்னவென்று சொன்னால், அறிவு என்பது, நாலேஜ், அதற்கான
ஒரு அர்த்தம், அதற்கான டெஃபினிஷனே இன்றைக்கு முழுமையாக மாறிவிட்டது. இன்னும் அதிகமாக இது மாறப்போகின்றது. அறிவு என்பதற்கு அர்த்தம் கூறுவது, இலக்கணம் வகுப்பது யார் பொறுப்பு? மனித வரலாறு முழுவதும் அறிவியலாளர்கள், பல்துறை அறிஞர்கள், சமூக தலைவர்கள், தேச நிர்மாணத்தில் அக்கறை கொண்டவர்கள், இவர்கள்தான் அறிவுக்கு இலக்கணமும் இலக்குகளும் வகுத்தவர்கள். இன்று அந்த புனித பொறுப்பை உள்ளூர் வெளியூர் கார்ப்பரேட் முதலாளிகள் அபகரித்துக் கொண்டு விட்டனர். அவர்களுடைய ஒரே குறிக்கோள் ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன், லாபத்தை சுருட்டுவது. அதற்கு தேவையான திறமைகளை அளிப்பது மட்டுமே தான் அறிவு. அது மட்டும்தான் நம்முடைய கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். நம்ம இன்னைக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம், சமுதாயம் தொடர்பான அறிவுகள், மனித வளர்ச்சிக்கான அறிவுகள், இவைகள் எல்லாம் இன்றைக்கு கல்லூரிகளிலே எல்லாம் மறைந்தே போய்விட்டன. இது அதனால இன்னைக்கு யாரு, it is the corporate sector that dictates our curriculum. Universities have to follow this, and our reputed universities, maybe not so reputed universities, they bend over backwards to adopt this, to hurriedly change their curricula and adopt theirs according to the dictates of the corporate sector. இந்த corporate sector என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய கரிக்குலத்தை எல்லாம் எல்லா பல்கலைக்கழகங்களும் அவசரமாக மாற்றி விடுகின்றார்கள். அப்புறம் இதை பற்றி பெருமளவிற்கு பெருமையும் எடுத்துக் கொள்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி, அந்த எம்ப்ளாயபிலிட்டி வருவதற்கு ஏற்ற கரிக்குலத்தை உருவாக்கி விட்டோம். அதுக்கு பிறகு பிளேஸ்மெண்ட்ஸ், நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு இத்தனை கம்பெனிகள்ல இவ்வளவு பிளேஸ்மெண்ட் கொடுத்திருக்கின்றோம். இதுல மிக அதிகமாக எத்தனை லட்சம் ஒரு மாதத்திலே பணம் சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலை யாருக்கு கிடைத்திருக்கின்றது? இதிலேதான் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களே ஈடுபட்டிருக்கின்றன. இதை பார்க்கும் பொழுது அறிவுக்கு என்னதான் அர்த்தம்? மனிதகுல வரலாறு முழுவதும் அறிவு என்பதற்கு அளிக்கப்பட்ட அந்த அர்த்தத்திலே இது ஒரு ஆழி மாற்றம். இந்த மாற்றம் நம்முடைய சமுதாயத்தினுடைய உயிரை உறிஞ்சுகின்ற ஒரு மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற கம்யூனலைசேஷன், இதை இன்றைக்கு இந்துத்துவமயமாக எல்லாவற்றையும் மாற்றுகின்ற சதித்திட்டம் வெகு விரைவாக நடந்து கொண்டு வருகின்றது. இது அனைத்து உயர் நிறுவனங்களிலே இந்துத்துவ ஐடியலோக்ஸ் அவர்களை எல்லாம் அதிகாரத்திலே அமர்த்தி எல்லா நிறுவனங்களிலேயும் இன்றைக்கு இது நடந்து கொண்டு வருகின்றது. ICHRல IIT டெல்லியில இருப்பவர், அவர் ரிசைன் பண்ணார். அதற்கு பிறகு நேரு மெமோரியல் லைப்ரரி, இப்படி எத்தனை வேண்டுமானாலும் சொல்லலாம். எல்லா தலைமை நிறுவனங்களிலேயும் இவர்களுடைய அந்த இந்துத்துவ ஐடியலாக்ஸை இன்றைக்கு புகுத்தி இருக்கின்றார்கள். இந்த போக்குகள் காட்டும் இதுல என்ன நடக்கின்றது என்று சொன்னால், இந்த அந்த இந்துத்துவ கண்ணோட்டத்தை கல்விக்குள்ளாக நுழைத்து மாணவர்களினுடைய மனதை எல்லாம் மாற்றி முழுக்க இந்த நாட்டை ஒரு கம்யூனலைஸ் ஆக்குகின்ற ஒரு முயற்சி இது வரலாற்றிலே மிக பெருமளவிற்கு அபாயகரமாக இது நடந்து கொண்டு வருகின்றது. இதை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகின்றது என்று சொன்னால், this is an attempt at capturing institutions. இந்த மாதிரியான அனைத்து நிறுவனங்களையும் தங்கள் கையிலே கொண்டு வந்துவிட்டு அந்த அறிவு உற்பத்தியின் மூலத்தையே மாற்றுகின்ற, அவற்றையே காவிமயமாக்குகின்ற இந்த முயற்சி கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதை நாம் விழிப்புணர்வுடன் இருந்து கவனிக்க வேண்டும். அப்புறம் இவை அனைத்துடனும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு புதிய அபாயம் தோன்றியிருக்கின்றது. நம்முடைய நாட்டின் உயர்கல்வியை உலக கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் அடகு வைக்கும் அபாயம் இன்று நம் முன்னால் இது நிற்கின்றது. அனில் சர்கோபால் அவர்கள் அதை பற்றி WTO GATS இந்த 2 சர்வதேச ஒப்பந்தங்களிலேயும் இந்தியா வெகு விரைவிலேயே கையெழுத்திடுவதாக இருக்கின்றது. அதனுடைய அபாயத்தை பற்றி ஒரு அபாய சங்கு ஒலித்து அனில் சர்கோபால் அவர்கள் அதற்கான ஒரு பெரிய தலைமை தாங்கி நாடு முழுவதும் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உருவாக்குவதற்கான இயக்கத்தை கட்டி வருகின்றார். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அவர் இன்றைக்கு இங்கேயும் வந்திருக்கின்றார். அதனால இந்த WTO GATS என்கின்ற பெரும் பூதங்களின் வடிவிலே இந்த அபாயம் நம்மை விழுங்க காத்திருக்கின்றது. உயர்கல்வி முழுக்க ஒரு கமாடிட்டியாக, மார்க்கெட் பண்டமாக மாறும் அபாயம்.
இதிலே உயர்கல்வியில் இன்றைக்கே ஏற்கனவே அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் இன்னும் இருக்கின்ற அபாயம் என்ன என்று சொன்னால், நாடு உயர்கல்வியிலே தன்னுடைய சாவரன்டி, தன்னுடைய இறையாண்மையை இன்றைக்கு இழக்கும் அபாயம். நாட்டின் கதவுகளை அகல திறந்து விட்டுவிட்டு மற்ற நாடுகளினுடைய பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் இங்கே நாம் அனுமதிக்க போகின்றோம். இந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இங்கே புகுந்து வந்து தங்கள் பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் தங்களுடைய கல்வி புரோகிராம்ஸ் இவற்றையும் தாராளமாக எப்பொழுது வேண்டுமானாலும் நிறுவலாம். எந்த அனுமதியும் தேவையில்லை. நம்முடைய நாட்டுக்குள்ளாக ஒரு கல்லூரியை திறக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவ வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ சட்டத்திட்டங்கள். ஆனால் இந்த WTO கேட்ஸ் இதிலே கையெழுத்து நம்முடைய அரசு இட்டு விட்டது என்று சொன்னால், இந்த எந்த சட்டங்களுக்கும் எந்த வெளிநாட்டு நிறுவனமும் உட்பட வேண்டிய தேவையில்லை. இந்த அபாயம் வெகு தூரத்திலே இல்லை நண்பர்களே. அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் நைரோபியிலே நடக்கப் போகின்ற அந்த சர்வதேச மாநாட்டிலே இந்த WTO-வினுடைய தலைமை நிறுவனத்தினுடைய முடிவுக்காக காத்திருக்கின்றார்கள். இதற்கு ஏற்கனவே நம்முடைய இந்திய அரசு தன்னுடைய ஆஃபர் அதை கொடுத்திருக்கின்றது. ஆனால் இந்த ஆஃபர் இதற்குள்ளாக அடுத்த மாதத்திற்குள்ளாக if it is not withdrawn then our fate is sealed. இது ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னா, இந்த மாதிரி இந்த நிறுவனங்கள் உள்ளே வந்து எந்த வேண்டுமானாலும் கற்றுத்தரலாம். எந்த வகையான ரெகுலேஷன்ஸும் அவர்களுக்கு கிடையாது. எந்த சட்டத்திட்டங்களுக்கும் அவர்கள் தலைவணங்க வேண்டியதில்லை. நம்முடைய நீதிமன்றங்கள் கூட அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. இந்த அளவிற்கு நாம் நம்முடைய உயர்கல்வியை பணயம் வைக்க போகின்றோமா, இந்த அராஜகத்தை அனுமதிக்க போகின்றோமா என்பது இன்றைக்கு நம் முன்னால் இருக்கின்ற கேள்வி. ஆனால் இது இறுதி வாய்ப்பு. இதை வித்ட்ரா பண்ணுவதற்கு நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்ற அந்த வாய்ப்பை மீண்டும் பெற்றுக்கொண்டு இதிலே நாங்கள் சேரமாட்டோம் என்று உறுதி எடுப்பதற்கு இது கடைசி சான்ஸ். ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற பல நாடுகள் இவ்வாறு முடிவு செய்து ஏற்கனவே நாங்கள் இந்த WTO கேட்ஸ் இந்த அராஜகத்திற்குள்ளாக வரமாட்டோம் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள். நம்முடைய ஆட்சி, நம்முடைய அரசு அப்படி செய்யும் என்பதற்கு எந்த வகையான உறுதியும் நமக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற அரசினுடைய போக்கு முழுக்க கார்ப்பரேட்களுக்கு உதவுகின்ற போக்கு, முழுக்க நாட்டினுடைய கதவுகளை சர்வதேச கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு திறந்து விடுகின்ற இந்த போக்கு, இதிலே இந்த அரசு எந்த வகையிலேயும் இந்த WTO ஆஃபரை வித்ட்ரா பண்ண போறது கிடையாது. இது செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பிரம்மாண்டமான இயக்கம் இந்தியாவிலே உருவாக வேண்டும். அதனால் இன்றைக்கு this is truly a transformational moment. It's a moment of deep crisis in both education and democracy. நம்முடைய கல்வி, நம்முடைய ஜனநாயகம் இரண்டும் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து மீள்வதற்கு நாம் அனைவரும் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருந்து இந்த கருத்துக்களை அனைத்து மக்களிடத்திலும் எடுத்து சென்று மிகப்பெரிய போர்க்குரலை எழுப்பினால் அன்றி இங்கே இருந்து நமக்கு மீட்சியே கிடையாது. ஏற்கனவே நம்முடைய சமுதாயத்திலே அந்த கிரியேட்டிவ் கம்யூனிட்டி, இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி, சயின்டிபிக் கம்யூனிட்டி அவர்கள் எல்லாம் தங்களுடைய எதிர்குரலை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். நாம் அனைவரும் இது அவர்களுடைய எதிர்குரலாக மட்டுமில்லாமல் சமுதாயம் முழுவதும் அனைத்து மக்களும் எழுப்புகின்ற எதிர்குரலாக மாறினால்தான் இந்த பெரும் அபாயங்களிலிருந்து நாம் தப்புவிக்க முடியும். நன்றி. மிகவும் ஆழமான ஒரு கருத்துரை வழங்கிய, தொடக்க உரை ஆற்றிய முனைவர் வசந்தி தேவி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் மிக மிக அதிகமாக நம் காலம் கடந்து இந்த நிகழ்வை நடத்திட்டு இருக்கோம். பேராசிரியர் ராமானுஜம் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 45 நிமிஷமாவது கொடுப்போம்னு உத்தரவாதப்படுத்தியிருக்கோம். அந்த 45 நிமிஷத்தை நாம் திருடக்கூடாது என்கின்ற உத்தரவாதத்தை நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல ஆஃப்டர்நூன் செஷன்ல ப்ரொஃபசர் அனில் சட்கோபால் ஃபெடல் காஸ்ட்ரோ மாதிரி 4 மணி நேரம் பேசக்கூடியவர். பட் அட்லீஸ்ட் we have to give him 1 hour. So I hope that everybody will understand the time constraint. Now we have the book release. It's a small book. புதிய கல்வி, நியூ எஜுகேஷன் பாலிசி
எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கிரிட்டிசிசம், புதிய கல்விக் கொள்கை விளக்கமும் விமர்சனமும் என்று முனைவர் ஆர் ராமானுஜம், பேராசிரியர் பே ராஜமாணிக்கம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஒரு பிரச்சார நூலாக கொண்டு வந்திருக்கிறது. அந்த நூலை இந்த இடத்துல முனைவர் SS ராஜகோபாலன் அவர்கள் வெளியிட தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய திரு G முனுசாமி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நூலை வெளியிட்ட முனைவர் SS ராஜகோபாலன் அவர்கள். அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் வெகு சுருக்கமாக பேசிவிடுகிறேன். எனக்கும் தெரியும் காலத்தின் அருமை. முதல்ல ஒன்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன். முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் குறிப்பிடும் பொழுது கல்லூரிகளில் எப்படி இருக்குது, 2 நாட்களுக்கு முன்னதாக ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியிலே இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவி கட்டணம் செலுத்த முடியவில்லை என்பதால் தற்கொலை செய்து கொண்டார். நாம் எங்கு செல்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுகின்றது இந்த இது. தனியார் மய கல்வி என்பது கல்வி மறுப்பு கல்வியாகத்தான் இருக்கும் என்பதை இவை எல்லாம் சுட்டிக்காட்டி, இறுதி ஆண்டு இன்னும் 2 மாசத்துல அவங்களுக்கு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆகக்கூடும். அவர்கள் இறந்து விட்டார், தற்கொலை செய்து கொண்டு விட்டார்கள். இதெல்லாம் நம்ம வருத்தப்பட செய்ய வேண்டும். இப்போது இவன் வேலைக்கு வர புதிய தீபாவளி வருது, புதிய வேஷ்டி, புதிய சட்டை, எல்லாத்துக்கும் மேலே புதிய திரைப்படம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இதெல்லாம் இருக்கின்ற போது அந்த புதியங்கிற சொல்லுக்கே ஒரு பொலிவு இருக்குது. ஆனால் பழமை மோசம், புதிய நன்றி என்று சொல்ல முடியுமா? ஓல்டு வைன் நியூ பாட்டில் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த முறையில் அதையும் கழித்து விட முடியாது, இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையும் இருக்கலாம். புதியன பாரதியார் ஒரு அருமையான சொல்லை பயன்படுத்துவார், புதுமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கோர் புதுமை. அந்த உலகத்திற்கோர் புதுமையாக இருக்கக்கூடிய ஒப்பில்லாத சமுதாயத்தை இந்த புதிய கல்விக் கொள்கை உருவாக்குமா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. அந்த அடிப்படையிலே பார்த்தால் அது ஒப்பில்லாத சமுதாயத்தை உருவாக்காது என்பதை திட்டவட்டமாக நண்பர்கள் எடுத்து சொல்லுவார்கள். எப்பொழுது இதுக்கு முந்தைய கல்விக் கொள்கையை பார்க்கலாம். கோத்தாரி கல்விக்குழு பரிந்துரையின் அடிப்படையிலே 1968ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்னர் முதல் 21 ஆண்டுகளுக்கு கல்விக் கொள்கையே இல்லாமல் நமது நாடு இருந்தது. பிறகு கல்விக்கு ஒரு சவால் என்று ஒரு கல்வியாளர் குழுதான், அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அறிக்கை. இருந்தாலும் அந்த அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் 1986ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. பிறகு ஆச்சாரியா ராமமூர்த்தி குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 1992 கல்விக் கொள்கை உருவாக்கியது. இந்த ஆண்டு புதிய கல்விக் கொள்கை வரப்போகின்றது. ஆனால் எந்த குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையிலும் இல்லை. அரசனுடைய மனதிலே இருக்கின்றது என்பதை தெரியாமல் நாம் இப்போது விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம யூகங்களின் அடிப்படையாக, நம்முடைய அனுமானங்களின் அடிப்படையிலே நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால இது ஆபத்தான ஒன்று என்பதை இந்த நூலானது மிக தெளிவாக எல்லோருக்கும், நான் இன்னும் நூலை பார்க்கல, அதனால இருந்தாலும் அதுதான் இருக்கும் என்று நான் பெறமாக சொல்ல முடியும். ஏனென்றால் பேராசிரியர் ராமானுஜம் அவர்களை நான்
நீண்ட நெடுநாட்களாக நான் அறிவேன். பேராசிரியர் ராஜமாணிக்கம் அவர்களும் என்னுடைய உற்ற நண்பர். ஆகையினால் அவர்கள் என்ன கூறுவார்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த அடிப்படையிலே இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றிய இந்த நூலானது மக்களிடையே வேண்டிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். நாம் அனைவரும் இணைந்து நிற்க வேண்டிய ஒரு தருணம். நாடு போகின்ற போக்கை பார்த்தால் ஆபத்தான சூழ்நிலையிலே கல்விக்கூடங்கள் அமைந்திருக்கின்றன. ஆக கல்விக்கூடங்களிலே நல்ல கல்வி அளிக்கப்பட, வெறுப்புகள் ஏற்படாத, சமூக உணர்வோடு நல்லுறவோடு நடக்கின்ற கல்விக்கூடங்களாக அமைந்திட புதிய கல்விக் கொள்கை உதவாது என்பது நான் உறுதியாக நம்புகின்றேன். ஆனால் அதை நோக்கி செல்வதற்கு நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். ஐயா SSR அவர்களுக்கு நன்றி. நூலை பெற்றுக்கொண்ட திரு முனுசாமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். புதிய கல்விக் கொள்கையினுடைய செயல்பாடுகளை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும். அதன் முதற்கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சனிக்கிழமை 1000 ஆசிரியர்களை திரட்டி இந்த நூலை வழங்கி பிரச்சாரமாக எடுத்துச் செல்கிறது என்பதை உங்களிடம் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபாதர் டொமினிக் ராய்ஸ் அவர்கள். மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களுக்கும் அவையிலே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது உளமான காலை வணக்கங்கள். இந்த தேசிய கருத்தரங்கில் பங்கு பெறுவதை ஒரு கடவுளின் ஆசீர்வாதமாக நான் எண்ணுகின்றேன். முன்னால் பேசிய முனைவர்கள் 2 கருத்தை மிக வலியுறுத்தினார்கள். கல்வியை அடகு வைக்கப் போகிறோம், கல்வியை வியாபாரமாக்கப் போகின்றோம். அதற்கான திட்டங்கள் என்று சொல்வதா, சதி திட்டங்கள் என்று சொல்வதா தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று போய்கொண்டிருக்கிறது. இதை சந்திப்பதற்கான, இந்த சவால்களை சந்திப்பதற்கான துணிச்சல், துணிவு, மன உறுதி நம்மிடத்தில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. அந்த மன உறுதியை, அந்த துணிச்சலை இந்த கருத்தரங்கு தரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. கருத்தாளர்களாக இருக்கின்ற திரு ராமானுஜம் அவர்களும் திரு சரகோபால் அவர்களும் இதை ஒட்டி விளக்கமாக பேச இருக்கிறார்கள். இவருடைய கருத்து நிச்சயமாக நம் உள்ளத்தில் ஒரு அதிர்வை உண்டாக்கும். It will stir our hearts to respond to the issues that will be brought out. இன்னைக்கு நாட்டு நடப்ப கொஞ்சம் அப்படியே உத்து பார்த்தோம்னா, I was just thinking yesterday night, what is going on in this world, in this country? Every day we see in this newspaper, there is ever growing intolerance, ever growing fundamentalism, and ever growing violence. This is going on at one level. At another level, you find increasing disparities, increasing discriminations, and increasing inequalities. It's another level. நாடு இப்படி போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு புதிய கல்விக் கொள்கையின் மூலம், அதுவும் மக்களுடைய விடுதலைக்கு, மக்களுடைய முன்னேற்றத்திற்கு, நல்வாழ்விற்கு உதவியாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகத்தோடு ஒரு கல்விக் கொள்கையை இன்றைய அரசு நம் முன்னிலையில் வைக்கிறது, கலந்து ஆலோசனை செய்கிறது. ஒருவேளை மக்களை திசை திருப்புகிறதா அந்த கலந்து ஆலோசனை வழியாக, கலந்துரையாடல் வழியாக, கான்சல்டேஷன் அப்படின்ற ஒரு பெயர் அல்ல,
அதனால இந்த கல்விக் கொள்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கின்ற போது எனக்கு இவ்வாறாக படுகிறது. இதுதான் நிச்சயமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு கல்விக் கொள்கையுமே நம் நாட்டிற்கு உதவியாக இருக்க வேண்டும், துணையாக இருக்க வேண்டும், பல நல்ல உள்ளங்களை இளைஞர்களை உருவாக்கும் பணியிலே ஈடுபட வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? கல்வியாளர்களாகிய நாம் ஒரு ரிலிஜியஸ் ஹார்மனியை, தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்குவதற்கு கல்வியாளர்களாகிய நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய கல்வியை அழகு வச்சோம் அப்படின்னா, there is going to be a culture of perish or perform அப்படின்ற ஒரு கல்ச்சர் வருது. perish or perform, or I put it the other way, perform or perish. இந்த உலகத்துல நான் வாழணும், சர்வே ஆகணும் அப்படின்னா I need to perform. அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறாங்க? அப்படிப்பட்ட கல்வியை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு தனி மனிதனை அவன் சொந்த கால் நிற்கிற அளவுக்கு நம்முடைய கல்வி அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை தருகிறதா? otherwise will perish. நான் என்னுடைய பயிற்சியில் இருக்கின்ற போது என்னுடைய பயிற்சியாளர் சொன்னது, either you are thrown into the sea, either you swim or sink. அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். we are thrown into the sea, in the sea of all these crisis moments. இந்த கிரைசிஸ் மூமெண்ட்ஸுக்கு நம்ம அப்படியே பலிகடா ஆக போறோமா, அல்லது இந்த கிரைசிஸ் மூமெண்ட்ஸை எதிர்த்து நிற்க போறோமா? therefore we need to be, மேடம் சொன்னது போல, we need to be vigilant, we need to be alert to all the government is proposing to us. இந்த கருத்தை உங்களிடத்தில் சொல்லி, இந்த தேசிய கருத்தரங்கு நமக்கு நிச்சயமாக நாம் நமக்கான ஒரு கல்விக் கொள்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை கூறி, இதை ஆர்கனைஸ் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய மாநில செயலாளர் திரு கு செந்தமிழ் செல்வன் அவர்கள். அன்புக்கினி அவர்களே, கல்வி குறித்த, உயர்கல்வி குறித்த ஒரு கருத்தரங்கு இங்கே நடைபெறுவது இன்றைய தேவையினுடைய அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கருத்தரங்கு வெற்றியடையவும் இன்று துவங்குகின்ற இந்த கருத்து பரிமாறல் மாநிலம் முழுவதும் கொண்டு செல்ல நாம் உறுதியேற்போம். குறிப்பாக இன்னைக்கு உயர்கல்வி குறித்த இந்த சவால்களை குறித்த மிகப்பெரிய சவால் எதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த மக்களுக்காக எந்த பகுதியினர் இந்த புதிய கல்வி கொள்கையினால பாதிக்கப்பட போகிறார்களோ அவர்கள் இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், இதை பற்றி எந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்கன்றது தான் நாம் ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டியதாக இருக்கு. குறிப்பா ஆசிரியர்கள் மத்தியிலே கூட இந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு விவாதிக்கப்பட்டிருக்கின்றது, எந்த அளவுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய சவால்கள் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லைன்ற ஒரு கவலையான பதிவு தான் செய்ய வேண்டியிருக்கிறது. ஸோ ஆசிரியர்கள் உட்பட ஆசிரியர்களை மையப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய இந்த பிரச்சாரத்தை நாம் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும் என்கிறதான் இந்த இனிய நேரத்தில்
சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஏற்கனவே இங்கே தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக பிரச்சாரத்துக்கான ஒரு புத்தகமாக புதிய கல்விக் கொள்கை பற்றிய விளக்கத்தையும் விமர்சனத்தையும் உள்ளடக்கிய புத்தகம் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல தி இந்து தமிழ் நாளேடு அதனுடன் இணைந்து புதிய நம் கல்வி நம் உரிமை என்கின்ற புத்தகத்தையும் கொண்டு வந்திருக்கின்றோம். இது இரண்டையும் பிரச்சாரமாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மாநிலம் முழுக்க கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சாரம் பொறுத்தவரையில் ஒரு தனி இயக்கம் எந்த இயக்கமும் கொண்டு செல்ல முடியாது. இதை போன்ற கூட்டு இயக்கங்கள் அவசியம் தேவை. மாநிலம் முழுக்க எந்த பகுதியில் எந்த இயக்கம் இதை முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறதோ அவருடன் இணைந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மக்களிடம் இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்ல தயாராக இருக்கின்றது. இந்த பிரச்சாரம் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இது முதல் அமர்வு தொடங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் எனக்கு இடப்பட்ட பணி இந்த இரண்டு கருத்தாளர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை கொடுப்பதுதான். I wish to raise a very important question, a challenge before this seminar, so that these two great personalities will try to answer or strengthen or let the entire society find the answer for it. There is a part in the Constitution called as Part 4. The Part 4 of the Constitution speaks about directive principles of state policy. I wish to know whether it is a dead document, whether it has got any meaning, relevance or not. The directive principles of state policy has directed the government to provide education cost free from pre-primary up to university level. Right to education, right to work is there in the Constitution. In 1949, Sardar Patel, whom we are celebrating as a unity figure, refused to accept Baba Sahib Ambedkar and Maulana Abul Kalam Azad's request of making education a fundamental right. A man who headed the Fundamental Rights Subcommittee, who denied that education cannot become a fundamental right because state does not have economic capacity. My question is, for all these 68 years, has the economic capacity of the state improved or not? Did the Parliament of India ever met once to discuss about the issues concerning education and why the directive principle has not been implemented? As the Supreme Court, which has dealt with several cases, has ever pointed finger at the government of India to ask it why you do not have the economic capacity? இந்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிலை கல்வியை வழங்குவதற்கு ஏன் முன்னேறவில்லை என்று ஒரு வழக்கிலாவது உச்சநீதிமன்றம் அரசை பார்த்து கேள்வி கேட்டிருக்குமா? அப்ப உச்சநீதிமன்றம் அரசை பார்த்து கேள்வி கேட்கவில்லை. இந்திய பாராளுமன்றம் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான விவாதத்தை 68 ஆண்டுகளிலே நடத்தவில்லை. இந்த சூழலில் நாம் எதை பார்க்கிறோம்? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட தேரின் வட்டத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலித் மக்களால் பிடித்து இழுக்க முடியல அப்படின்றத பார்க்கிறோம். 2 வயசு குழந்தை, 11 மாச குழந்தை 21ஆம் நூற்றாண்டுல டெல்லியில இருந்து சில 100 கிலோமீட்டருக்கு பக்கத்துல வீட்டை பூட்டி விட்டு நெருப்பு போட்டு எரிக்கிறார்கள். வெண்மணியில் வைக்கப்பட்ட தீ ஃபரிதாபாத் வரைக்கும் நின்றுருக்கு. வெண்மணியில் அதே போல்தான் அங்கேயும் 2 வயது பிஞ்சு குழந்தை வீட்டை பூட்டி விட்டு தான் கொளுத்தினார்கள். 1969 நடந்தது அதே விஷயம் 2014 நடந்திருக்கிறது. பிரதம மந்திரி வாய் திறக்கல, யாரும் வருத்தம் தெரிவிக்கல. ஒடுக்குமுறைக்குள்ளான தலித்துகளை சம குடிமக்களாக ஆக்குவதற்கு இன்று வரை நாம் இந்திய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. கல்வியில் அதை பற்றி எந்த விவாதமும் நடத்தல. ஒடுக்கப்பட்டவன் இதுவரை சத்துணவு கூடத்தில் போய் சமையல்காரராக வேலை செய்ய முடியல. They cannot become a nutritional meal worker. An SC cannot become. ஒடுக்கப்பட்டவர்கள்
எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் வேலை இடத்துல போய் படிப்பாங்க. ஒரு அநீதியான ஒரு கல்வி முறை, அநீதியான ஒரு சமூக முறை, இதை மாற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வக்கற்ற இந்திய சமூகம் இன்று கல்வியை சந்தைக்கு விடுகிறேன் என்பது எப்படிப்பட்ட சவால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கத்துல பள்ளிக்கூடத்துக்கே போக முடியல, கோவிலுக்குள்ள நுழைய முடியல, வீடு குடிசையில தான் இருக்கிறோம், டீ வைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. இதுதான் என்னுடைய பொருளாதார நிலை. ஆனால் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கின்ற அரசு என்ன சொல்லுதுன்னா, இது சந்தைக்கு கொடுத்துடலாம், அரசு இதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதோட வெளிப்பாடுதான் 4000 கோடி ரூபாய் குறைத்தது. நண்பர்களே, இந்த புதிய கொள்கை விவாதத்திற்கு they have appointed a committee. The committee is headed by a bureaucrat. Most of the members are bureaucrats. I wish to distinguish between a committee headed by an educationist and a committee headed by the bureaucrats. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 1990-91 Professor Yashpal committee report and the implementation report by Y.N. Chaturvedi committee. Yashpal committee said that CBSE need not control the private schools. It said that it can look after the Kendra Vidyalayas and Navodaya Vidyalayas. It gave exemption for Kendra Vidyalayas and Navodaya Vidyalayas because they are special schools meant for special purpose. You may raise questions. Why for special treatment for Kendra Vidyalaya? Why can't it come to the mainstream? That may be the question. But what did Chaturvedi committee did? Chaturvedi is an additional secretary. Yashpal committee is an educationist. ஒரு கல்வியாளரை கொண்ட குழு, கல்வி என்பது ஒரு பண்பாட்டின் அடையாளம், கல்வி என்பது பண்பாட்டின் கூறு, அது மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும். ஏன்னா இந்தியா என்பது பன்முக பண்பாட்டை கொண்டது. எனவே கல்வி என்பது மாநிலத்திடம் இருக்க வேண்டும், மாநில கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அது மத்திய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே சிபிஎஸ்இ என்ற வாரியம் எந்த பள்ளிக்கும் அங்கீகாரமோ ஏற்போ எந்த விஷயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள் எல்லாம் அந்தந்த மாநிலத்தோடு இணைந்து கொள்ள வேண்டியது என்பது கல்வியாளர்களை கொண்ட குழு கொடுத்த பரிந்துரை. அதாவது சத்ருவேதி என்ன சொல்றாரு, இந்த ரெக்கமெண்டேஷன் பார்ட்ல தான் இதை சொல்லி இருக்கிறாங்க, ஆனா டிஸ்கஷன் பார்ட்ல இது வரல. என்னையா இது ரெக்கமெண்டேஷன் பார்ட்ல வந்துருச்சாம், டிஸ்கஷன் பார்ட்ல வரலையா? அப்போ ஒரு விஷயத்தை புறம் தள்ளுவதற்கு எப்படியெல்லாம் ஆய்வு செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் ஆய்வு செய்வதுதான் ஒரு பியூரோக்ராட்டுடைய, ஒரு அரசு ஊழியருடைய ஒரு வேலையாக இங்க இருக்கு. கல்வியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமை ஆசிரியர் துப்புரவு பணியை செய்வார், அதுதான் கல்வியாளர். ப்ரொஃபசர் ராமானுஜத்துக்கு போன் பண்ணா அவர் சொல்லுவாரு, என்னுடைய மனைவியினுடைய துணியை தோச்சு போட்டுட்டு இருக்கிறேன்னு, என் மனைவி துணியை தோச்சு போட்டுட்டு இருக்கான்னு ப்ரொஃபசர் ராமானுஜம். காலையில் அவங்க குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது காலையில 8 மணிக்கு முன்னாடி போன் பண்ணக்கூடாது, 9 மணிக்கு மேல போன் பண்ணக்கூடாது, ஏன்னா என் குழந்தைக்கு தாலாட்டு பாடிட்டு இருப்பேன். தட் இஸ் ப்ரொஃபசர் ராமானுஜம். He is not I do not want to introduce him as a scientist. I want to introduce him as a human being who had a deep concern for the society. ஒரு பெண் விடுதலை என்பதை வாயில் பேசிவிட்டு போகாமல் அதை சம வாழ்க்கையில காட்டினவர் தான் ப்ரொஃபசர் ராமானுஜம். சோ ஒரு தலைமை ஆசிரியர் துப்புரவு பணியை செய்வார். ஒரு துப்புரவு தொழிலாளி வகுப்புல மாணவனுக்கு ஓவியம் கற்றுக் கொடுப்பார். அதுதான் கல்வியல் செயல்பாடு. ஒரு துப்புரவு தொழிலாளி துப்புரவு பண்றவர் இல்ல, அந்த துப்புரவு தொழிலாளி ஓவியம் வரும், அல்லது வேற ஏதாவது ஒரு கலை தெரியும், ஒரு குழந்தைக்கு வரைய தெரியும், அவர் வந்து சொல்லி கொடுப்பார். ஆனா மேனேஜ்மெண்ட்ன்றது அப்படி கிடையாது. மேனேஜ்மெண்ட்ல ஹெட் மாஸ்டர் ரூமுக்குள்ள இருக்கணும், சானிட்டரி ஒர்க்கர் துப்புரவு தொழிலாளி அவர் வந்து டாய்லெட்ல இருக்கணும். இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டது இல்ல, நாம பேசிட்டு இருக்கிறது கல்வி சம்பந்தப்பட்டது. ஆனால் புதிய பொருளாதார புதிய கல்விக் கொள்கையில இந்திய அரசு கல்வியல் செயல்பாட்டையே ஒரு மேனேஜ்மெண்டா மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அதை நம்மால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதோடு சேர்ந்த அபாயம் தான் இந்த கேட்ஸ். இந்த கேட்ஸ்ல மிக முக்கியமாக நாம் காலம் காலமாக போராடி பெற்ற இட ஒதுக்கீட்டை இழக்கப் போகிறோம். ஒரு சமத்துவமான சமூகம் இல்லாத போது, ஒரு அசமத்துவமான ஒரு சமூகத்துல எவ்வளவு ஆழத்துல ஒருத்தர் இருக்கிறாரோ அவரை கை தூக்கி விடணும்னா அத்தனை ஆழத்திற்கு நம்ம கயிறை விட்டுதான் ஆகணும், கயிறை விடாம இருக்க முடியாது. அப்போ தூக்குவதற்கான அந்த கயிறையை அறுக்கின்ற வேலையைத்தான் இந்த கேட் செய்கிறது. ஒரு பக்கத்தில் அம்பேத்கருடைய வீட்டை வாங்குவதாகவும் அதை வந்து நினைவு சின்னமா மாற்றுவதாகவும் சொல்லிக்கொண்டே அம்பேத்கரையே குழி தோண்டி புதைக்கின்ற வேலையை நரேந்திர மோடி அரசு செய்கின்றது என்பதைத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய விவாத பொருட்கள் நமக்கு சொல்லுது. இன்னும் அவங்க வரைவு கொடுக்கல. They have not yet given the draft, but 13 theme points for schools and 20 theme points for college has been issued. Just carefully look at the theme points.
It doesn't say equitable education. It talks about standardization. How to standardize. How to standardize means there will be multi-level. So with added to this, the GATS says do away with the subsidy. Do away with the subsidy. So there are twin dangers. Looking at the twin dangers, the All India Forum for Right to Education, the State Platform for Common School System in Tamil Nadu, which is a member organization of All India Forum for Right to Education, join hands with Tamil Nadu Science Forum, which has been severely campaigning against the new education policy, the dangers that is coming under the new education policy, to have this national seminar. And we have invited two important personalities who have got more than 30 years of dedicated public work. Public work na public work தான், தன் சொந்த காசுல எங்கேயும் போகக்கூடிய தானே எல்லாவற்றையும் உன்ன சொல்ல போனா ப்ரொஃபசர் ராமானுஜம் அறிவொளி இயக்கத்திற்கே ஒரு முன்னேடி. ஏன்னா நேஷனல் லிட்ரஸி மிஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே சவுத் மெட்ராஸ் லிட்ரஸி மிஷன் நடத்துறவர் தான் ப்ரொஃபசர் ராமானுஜம். கிராமம் கிராமமாக போய் தெரு தெருவா. ஆனா அவரு வெறும் எழுத்த மாத்திரம் கத்து கொடுத்துட்டு ஓடி வந்துடும் அவர் நினைக்கல. இன்னைக்கு எந்த பதட்டத்தோட அவர் இங்க இருக்கிறாருன்னா, மக்கள் கிட்ட போயிட்டு எழுத்தறிவு பெறுங்க, பள்ளிக்கூடம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோமே, இன்னைக்கு பள்ளிக்கூடமே இல்லாம போகுது. அப்ப அந்த மக்கள் ராமானுஜத்தை பார்த்து கேட்பாங்கல்ல, நீ தானே பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்ன, நான் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன், எங்க பள்ளிக்கூடம்னா என்ன சொல்றது? எனவே பள்ளிக்கூடத்தை காப்பாற்ற வேண்டிய பள்ளி படிப்பை, என்னால் பள்ளிக்கு சேர்க்கப்பட்ட மாணவர்கள் பள்ளிக்கு வந்த பிறகு உயர்கல்விக்கு வருவதற்கு எங்கே உயர்கல்வி என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவது என்கின்ற சமூக பொறுப்போடு இங்கே பேராசிரியர் ராமானுஜம் நம் முன்னால் இருக்கிறார். அதே போல பேராசிரியர் அனில் சத்கோபால் ஓஷங்காபாத் சயின்ஸ் டீச்சிங் எக்ஸ்பெரிமெண்ட் என்ற ஒரு 33 வருஷம் கடுமையாக எப்படி வகுப்பறையை தாண்டி வெளியிலே போய் வயல்ல நின்றுட்டு எப்படி அளக்க முடியும், எப்படி அறிவியலை கண்டுபிடிக்க முடியும், பிராக்டிகலா பார்த்தவங்க. கட்டடம் அல்ல பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் என்பது ஆசிரியரும் மாணவர் ஒருத்தர் கற்றுக் கொடுத்து ஒருத்தர் கத்துக்கிறது இல்ல, ஆசிரியரே கற்றுக்கொள்வது தான் பள்ளிக்கூடம். பால் ஆஃப் ராயர் சொல்வதை போல் அதை 33 ஆண்டுகளாக செய்து காட்டியவர் தான் பேராசிரியர் அனில் சத்கோபால். ஒரு சாதாரண ஒரு ஆளுமைகள் இல்ல, ரெண்டு பேர் களத்தில் இருந்தவர்கள். களத்தில் இருந்து கள அனுபவத்தோடு கல்வியல் அனுபவத்தோடு இப்பொழுது நம் முன்னால் அவர்கள் பேச போகிறார்கள். அவர்களை அறிமுகப்படுத்தி பேசுவதிலே, அவர்கள் தலைப்புகளை அறிமுகப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் அமர்விலே பேராசிரியர் ராஜமாணிக்கம் அவர்களும் திரு ஐபி கனகசுந்தரம் அவர்களும் தலைமை தாங்க பேராசிரியர் ராமானுஜம் அவர்கள் பேசுவார்கள். மிக சுருக்கமாக திரு ஐபிகே அவர்கள் 2 வார்த்தை பேசிய பிறகு பேராசிரியர் ராமானுஜம் அவர்கள் முறைப்படியாக பேராசிரியர் ராஜமாணிக்கம் அவர்கள் முறைப்படியாக ராமானுஜம் அவர்களை அழைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். புதிய கல்விக் கொள்கை நான் படிக்கவில்லை, ஆனால் புதிய கல்விக் கொள்கை 6 தளங்களில் அமைந்திருக்க வேண்டும் என்பதை விருப்பம். 1 குழந்தைகள் கல்வி, 2வது துவக்க கல்வி, அடுத்தது உயர்நிலை கல்வி, அடுத்தது ஜூனியர் காலேஜ், உயர்கல்வி அதாவது ஐஐடி போன்றது, 6வது ரிசர்ச் ஆராய்ச்சி கல்வி என்ற வரையறுக்கப்பட்டு அந்த குழந்தைகளுடைய மனதிற்கு ஏற்பட்டபடி அந்த வயதிற்கு ஏற்றவானிய கல்வியை புகட்டக்கூடியதாக அமைய வேண்டும் என்பது எனது நோக்கம். அந்த ஒரே ஒரு வாக்கியம். இங்கே மதிப்பிற்குரிய துணைவேந்தர் பேசும் பொழுது டிசம்பர் மாதம் நைரோபியில் போய் கையெழுத்து போட்டாங்கன்னா நம்ம என்ன ஆவோமோ என்று பேசினார்கள். ஆனால் இந்திய தேசிய கொடியிலேயே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்கறது தான் பொருள் என்று நினைக்கிறேன். அதனால் அது என்ன ஆகும் என்பது டிசம்பர் மாதம் நாம் தெரிந்து கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த முதல் அமர்வு, 2வது அமர்வு இரண்டுமே இணைந்து தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறு பிரச்சனைகள் பற்றி அருட்தந்தை டொமினிக் அவர்கள் விரிவாக சொன்னார்கள். நாம் இங்கு பார்க்க போவது 2 தலையாய பிரச்சனைகள். அது கல்வி சார்ந்தது. ஒன்று, உயர்கல்வியை உலக வர்த்தக நிறுவனத்திடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நம் முன்னால் இருக்கிறது. 2வது பிரச்சனை, எதிர்வரும் சமுதாயத்திற்காக உருவாக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை.
அதில் உயர்கல்வியில் உள்ள பிரச்சனைகள் குறித்து இங்கே பேச இருக்கிறோம். உயர்கல்வியில் உள்ள பிரச்சனை குறித்து மிகவும் ஆழமாக விரிவாக டாக்டர் ராமானுஜன் அவர்கள் பேச இருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், நான் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சார்ந்த உறுப்பினர். அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய மக்கள் அறிவியல் கூட்டமைப்பினுடைய உறுப்பினராகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அகில இந்திய மக்கள் அறிவியல் கூட்டமைப்பு இந்த கல்வி கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைய எதிர்வரும் 2 வருடங்களுக்கு ஒரு தலையாய பிரச்சாரமாக இயக்கமாக அகில இந்திய அறிவியல் மக்கள் கூட்டமைப்பு அந்த கல்விக் கொள்கையை எடுத்திருக்கிறது. எப்படி கடந்த காலத்தில் கல்வி உரிமை சட்டத்திற்கு இந்த கூட்டமைப்பு செயல்பட்டதோ அதுபோன்று மிகவும் வீச்சாக செயல்படுவதாக திட்டமிட்டு அந்த புதிய கல்விக் கொள்கையில் பல்வித மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் சென்னையில் கணிதவியல் துறையில் முதலாக தென்மண்டலங்களுக்கு இடையிலான பல்வேறு மாநிலங்கள் 6-7 மாநிலங்களை அழைத்து முதற்கட்டமாக விவாதம் நடத்தினோம். தமிழகத்திலேயே சொல்லப்போனால் முதல்ல தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தான் அந்த புதிய கல்விக் கொள்கை பற்றிய ஒரு பார்வையை முன்வைத்திருக்கிறது. இப்பொழுது அது சூடுபிடித்திருக்கிறது. எல்லா இடங்களும் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் வந்து 1000 ஆசிரியர்கள் மத்தியில் பேச போகிறாங்க. நானும் பல ஆசிரியர் கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். அவர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இன்னும் கல்வி புதிய கல்விக் கொள்கை என்பது அது வரைவு கூட இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் அந்த வரைவை தயாரிப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் மட்டும் சில விஷயங்கள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஒன்று என்னென்னு சொன்னோம்னா, எல்லாருக்கும் தெரியும் அரசினுடைய கொள்கைகள் என்பது ஆளும் வர்க்கத்தினுடைய கொள்கையை அமல்படுத்துவதற்காகத்தான் அரசின் கொள்கைகள் உருவாக்கப்படுகின்றன. அதே போல கல்விக் கொள்கை என்பது ஆளும் வர்க்கத்தினுடைய கொள்கையை அமல்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆளும் வர்க்கத்தினருடைய சமூக அரசியல் பொருளாதார உள்ளிட்ட கொள்கைகளை அடங்கியதுதான் கல்விக் கொள்கை, சுகாதார கொள்கை, தொழிற்கொள்கை, வேலைவாய்ப்பு கொள்கை. எல்லா கொள்கையுமே இந்த அரசினுடைய கொள்கை. எந்தெந்த அரசாங்கங்கள் பொறுப்பெடுக்கின்றனதோ, எந்தெந்த ஆளு வர்க்கம் பொறுப்பெடுத்துகின்றதோ அந்தந்த ஆளு வர்க்கத்தினுடைய கை கருவியாக கல்வி பயன்படுத்தப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் சுதந்திரம் பெற்றவுடனே வந்த கோத்தாரி கமிஷன் அப்போ உள்ள ஆளு வர்க்கத்திற்கு ஏற்றபடி செயல்பட்டது. அடுத்து ராஜீவ்காந்தியினுடைய புதிய கல்விக் கொள்கை அப்பொழுது இருந்த புதிய பொருளாதார கொள்கைக்கு ஒப்பிட்டு இருந்த ஒரு கல்விக் கொள்கையாக இருந்தது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை என்பதும் இந்த ஆளு வர்க்கத்திற்கு சாதகமான ஒரு கல்விக் கொள்கை என்பதை தான் உருவாக்குகிறது. இந்த ஆளு வர்க்கத்தினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், உயர் ஜாதி உயர் வகுப்பினர் சார்ந்ததான ஒரு சமூகத்தை சாதகமாக இருப்பது. அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்தளவில் நியூலிபரல் பாலிசியை கொண்ட ஒரு கல்விக் கொள்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒன்று பார்க்குறோம். இது மட்டுமல்லாமல் கூட கொஞ்சம் இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய அதனுடைய உயர் ஜாதி இந்துக்களின் கருத்துக்களை இதில் பிரதிபலிக்கக்கூடிய கருத்துக்களை இது கொண்டு வர இதில் உள்ளக்கூடியது. அது மட்டுமல்லாமல் மோடி அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை வந்து மேக் இன் இண்டியா, ஸ்கில் இண்டியா, அதே மாதிரி டிஜிட்டல் இந்தியா போன்ற ஸ்லோகன்களை அமல்படுத்துவதற்கான கொள்கைகள் பூரா அதில் இருக்குது. அதை வந்து பேசும்போதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எந்தெந்த இடத்துல இந்த ஸ்கில் இந்தியா வருது, டிஜிட்டல் இந்தியா வருது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த அவருடைய மோடியினுடைய கொள்கையை அமல்படுத்துவதற்கான ஒரு கொள்கையாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அது மட்டும் இல்லை, ஏதோ புதுமை செய்வது போல இந்த கல்விக் கொள்கையை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கீழிருந்து கேட்டு நாங்கள் வந்து முடிவெடுக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு 2,60,000 கிராமங்களில் கூட்டங்கள், 15,000 ஒன்றியங்களில் கூட்டங்கள், 700 மாவட்டங்களில் கூட்டங்கள், ஒரு 30-40 மாநிலங்களில் கூட்டங்கள் என்று சொல்லி 3 லட்சம் கூட்டங்கள் நடத்துவதாக இதில் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் 10% கூட நடைபெறவில்லை என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 10% கூட நடக்கலை. தமிழ்நாடு கூட இன்னும் அதனுடைய மாநில செப்டம்பர் 21 முடிஞ்ச கருத்து கேட்பலாம், இனிமேல் கருத்து கேட்பே கிடையாது. அப்போ இது ஒரு ஒரு கோமாளித்தனமான ஒரு கருத்து கேட்பு. சரி, கருத்து கேட்பில் உள்ள எவ்வளவு கருத்து கேட்பு வரும் என்று ஆராய்ச்சி பண்ணி சொல்லும்போது சுமார் 12 லட்சம் கருத்துக்கள் வரும். அவர் பிரின்ஸ் கஜேந்திரபா சொன்ன மாதிரி ஆரம்ப கல்வியில் 13 தலைப்பு, உயர்கல்வியில் 20 தலைப்பில் ஒவ்வொரு தலைப்புலையும் 10 கேள்வி, 5 கேள்வி, மினிமம் 5 கேள்வி இருக்குன்னு சொன்னால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எடுத்தோம்னா ஒரு 12 லட்சம் கருத்து கேட்பு வரும். இப்படி ஒரு சுனாமி போன்ற கருத்துக்களை வைத்துக்கொண்டு இவர் எப்படி தயாரிக்க போகிறாங்க
அதுவும் ஒரு கோமாளித்தனமானது. உண்மையிலே சொல்லப்போனால் ஏற்கனவே அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள், அந்த திட்டத்தை அமல்படுத்த இருக்கிறார்கள். மிக சுருக்கமாக சொன்னால் இவர்கள் கல்வியில் செய்ய போவது மோடியினுடைய மிக முக்கியமான கோஷம் லெஸ் கவர்மெண்ட் மோர் கவர்னன்ஸ். அதை கல்வியில லெஸ் எஜுகேஷன் மோர் கவர்னன்ஸ். கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் அந்த நிர்வாகத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற ஒரே துணிதான் முழுவதும் தெரிகிறது. அதை பற்றி விரிவாக பேச இருக்கிறார்கள். இரண்டாவது பிரச்சனையாக உயர்கல்வியை காட்ஸுக்கு திறந்து விடக்கூடியதை பார்க்கிறோம். 90களிலிருந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பேசி வந்திருக்கிறது, இப்பொழுது கையெழுத்திடப் போகிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது டாக்டர் ராமானுஜம் அவர்கள் உயர்கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி மிக ஆழமான கருத்துக்களை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த கருத்தரங்கம் மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நடைபெறுகிறது. இதில் பங்கு பெறுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு கடமையாக நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இந்த காமன் ஸ்கூல் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசப்படுற விஷயங்களை பற்றி ஒரு சிறிய கட்டுரை இருக்குது. அது இங்கே ஐ திங்க் கொடுத்தாச்சு, இல்லை கொடுக்கப்படும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் காப்பீஸ் வரும். ஸோ அதில் ஒரு 10 பாயிண்ட்ஸில் சொல்ல வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நான் இங்கே பேச போகிறது கிடையாது. அதோடைய பின்னணி கருத்து சுருக்கம் என்பது உங்களுக்கு கட்டுரையாக கையில் வரும். புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இன்னும் புதிய கல்விக் கொள்கைன்னு உருவாகலை, அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. அதற்கான டிராஃப்டிங் கமிட்டி இப்போதான் அமைச்சிருக்கிறாங்க. இதை பற்றிய டிஸ்கஷன்ஸ் பற்றி ஒரு பின்னணி ஏற்கனவே அதிமாணிக்கம் சொன்னார். ஆனால் அந்த டிராஃப்ட் எஜுகேஷன் பாலிசி வர்றதுக்கு முன்னாலேயே இதுவரைக்கும் மினிஸ்ட்ரியிலிருந்து கவர்மெண்ட்லிருந்து வந்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்திருக்கிற டிஸ்கஷன்ஸ், இதிலிருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவாகின்றன. இந்த சூழலில் இதை பற்றி சில விஷயங்கள் பேசலாமா என்பதுதான் இங்கே வந்திருப்பது. இதோடு சேர்ந்து கேட்ஸ் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி ப்ரொஃபசர் அனில் சத்கோபால் அவர் அப்புறம் பேசுவார். நான் பேசுவது பெரும்பாலும் ஏற்கனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், இதிலிருந்து வரக்கூடிய சிந்தனைகள், த ரோட் அஹெட், இதை பற்றி நண்பர்கள். இதை பற்றி பேசும்பொழுது நான் வழக்கமாக என்னுடைய அறிவியல் இயக்க கூட்டங்களில் பேசும்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லுவது வழக்கம். எனக்கு நிறைய கற்றுத்தந்த பல ஹீரோஸ் இருக்கிறாங்க, என்னுடைய ஆசிரியர்கள்னு சொல்லணும். அந்த ஆசிரியர்களில் ஒருவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னால் சந்திச்ச ஒரு பையன் ஒருத்தன். விருதுநகர் மாவட்டத்தில் எங்கள் அறிவியல் இயக்கத்தில் வழக்கமாக மீட் த சயின்டிஸ்ட்னு ப்ரோக்ராம் நடத்துறது உண்டு. மாணவர்களோடு சேர்ந்து நான் ஒரு சயின்டிஸ்ட் என்கிற முறையில் பள்ளி மாணவர்களோடு சந்தித்து ஏதாவது ஒரு எதிர்காணல் நிகழ்த்துது. அந்த மாதிரி போயிருக்கும்பொழுது ஒரு அருப்புக்கோட்டையில் நினைக்கிறேன், விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் போய் நிறைய குழந்தைங்களோட பேசிட்டு இருந்தேன். பேசும்போது வழக்கமாக குழந்தைகளோடு பேசும்பொழுது கேட்கறது, என்ன பெரியவனானா என்ன ஆகணும் உனக்கு, பெரியவளானா உனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்கறது வழக்கம். பெரும்பாலும் பசங்களும் சொல்லுவாங்க, நான் என்ஜினியர் ஆகணும், நான் ஏஸ் ஆகணும், நான் அப்படி ஆகணும், போலீஸ் ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நல்லமா சொல்லுவாங்க. அங்கே ஒரு பையன் நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்னேன். வழக்கமாக சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்றது ரொம்ப கம்மி. சிட்டியில் சில பேர் எங்கேயாச்சும் சொல்லலாம், கிராமத்தில் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. அந்த பையன் நான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நானும் வழக்கம் அதுக்கு மேலே பேசுறது கிடையாது. பட் அன்னைக்கு என்னமோ தோணுச்சான்னு கேட்டேன், எதுக்காப்பா சயின்டிஸ்ட் ஆகணும், என் சயின்டிஸ்டாக நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டேன். அந்த பையன் சொன்னா, நான் ஒரு இட்லி சுடுற மெஷின் ஒன்று தயாரிக்கணும், இட்லி இயந்திரம் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னான் அந்த பையன். எல்லாரும் பெருசாக சிரிச்சாங்க, பசங்க எல்லாரும் சிரிச்சாங்க. அங்கே அது எப்படி அவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக நீ சொல்ற, அவ்வளவு குறிப்பா இட்லி இயந்திரம் ஏன் தயாரிக்கணும்னு சொல்ற நான் கேட்டேன். அப்புறம் கேட்ட பிறகு அந்த பையனோட கொஞ்சம் பழகிய பிறகு தெரிந்தது, அவங்க நம்ம நிறைய பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் தான். ஒரு சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி, அவங்க அம்மா தான் பொருள் இட்டுறாங்க அந்த குடும்பத்துக்கு. அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இட்லி சுட்டு விற்கிற ஒரு அம்மா.
நிறைய தமிழ்நாட்டுல நீங்க எத்தனையோ பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல இறங்கும்போது பார்த்திருக்கீங்களா? யாராவது ஒரு அம்மா உட்காந்து இட்லி சுட்டு வித்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அம்மா. சோ அவனுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தத்துல அவன் தினம் பார்க்கிறது அவங்க அம்மா இட்லி சுட்டு வத்து வர்ற காசுல தான் குடும்பம் நடக்குது. அந்த பையன் அந்த யதார்த்தத்துல சொல்றான், நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், நான் இட்லி சுடுற ஒரு இயந்திரம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவன் இட்லி சுடுற இயந்திரம் பார்த்தது கிடையாது. நண்பர்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த பையன் மணிகண்டன் பேரு, அவன் இன்னைக்கு நல்லா இருக்கு, சயின்டிஸ்ட் ஆகலாம் ஆகல, இல்லவே இல்லை. அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்த குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். இது இந்த பையன் கற்றுக் கொடுத்த ஒரு பாடமாக நான் நினைக்கிறேன். இது பழைய கல்விக் கொள்கையா, புதிய கல்விக் கொள்கையா, புதிய பழைய கல்விக் கொள்கையா, எதுவாக இருந்தாலும் முக்கியமானது மையமான கருத்து என்ன என்று சொன்னால், இந்தியாவுடைய ஏராளமான பாதிக்கு மேற்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து, அவர்களுடைய யதார்த்தத்திலிருந்து, அவர்களுடைய கனவுகள் எதிர்பார்ப்புகளிலிருந்து அந்நியப்பட்டு நிற்க. இது நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. அதை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் தான் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறீங்க என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கவலைக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்க வேண்டிய ஒன்று, இந்தியாவுக்கு வேணும். 1986க்கு பிறகு நம்முடைய நாட்டிலிருந்து ஒரு கல்விக் கொள்கையாக ஒன்று வரல, வேணும். அதற்கான விவாதங்கள் தேவை. ஆனா இது நடக்கும் கண்துடைப்பு என்பதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். கல்விக் கொள்கை ஒரு வாய்ப்பாக பார்த்தோம், புதிய கல்விக் கொள்கை என்பதை ஒரு வாய்ப்பாக பார்த்தோமானால் நிச்சயம் தேவை, வாய்ப்புகள் தேவை. ஆனால் இது எதற்காக வழிவகுக்கிறது என்று பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நிலை தான் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது. இதுல I want to take up what is actually given in these documents. சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். Just going through the examples you can see. அதுக்கப்புறம் I want to get to the points. அவங்க ஏற்கனவே சொன்னது போல பள்ளிக்கல்விக்காக ஒரு 13 தீம்ஸ் கொடுத்திருக்காங்க, உயர்கல்விக்காக ஒரு 20 தீம்ஸ் கொடுத்திருக்காங்க, 20 மைய கருத்துகள். இந்த கருத்துகளோடு சேர்ந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கொஸ்டினர் மாதிரி கேள்விகள். அந்த கேள்விகளின் மூலமாக என்ன கருத்துகள் முன் வருகின்றன. ஆரம்பிக்கும் பொழுதே முதல்ல கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஃபார் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நம்முடைய உயர்கல்வியுடைய நிலை பற்றி நினைச்சு பார்ப்போம். இந்த டாக்குமெண்ட் பொறுத்த முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்க கண்ண மூடி ஒரு உயர்கல்வி நிறுவனம் நினைச்சா உங்களுக்கு என்ன வரும்? ஒரு வாட் யூ திங்க் அபவுட்? ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி இருக்கலாம். சரி, ஒரு கல்லூரி நினைச்சா, ஒரு பல்கலைக்கழகம் நினைச்சா உங்க மனசுல என்ன வரும்? எனக்கு தெரியாது, உங்க மனசுல என்ன வருது? பில்டிங்ஸ். சரி, அப்புறம் teachers. The 13th stream is students. That is how the thing is structured. ஆசிரியர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க, மாணவர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க. நம்ம இதை கல்வி திட்டத்தை, கல்வி முறையை கட்டடங்களாகத்தான் பார்க்கிறோம். நாம இப்படிதான் பார்க்கிறோம். உயர்கல்வி நினைக்கும் பொழுது அங்க மையமா உயர்கல்வியில இந்த 30 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கு. எனக்கு என்னுடைய அடிப்படையில் பாத்தீங்கன்னா மாணவர்கள், ஆசிரியர்கள், கருத்துகள், பலவிதமான ஆழமான கருத்துகள், மேலோட்டமான கருத்துகள், சடங்குகள் எல்லாம் உண்டு. There is frustration, there is exhilaration, right? That's what higher education is about. அப்படிப்பட்ட பார்வையிலிருந்து பார்த்தால் இங்க சொல்ற இந்த தீம்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. That is not what is being talked about. அதான் அவர் சொன்னார், இதை முழுக்க ஒரு மேனேஜரியல் ப்ராப்ளமாக அப்படிதான் பார்க்கிறாங்களே ஒழிய, this is not about the soul of educational system, the soul of higher education, which is about creation of ideas, right? உயர்கல்வியுடைய எதற்காக உயர்கல்வியுடைய நோக்கம் என்ன? உயர்கல்வியுடைய நோக்கம் பல ரீதியாக பார்க்கலாம். ஒரு தனி மனிதனுடைய பார்வையா பார்க்கலாம். அந்த மணிகண்டனுடைய பார்வையிலிருந்து பாருங்க. ஒவ்வொரு உயர்கல்வியில யார் வரணும்னு சொல்றோம்? நம்முடைய பரந்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்கன்னா அவர் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய டிமாண்ட் உயர்கல்வியிலிருந்து
அது அடுத்து இது அந்தந்த மாணவர்களுடைய குறிக்கோள்கள், கல்வியிலிருந்து இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், ஆஸ்பிரேஷன்ஸ். அது தவிர ஒரு கம்யூனிட்டி, நம்முடைய கம்யூனிட்டி என்ற அடிப்படையில் உயர்கல்வியிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறோம், சமூகம் என்ற அடிப்படையிலிருந்து உயர்கல்வியிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறோம், ஒரு நாடு நேஷன் என்ற அடிப்படையில் உயர்கல்வியிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறோம், இதை பற்றி எல்லாம் பேசாமல், இதை பற்றி சிந்திக்காமல் நாம் ஒரு கல்விக் கொள்கை அமைக்க முடியாது, சாத்தியமே கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தா கட்டடத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். நம்ம கட்டிடத்தை ரொம்ப நல்லா கட்ட முடியும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உயர்கல்வியில உயிர் கொடுக்க முடியாது. உயிரில்லாத உயர்கல்வி தான் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறது. அது மறுபடியும் நினைச்சு பாருங்க, இன்றைய நிலை என்று பார்க்கும் பொழுது யார் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு உண்மை தெரிவது என்ன, எல்லாவற்றுக்கும் முன்னால அவங்க சொன்ன பல பிரச்சனைகள் சொல்லலாம், இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துணைவேந்தர்கள் அப்பாயின்மெண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அப்படி பார்த்தாலும் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரச்சனைகளை பார்த்தாலும் அது ரொம்ப சின்னதுன்னு தான் தெரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்கு வெளியில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை தான் ஏராளம். பங்கேற்பே இல்லாத நிலையை பத்தி பேசிட்டு இருக்கோம். 12% கூட உள்ள வராத நிலைமையை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எப்படி வேணா பிரம்மாண்டமா பூதாரமா தெரியலாம், முட்டாலாம் இது ஸ்டால்வர்ட்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க தெரியும். ஆனால் அதை விட மிகப்பெரிய பிரச்சனை எல்லாருமே வெளியே இருக்கிறது தான். எனக்கு சமீபத்தில் இந்த காக்கா முட்டைன்னு ஒரு படம் வந்தது, ரொம்ப பிடிச்ச படம். அதுல எல்லாத்தையும் விட என்னை பாதிச்ச ஒரு சம்பவம், அந்த 2 பசங்களும் வராங்க, பஸ் எல்லாம் ஏறி மயிலாப்பூர்ல சிட்டி சென்டர் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வராங்க. வந்து பஸ்ல இறங்கி அந்த சின்னவா சொல்லுவான், சத்தியமா நம்மள இங்க உள்ளவே விட மாட்டாங்கடா அப்படின்பா. உயர்கல்வி அந்த நிலை அதுதான். 80% மக்களுக்கு சத்தியமா நம்மள இங்க உள்ள விட மாட்டாங்கடாங்கிறது தான் கேள்வி. நான் முதல்ல ஐடி மெட்ராஸ் வந்த பொழுது நான் எங்க இன்ஸ்டியூட்ல இருந்து போகும்போது அப்போ அந்த ஐடி வால்ல ஒரு நடுவில் ஒரு நம்ம எல்லாரும் பண்றதுதான் ஒரு அழகா உடைச்சு வச்சிருந்தோம். ஏன்னா அது ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அது மேல போக முடியுங்கிறதுக்காக முதல்ல அதைத்தான் சரி பண்ணாங்க. இது நாம் கல்வி நிறுவனங்களை உருவாக்கும் பொழுது முதல்ல செய்யறது என்ன, நீங்க ஒரு காலேஜ் ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல என்ன செய்வீங்க, ஒரு வேலியை கட்டணும். ஒரு வேலியை கட்டி காம்பவுண்ட் வால் முதல்ல கட்டின பிறகுதான் உள்ள எல்லாத்தையும் பண்ண முடியும். நமக்கு இதுதான் யாரெல்லாம் உள்ள வரக்கூடாதுங்கிறது முதல்ல நிர்ணயம் பண்ண பிறகுதான் அது உயர் 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 உயர்ல போக போக இன்னும் உள்ள வரக்கூடாது, என்ட்ரி பேரியர்ஸ் அதிகரிக்கிறது தான் உயர்கல்வியுடைய ஒரு முக்கியமான நோக்கம். சோ எல்லாரும் வெளியே இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. யாரும் வெளியே இருக்கிறாங்க பார்க்கும் பொழுது நம்முடைய சமூக அவலங்கள்லாம் போட்டோ போட்ட மாதிரி ரொம்ப தெளிவாக தெரிகிறது. இட் இஸ் வாட் ஆர் த ஆக்சஸ், எந்த ஆக்சஸ், இட் இஸ் த கிளாசிக் ஆக்சஸ், காஸ்ட், கிளாஸ், ஜெண்டர், திரும்ப திரும்ப வரக்கூடியது, வேற எதுவும் கிடையாது, அதே தான் திரும்ப திரும்ப. சோ இப்போ அந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்த்தால் உயர்கல்வியுடைய அதோடைய as I said, what is the soul of education, அதோட இது என்ன, தன்மை என்ன, தரம்ங்கிற வார்த்தையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம், தேர்ச்சி என்பதை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம், இதெல்லாம் பற்றி பேசாமல் இது ஒரு கவர்னன்ஸ் பிரச்சனையா. ஃபர்ஸ்ட் தீம் as I said is governance, right? இப்படி பேச ஆரம்பிச்சோம்னா உயர்கல்வி எப்படி சாத்தியமாகும்? ஐ ஃபீல் தட் இதை ஒரு கொஞ்சம் அடிப்படையான பிரச்சனையாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். சோ உயர்கல்வியுடைய ஒரு நிலையை பற்றிய எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல், அதோடைய அடிப்படையான பிரச்சனைகளை பற்றி பேசாமல், 1950களில் இருந்த ஒரு விஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களை பார்த்தாலும், வாட்டெவர் பல்கலைக்கழகங்களோ எந்த விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும், எதை பார்த்தாலும் 1950களுடைய ஒரு விஷன், அதோடைய ஒரு நிழல் தெரிகிறது. அதற்கு பிறகு 1990களில் ஏற்பட்ட ஒரு விரிவடைந்தது. இன்றைக்கு விரிவடைந்து கொண்டிருக்கிற ஒரு நடுத்தர வர்க்கம், அதுவும் பெரும்பாலும் நகரங்களில். இவர்களின் பங்கேற்பு இதுதான் பெரும்பாலும் உயர்கல்வியில் நாம் பார்க்கக்கூடியது. இதை தவிர இது இந்தியாவில் நிறைய ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது. தமிழ்நாடு, கேரளா எல்லாம் போனோம்னா நம்முடைய தென் மாநிலங்கள்ல பல நீங்க கிராமப்புறங்கள் என்று சொல்லக்கூடிய ரூரல் ஏரியாஸ், சிறு நகரங்கள்,
இது எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய புதிய கல்லூரிகள், கடந்த ஒரு 20-30 வருடங்களில் உருவாக்கக்கூடிய ஏராளமான கல்லூரிகள், இவ்வளவுதான் சொல்லலாம். பெரும்பாலும் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய கல்லூரிகள் என்று பார்த்தால், நாடு முழுவதும் பார்த்தால் பெரும்பாலும் லிபரல் ஆர்ட்ஸ்ல வரக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் போன்ற சில மாநிலங்களில் இந்த பொறியியல் கல்லூரிகள் என்ற பெயரில் நிறைய கடைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது தவிர பெரும்பாலும் இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலை. பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தில் இதற்கான ஒரு மதிப்பீடும் இருக்கு. என்ன, நாம் பொருளீட்டுவதற்காக உழைப்புக்காக செயல்படும் வேலை தொழில் என்பதற்கும் நம்முடைய படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது என்ற ஒரு சமூக அங்கீகாரம். இது மீடியால எதுல பார்த்தாலும் தெரியும், யாரை கேட்டாலும் சொல்லக்கூடியது ஒன்று. இன்னொன்று, இன்றைய நிலையை பற்றி ரொம்ப சுருக்கமாக பாயிண்ட்ஸா சொல்லணும்னா, ஒண்ணு, the state funded institutions, government institutions, உயர்கல்வியில் அவர்களுடைய ரெக்கார்ட், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ரெக்கார்ட், இது ரெண்டுத்தையும் பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்க எப்படி பார்த்தாலும் இட்ஸ் ஒன்லி த கவர்மெண்ட் ஃபண்டட் ஸ்டேட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் which have provided some quality in education. குவாலிட்டின்னு என்னன்னு கூட பேசாம. இண்டஸ்ட்ரி ரெக்கார்ட்னு பாத்தீங்கன்னா 0 பெரும்பாலும். இண்டஸ்ட்ரி ரெக்கார்ட் தயவு செய்து டாடா இன்ஸ்டியூட் எல்லாம் இதுல கொண்டு வராதீங்க. ஏன்னா பெரும்பாலும் டாடா இன்ஸ்டியூட் டாடாக்களால் ஆரம்பித்தாலும் அது முழுக்க முழுக்க ட்ரஸ்டாகத்தான் இயங்குதே ஒழிய டைரக்டா டாடாங்கிற இண்டஸ்ட்ரியுடைய பார்ட்டிசிபேஷன் அதுல கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. இந்த டாக்குமெண்ட்ஸ் வரதுக்கு முன்னால இதுதான் ஒரு பின்னணியாக சொல்ல விரும்புறேன். இன்றைய உயர்கல்வியுடைய நிலை என்று பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய யதார்த்தத்திற்கும் இன்றைக்கு கல்விக் கொள்கையாக பேசக்கூடிய விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை முதல்ல நாம் பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொல்றாங்க, குவாலிட்டி இஸ் a multi-dimensional concept. தரம்ங்கிறது பல பரிமாணங்களை கொண்ட ஒரு கருத்து. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அந்த ஒரு வரி எழுதினதுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க குவாலிட்டிங்கிறது எல்லாமே ரேட்டிங்ஸ் தான். அவன் பேசுறது முழுக்க பாயிண்ட் சிஸ்டம் கொண்டு வருவது எப்படி, ரேட்டிங்ஸ் கொண்டு வருவது எப்படி, அந்த ரேட்டிங்ஸ்ங்கிறது சர்வதேச அரங்கத்துல நாம் எவ்வாறு எடுத்து செல்ல முடியும் என்பதுதான். இதுதான் குவாலிட்டியா? தரம் என்பது இப்படிதான் நம்ம பார்க்கிறோமா? இதை பற்றிய விவாதங்கள் கொஞ்சம் கூட எங்கேயுமே இல்லை. இது ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். பின்னாடி கேட்ஸ் பத்தி எல்லாம் பேச போறாங்க. திஸ் ஒன் டைமென்ஷனல் பாயிண்ட் சிஸ்டம் இஸ் a very important thing for the world market. And that's one of the reasons why that's in fact இந்த கடந்த ஒரு 5 வருடங்கள்ல இந்தியாவில் இது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. மேக் ரேட்டிங் பத்தி எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அது அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப குறிப்பானது. பெரும்பாலும் இன்றைக்கு உயர்கல்வி மட்டுமில்ல, இன்றைய விவாதத்துல பள்ளிக்கல்வியையும் இதே போன்ற ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தான் நடந்துட்டு இருக்கு. கவர்னன்ஸ் பத்தி சொன்னாங்க. கவர்னன்ஸ் பத்தி பேசும் பொழுது நிறைய அபத்தமான பல விஷயங்கள் எனக்கு there is a line that says the governance structure where an appointment of vice chancellor and professors are through transparent and competitive process. only vice chancellor income. இது வந்து ஜெனரலா வந்து அப்பாயின்மெண்ட் எந்த மாதிரிங்கிறதுலாம் கிடையாது, மற்றவங்க எல்லாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட், prevention and prohibition of unfair practices so as to ensure that only merit plays a role in admissions. இது வந்து ஒரு கவர்மெண்ட் சொல்றதுன்னா என்ன கேவலமான ஒரு நிலையை நினைச்சு பாருங்க. இது இந்த மாதிரி நீங்க வந்து கவர்னன்ஸ் போக போக அதை வந்து எந்த மாதிரியான ரொம்ப கொச்சைப்படுத்திய ஒரு புரிதல் என்பதற்காகத்தான் இந்த உதாரணங்களை சொல்ல விரும்புறேன். In order to ensure horizontal and vertical mobility of students, we need to ensure that uniformity is achieved in terms of syllabi and curricula through choice-based credit system adopted by all institutions. இது வந்து இதுல ஒவ்வொரு ஃப்ரேஸ்ல பார்த்தாலும் பல பொய்கள் அடங்கி இருக்கின்றன, பல அபத்தமான புரிதலும் தெரியுது. ஒண்ணு வந்து மொபிலிட்டின்னு என்ன பேசுறாங்க, ஹாரிசான்டல் மொபிலிட்டின்னு என்ன பேசுறாங்கன்னா, நீங்க வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல இருக்கிறீங்க, அதுல இருந்து இன்னொன்னுக்கு மாற்றி போகணும் என்று சொன்னால் உனக்கு என்ன தேவை? அதே போல நான் ஒரே பல்கலைக்கழகத்துல நான் ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கிறேன், இன்னொரு ப்ரோக்ராமுக்கு மாற்றி போகணும்னா எனக்கு என்ன விதமான டிரான்ஸ்பர் தேவை? பிஇல இருந்து எம்இ போகணும். இந்த மாதிரி எல்லாம் பல விதமான மொபிலிட்டி. அதை எவ்வாறு அமல்படுத்துவது, இது ஒரு பிரச்சனை. அதற்கும்
அதை வந்து உடனடியாக அடுத்த அந்த ஒரு சென்டென்ஸுக்குள்ளேயே யூனிஃபார்மிட்டி ஆஃப் சிலபைன்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்ணணும், எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் உருவாக்கணும். இது ரொம்ப ரொம்ப அபத்தம் தான் சொல்ல முடியும், வேற எப்படியும் சொல்ல முடியாது. அதை அமல்படுத்துவதற்கு சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இப்படி பாருங்க, ஒரு சென்டென்ஸ்ல இவ்வளவு இந்த மாதிரியான எப்படிப்பட்ட ஒரு உலக பார்வை இங்க இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இது வந்து இது ஒரு பக்கம் சிரிப்பு வருது, இன்னொரு பக்கம் ரொம்ப வைத்தறிச்சலா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட்ல ஏற்கனவே they have brought in this nonsense. இந்த யூனிஃபார்ம் ரோமிலா டாப்பர் ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ஐ வில் ரெஃபர் யூ டு தட் டு டாக் அபவுட் த கைண்ட் ஆஃப் டேஞ்சர்ஸ் இன்வால்வ் இன் திஸ். ஹியர் நான் சாம்பிளிங்காக தான் சில விஷயங்கள் சொல்றேன். டீச்சர்ஸ் பத்தி இன்னும் சில விஷயங்கள் பேசணும். முழுக்க முழுக்க டீச்சர்ஸ் பற்றி இந்த டாக்குமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான ஒரு பார்வை இருக்கிறது என்று புரியும். What should be done to teachers who do not teach? The options are multiple choice கொடுத்திருக்காங்க. Remove, transfer, counseling. சூஸ் பண்ணுங்க. அது மக்கள்கிட்ட போய் நீங்க மீட்டிங் நடத்தி இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். அடுத்த கொஸ்டின், should teachers have probation for 5 years? Should teachers be removed when they do not perform? இது எந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ், யாரோட மொழி இது, இந்த மாதிரி பேசுவது நினைச்சு பாருங்க. டீச்சர்ஸ் பற்றி இன்னும் சில விஷயங்கள் பின்னால பேச இருக்கிறேன். மாணவர்களை பற்றிய பார்வை என்ன மாதிரி இருக்கிறது, இந்த மாணவர்களை எப்படி பார்க்கிறாங்க? ஆரம்பத்தில் சொல்லும் பொழுதே மாணவர்கள் ஒரு உயர்கல்வியில் ஒரு மாணவர் என்பவர் யார், அவரை எவ்வாறு நம்ம நினைக்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது, the ideal student should graduate with new skills, a broad knowledge base and a wide range of competencies to enter a more complex and interdependent world. இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது, நீங்க கவலைப்படாதீங்க. இது என்ன, இதுல கருத்து என்னன்னு சொன்னா, ஏற்கனவே சொன்னாங்க ஸ்கில்ஸ் இது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஸ்கில்ஸ் கருத்து என்ன, இதுக்கு ஒரு நம்பர் வேற சொல்லியிருக்கிறாங்க. 2022க்குள்ள 50 கோடி பேர் புதிய திறன்கள் படைத்தவர்களாக வர வேண்டும், இதுதான் டார்கெட் சொல்லியிருக்கிறாங்க. 50 கோடி பேருக்கு சோ ஸ்கில்லிங் ஆஃப் 500 மில்லியன் பீப்புள். கில்லிங் தான் இது, ஸ்கில்லிங் இல்ல. சோ எப்படி செய்ய போறோம், என்ன ஸ்கில்ஸ், இந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, யார் செய்ய போறாங்க என்ற கேள்வி உங்களுக்கு நியாயமாக எழக்கூடிய கேள்விகள். இதற்கு எந்த விதமான பதில்களும் கிடையாது, ஆனா சொல்றாங்க. Vocational education and skill development are known to increase productivity of individuals, profitability of employers and national growth. இது ஒரு மந்திரம், நம்ம டெல்லியில இருந்து இப்பெல்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஒரு புதிய மந்திரம். வொகேஷனல் எஜுகேஷனுக்கான ஒரு பெருமுயற்சி வந்துட்டு இருக்கு. ஒரு நேஷனல் மிஷன் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த செகண்டரி எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷனுக்காக இருந்த இதை எடுத்து செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் செகண்டரின்னு மாத்திருக்கிறாங்க. இதுல வந்திருக்கக்கூடிய ப்ரொபோசல்ஸ் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, துவக்க கல்வியிலேயே வொகேஷனுக்கான சில அங்கங்களை கொண்டு வர வேண்டும். மிடில் ஸ்கூல்ஸ்ல 6, 7, 8ல இதை பற்றிய ஒரு பகுதி உருவாக்க வேண்டும். 8வது வகுப்பிற்கு பிறகு 13 வயதிற்கு பிறகு நாம கிளைகளை உருவாக்கலாம். அதாவது நீங்க வந்து 8வது வயசுக்குள்ள 8வது வகுப்புக்குள்ள ஒரு குழந்தையுடைய, அது எப்படி சொல்றாங்கன்னா, அந்த ஒவ்வொரு குழந்தையுடைய தனித்தனியாக அவர்களுடைய ஊக்கம் எதுல இருக்குது, அவர்களுடைய திறன்கள் எங்க இருக்குது, கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி எப்படிப்பட்டது, இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு செய்யலாம். எப்படி முடிவு செய்யலாம், இந்த குழந்தை தொழிற்கல்விக்கு போறதுக்கு ஏற்றதா அல்லது அகாடமிக் ஸ்ட்ரீம் ஏற்றதா என்று நினைச்சு பாருங்க. நம்முடைய ஒரு IAS ஆபீசருடைய மகன் 8வது வகுப்பு முடிந்த உடனே இந்த கல்வியாளர்கள் எல்லாம் சேர்ந்து நிர்ணயித்து பையனுடைய ஊக்கம் திறன் எல்லாத்தையும் பார்த்து தொழிற்கல்விக்கு தான் ஏற்றவர் என்று அனுப்ப போறாங்களா? இது எதற்கு வழிபடுற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. பிரான்ச்சிங் இஸ் a problem universally. இது வந்து நிறைய நாடுகள்ல எத்தனையோ விவாதித்த விஷயம். இந்தியாவுடைய யதார்த்தத்தை பார்க்கும் பொழுது, அதுவும் ஜாதி ரீதியான ஒரு மிகப்பெரிய பிளவுகளை கொண்ட இந்த சமூகத்துல இப்படிப்பட்ட
பிரான்ச்சிங் பிரிதலை பேசுவது கூட ஒரு பெரிய குற்றம் என்று நான் நினைக்கிறேன். இதை எப்படி நாம் வந்து சகிச்சுட்டு பார்க்க முடியும்? அப்கோர்ஸ் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி பிரிவுகள் இருக்கும், திரும்பி அவங்க எங்க வேணா வந்து சேர்ந்துக்கலாம், திரும்பி 9ஆவதுல திரும்பி சேருவதற்கு 11ஆவதுல சேருவதற்கு அதற்கான மெத்தட்ஸ்ல கொடுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அடிப்படையாக இந்த பாகுபாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தொழிற்கல்வியை பற்றி பேசும் பொழுது உயர்கல்வியில எங்க வருது? உயர்கல்வியில மிக பெரிய தாக்குதலாக சொல்லப்படுவது என்ன? ஏற்கனவே நான் சொன்னேன், நடுத்தர வர்க்கத்துக்கு இனி இருக்கக்கூடிய ஒரு, நீங்க யாரை வேணா மீடியால இன்டர்வியூ பண்ணி கேட்கலாம். ஜெனரலா நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் கேட்டா படிக்கிற பிஎஸ்சிக்கும் அல்லது பிஏவுக்கும் வாங்குற வேலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு மனதாக இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து ஆரம்பிக்கிறது. This is where it starts. என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு வந்து ஏராளமான கல்லூரிகள் ஒரு எந்த விதமான சமூகத்திற்கு ஒரு பொருளாதார பயனுள்ளதாக இயங்கவில்லை. அதனால நம்ம என்ன செய்யலாம், இவை பெரும்பாலும் இவற்றை தொழிற்கல்விக்கான கூடங்களாக நாம் மாற்றலாம். இது ஒரு மிகப்பெரிய வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விவாதம். ஏன் எம்ப்ளாயபிலிட்டி திரும்ப திரும்ப அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நம்முடைய கிராஜுவேட்ஸ் மாணவர்களுக்கு, வெளிவரக்கூடிய பட்டம் பெற்று வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வேலை பெறும் தகுதி இல்லை, வேலைக்கு உதவாதவங்க. அன்எம்ப்ளாயபிள்னா என்ன அர்த்தம்? எந்த வேலைக்கும் உதவாதவங்க. அப்படிதான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அன்எம்ப்ளாயபிளா இருக்கிறாங்க, அதனால எம்ப்ளாய்மெண்ட். இப்படி சொல்லும் பொழுது கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம குழந்தைங்க எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் தருவதற்காக எஜுகேஷனை மாற்றணும். ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இதுலதான் பிரச்சனை. இது வந்து மேலோட்டமாக பார்த்தால் நாம் மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்றாக தெரியும், ஆனால் உண்மையில இது இல்லை. இன்ஃபேக்ட் அனில் வாஸ் த பர்சன் ஹெடிங் த டீம் ஆன் ஒர்க் அண்ட் எஜுகேஷன் இன் NCERT's நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். வேலைக்கும் கல்விக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பதை நாம் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்கும் கல்விக்கும் இருக்கக்கூடியது, அதற்கும் இந்த மாதிரி சொல்வதற்கும் பிரான்ச்சிங் பிரித்தலுக்கும் சமூகத்தையே பிரிச்சு நீ வந்து தொழிற்கல்வியில போ, நீ வொகேஷனல்ல போ, நீ அகாடமிக் ஸ்ட்ரீம்ல போ என்று சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய ஆபத்தை நினைத்து பாருங்க. நம்முடைய காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து உதவாக்கரையா இருக்குது, அதை எல்லாத்தையும் தொழில் கல்விக்கு மாத்த போறேன், அதனால சமூகத்துல எம்ப்ளாயபிலிட்டி அதிகரிக்கும் என்று சொல்வதுடைய ஆழத்தை நினைத்து பாருங்க. இது இன் டர்ம் இட்ஸ் இஸ் டிவைசிவ் அஜெண்டா. இதை வேற எப்படி எனக்கு சொல்ல தெரியல. இட்ஸ் டெஃபினெட்லி டிவைசிவ் அஜெண்டா. எங்க நம்ம லயோலா காலேஜ்ல இருந்து நம்ம ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்திருக்காங்க. லயோலா காலேஜ் வந்து இந்த மாதிரி நீங்க பிஎஸ்சி வேணாம் இதுன்னு சொல்ல போறாங்களா? இல்லவே இல்லை. யூ திங்க் அவர் அர்பன் எஜுகேஷனல் சென்டர்ஸ் நீங்க வந்து எல்லாம் வேணாம் தொழிற்கல்விக்கு போன்னு சொல்ல போறாங்களா? கிராமத்தில் இருக்கவங்களை பத்தி பேசுறது தான் இது. திஸ் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். எந்த டிவைட் வேணாலும் நினைச்சு பாருங்க. அர்பன் ரூரல் டிவைட் நினைச்சு பார்க்கலாம், காஸ்ட் லைன்ஸ்ல டிவைட் நினைச்சு பார்க்கலாம், ஜெண்டர் பேஸ்ட் டிவைட் நினைச்சு பார்க்கலாம். எல்லா டிவைடுக்கும் அந்த நம்முடைய சமூக பிரிவுகளை, ஏற்றத்தாழ்வுகளை ஆழப்படுத்தும், அதற்கு வலிமை தரும் வழிதான் இது. இதை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நம்முடைய கல்வி என்பது எம்ப்ளாயபிலிட்டி நோக்கி போகிறது என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நகர்ப்புற நடுத்தர வர்க்கம் அதை பெரிதும் ஆதரிக்கும். அந்த சூழல தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் அது எந்த ஒரு அர்த்தத்தில் சொல்லப்படுதுங்கிறது தான் பாருங்க. நிச்சயமாக நடுத்தர வர்க்கமோ உயர்குடி வர்க்கமோ மக்களோ நகர்ப்புற மக்களோ ஒரு பெரிய எக்ஸிகியூட்டிவ்ஸா இருக்கவங்களோ அவங்கள இங்க பாதிக்க போகுதா? யாரை பாதிக்க போகுது? எந்த மக்களை பற்றி பேசிருக்கிறோம்? ஏற்கனவே கல்வி என்பது கல்வியிலிருந்து துவக்க கல்வியில பள்ளி கல்விக்கு கொண்டு வருவதற்கே திண்டாடி பாட்டு பாடி தகராறு பண்ணி அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்கிறோம். அதையும் முற்றிலும் முறியடிக்கும் வழிமுறையாகத்தான் இது தெரிகிறது. இந்த சென்டென்சஸ் வந்து ஏதோ தயவு செய்து ரொம்ப மேலோட்டமாக பார்க்க வேண்டாம். எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, even a political opposition is difficult because நீங்க வந்து the middle class is all for employability, right? The urban educated middle class would love when somebody says replace generalist education by vocational education because anyway I am not going to be bothered. வந்து யார் சொல்ல போறாங்க? நீ தொழில் கல்விக்கு போன சொல்ல போறாங்க. இதுதான். இது வந்து இன்னும் சில விஷயங்கள் இதில் பேச இருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பேசும்பொழுது இன்னும் should each institution cover 1% meritorious students and 1% needy students not covered by any scholarship
or alumni contribution by fundraising. சொல்லும்போதே தெரியுதா, மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீடி ஸ்டூடெண்ட்ஸ். நீடி ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்குமே மெரிட்டோரியஸா இருக்க மாட்டாங்க. அதுதான் அவன் வந்து தே ஆர் லைக் வெரி டிஃபரெண்ட். இன்னும் சில அபத்தங்கள் ஏன் வந்து நீங்க வந்து மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா சமூகத்துல எல்லா தரப்புகளையும் கல்வியில கொண்டு வருவதற்கான முயற்சி என்று நினைக்கலாம். அடுத்த வரி படிக்கும் பொழுதே தெரியுது இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க the gross enrollment ratio varies between 8.3% for rural females and 30.5% for urban females, 7.7% for scheduled tribe and around 45% for Christian population. எஸ்டியும் கிறிஸ்டியனையும் எங்கேருந்து நினைக்கிறாங்க? ஒன்று வந்து ரூரல் ஃபீமேல்ஸ் அண்ட் தி அதர் ஒன் இஸ் அர்பன் முஸ்லிம் ஃபீமேல்ஸ். எந்த கேட்டகரிஸ் இது? யாரு இது? இன்னும் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இது ரொம்ப இன்னும் இது வந்து நான் உதாரணமா சொல்றேன்னா பிரிட்ஜிங் ஜெண்டர் அண்ட் சோஷியல் கேப்ஸ்னு சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய இந்த அபத்தங்கள். ஜெண்டர் பற்றி சொல்லும் பொழுது இன்னும் ரொம்ப கேவலமாகத்தான் நான் பார்க்கிறேன். இது இந்தியாவுடைய ஒரு மிக ஆழமான பிரச்சனையாக பார்க்காமல் என்ன உயர்கல்வியில பெண்களுடைய பங்கேற்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது. ரொம்ப கேவலமான ஒரு நிலை இது. அதை பற்றி பேசும் பொழுது one of the questions, how should women's participation and performance in higher education be incentivized, அந்த வார்த்தை, by providing safe and secure environment within and outside the campus? என்ன அர்த்தம்? மொழிபெயர்த்தால் நம்முடைய கேம்பஸ்ல எல்லாம் பெண்கள் ஏன் வரல? ஏன்னா அவங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கான பாதுகாப்பா இருக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. இருக்கிற ரவுடி பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதனால பெண்கள்லாம் வர முடியல. அவங்கள நீங்க வந்து அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தி கண்ட்ரோலா வச்சுட்டு பெண்கள் சுதந்திரமாக வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினால் உயர்கல்வியில பெண்கள் எல்லாம் பங்கேற்பாங்களாம். அது மட்டும் இல்ல, அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தேர்ச்சி நிலையையும் நீங்க ஊக்கப்படுத்த முடியும், இன்சென்டிவைஸ்ட். இது அப்போ நம்முடைய ஜெண்டர் பிரச்சனையை ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையா பார்க்கக்கூடிய ஒரு இது ஒரு ஆழமான சமூக பிரச்சனையே கிடையாது. இதை வந்து சட்ட ஒழுங்கு தான். நீங்க வந்து கேம்பஸ் டிசிப்ளின் கொண்டு வந்துட்டீங்கன்னா, ட்ரெஸ் கோட் நமக்குலாம் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அபத்தங்கள், ட்ரெஸ் கோடு கொண்டு வரலாம், டிசிப்ளின் கொண்டு வரலாம், ஃப்ளோர் சூப்பர்வைசர்னு போட்டு எல்லாரையும் போட்டு டெரரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பெண்களுக்கு ரொம்ப சுதந்திரமான உயர்கல்வியை உருவாக்கலாம். ரொம்ப கேவலமா இருக்குது. இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி வேற கொடுக்குறாங்க. அது ரொம்ப எப்படி வருதுன்னு தெரியல. நம்ம எக்ஸாம்க்கு எல்லாம் நம்ம கல்விக்குரிய everything is multiple choice, right? That is where we are going. So even the questions that government asks you is multiple choice. How to bridge the gender gap? எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய கொஸ்டினுக்கு எடுத்து மல்டிபிள் சாய்ஸ் யாராவது கொடுப்பாங்களா? கொடுத்துருக்காங்க. ஒன், கெட் கேர்ள்ஸ் டு ஸ்கூல் பை ப்ரொவைடிங் ஹாஸ்டல்ஸ். யாராவது நினைச்சிருப்பீங்களா இந்தியாவுடைய ஜெண்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொன்னா? ஐ திங்க் there is a minister, former minister sitting here. Solve the gender problem, provide hostels, right? Give them scholarship. Give them this is a beautiful suggestion. இது அடுத்த பாயிண்ட் நான் வருது. Give them computing devices and connectivity to get over quality problem of teaching. நம்முடைய மூட்டா நண்பர் எல்லாம் இதை ரொம்ப வரவேற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்வியுடைய பிரச்சனையை நீங்க புதிய ஆசிரியர்களை எழுதிட்டே இருக்கலாம் வருஷமா, ஒரு வரியில சால்வ் பண்ணிட்டாங்க. என்ன ப்ராப்ளம்? என்ன டீச்சர்ஸ் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. ஒன்னு ரவுடி பசங்க வராங்க, அதனால கலாட்டா நடக்குது. இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் சொல்லியே தர மாட்டேங்கிறாங்க, குவாலிட்டியே இல்லை, சொல்லித்தர தெரியல. அதனால என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட தான் வந்திருக்குல்ல, ஒவ்வொருத்தர் கையிலையும் வச்சிருக்கீங்களே இந்த மொபைல், இது போராதா? இன்டர்நெட் இருக்குது இல்ல, இது போராதா? எல்லாருக்கும் ஹை குவாலிட்டி டிவைஸ் கொடுத்தா போதும். ஆசிரியரும் தேவையில்லை, இந்த சக மாணவர்களும் தேவையில்லை. நல்லா அவங்க பெண்கள், அதுவும் பெண்களுக்காக கனெக்டிவிட்டி கொடுத்தாச்சுன்னு சொன்னா குவாலிட்டி டு கெட் ஓவர் த குவாலிட்டி ப்ராப்ளம் ஆஃப் டீச்சிங். ஒரு வரியில give them skill training so that they can start earning while learning. இதுவும் ஜெண்டர் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன ஒரு முக்கியமான சஜஷன் என்னன்னு சொன்னா, எல்லாருக்கும் நீங்க திறன்களை கொடுத்தாச்சுன்னு சொன்னா உயர்கல்வியில படிக்கும் பொழுதே அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தரப்படுறாங்க? கூடையெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி
மேக் ஃபிளெக்சிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம். அதுவும் பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னு சொன்னா அவன் கல்யாணம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். நீங்க வந்து எல்லாம் செய்ய முடியும். எப்படி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு இதெல்லாம் நீங்க கமிட்டி இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கிறது ரொம்ப தேடிதான் அமைக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி ஐ டோன்ட் நோ ஹவ் தே மேனேஜ் டு டு திஸ். பட் இது வந்து சிரிப்பா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதோட ஆபத்து நினைச்சு பாருங்க தயவு செய்து. வாட் ஆர் த பாசிபிள் வேஸ் ஆஃப் formalizing traditional works into higher education, since most of the minorities are involved in traditional works? எவ்வளவு ஆபத்தான ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. மைனாரிட்டிஸ்னா நீ வந்து புதிய இதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, நீ வந்து ட்ரெடிஷனல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்ப, அதனால அந்த ட்ரெடிஷனல் வழிமுறைகளை எப்படி உயர்கல்விக்குள்ள கொண்டு வரலாம்? So ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் பற்றிய பார்வை, ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு பி envisioned not as passive recipients of policy transfers but as stakeholders with a voice. இது வந்து இது யாரோ ஒரு MBA ஆள் தான் எதிர்பார்த்து நினைக்கிறேன். ஹையர் எஜுகேஷன்ல சம்பந்தம் உள்ள யாருமே இந்த மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. தப்பித்தவரை கூட ஒரு ப்ரொஃபஸரால இந்த மாதிரி யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் பற்றி நினைக்க முடியுமா? ஸோ இது வந்து இது மாதிரிலாம் ரொம்ப போகுது. அண்ட் ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஆன் வித் திஸ் திங். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, இன்னும் அபத்தமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. டீச்சர்ஸ் பற்றி பேசும்பொழுது திரும்ப திரும்ப ஒரு இடத்து ஒரு வரியில சொல்றாங்க, பேஜ் 6 ஒரு கோட், there are exceptionally qualified faculty and those who are there because of the equity focus. இந்த வார்த்தைக்கு என்ன டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்? என்ன சொல்றாங்க? ஒரு சிலர் நிறைய தரம் வாய்ந்த அற்புதமான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இன்னும் சிலர் நீங்க வந்து சமூக ஒருங்கிணைப்பு, சமூக சமத்துவம் எல்லாம் பேசுறீங்களே, அதனால வந்து சில பேர் இருக்கிறாங்க. இப்படிதான் என்ன அர்த்தம்? இது வந்து நீங்க if you start reading between the lines போயிட்டே இருக்கலாம். டீச்சர்ஸ் பற்றி சொல்லும் பொழுது டீச்சர் should be assessed by multiple choice. யார் வந்து ஆசிரியர்களை மதிப்பீடு செய்யணும்? மல்டிபிள் சாய்ஸ். கம்யூனிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், by all of them. எல்லாருமே ஆசிரியர்களை மதிப்பீடு செய்யணும். அடுத்தது அப்படி மதிப்பீடு செஞ்சு இந்த ஆளு சொல்லி தர தெரியல அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னா வாட் கரெக்டிவ் ஆக்ஷன் என்னவா இருக்கணும்? 1 ரிமூவ், 2 ரீட்ரெயின், மறுபடியும் அவருக்கு பயிற்சியாளி, 3 do not lift probation, 4 deny promotion, 5 1 2 and 3 together, 6 2 3 and 4 together, 7 1 2 3 and 4 together. இத வந்து தப்பித்தவரி யாராவது கல்வியில கொஞ்ச நாளாவது எங்கேயாவது ஒரு காலேஜ்லயோ ஒரு இதுலயோ ஒரு ஒரு வகுப்பு நடத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் எழுதுவாங்களா? நினைச்சு பாருங்க. இப்படி வந்து நம்முடைய ஆசிரியர்களுடைய என்ன லட்சக்கணக்கான ஆசிரியர்களுடைய தரத்தை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சொன்னா அதை எடுத்து குப்பையில தான் போட முடியும். இதை வந்து நீங்க வந்து மதித்து விவாதங்கள் நடத்துவது என்பதற்கான சாத்தியக்கூறே கிடையாது. there cannot be any kind of compromise with this kind of a vision, right? Okay, there is a lot more on these things. I'll take up these themes and tell you. So இறுதியில் there may be 1 or 2, sorry, I can't resist the quotation, sorry, ஒன்னு ரெண்டாவது நான் சொல்லி ஆகணும். ரொம்ப முக்கியமான quotations உங்களுக்கு மிஸ் பண்ண முடியாது. Should universities include foundational courses on cultural integration? இது வந்து ஒரு நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த கல்ச்சுரல் இன்டகிரேஷன் ஒரு புதிய கோட் வேர்ட் நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு அது அந்த மாதிரி அந்த ஃப்ரேஸ் கேட்கும் பொழுதே நாம வந்து கலாச்சார ஒருங்கிணைப்புன்னு தமிழ்ல எழுதுறாங்க. அது வந்து கலாச்சார ஒருங்கிணைப்புன்னு எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரியல. எனிவே கல்ச்சுரல் இன்டகிரேஷன் அவர் சொல்றது எல்லாம் நீங்க வந்து கலாச்சாரத்தில் நம்முடைய இந்தியாவில் பலவிதமான பல வண்ணங்களில் பல நிறங்களில் பல பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் கலாச்சார ரீதியாக ஒருமைப்படுத்த வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்று. திஸ் இஸ் எ மெஜாரிட்டேரியன் விஷன். இதுல வந்து நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். குழப்பமும் தேவையே இல்லை. அது சொல்லும் பொழுது அப்போ என்ன சொல்றாங்க?
உயர்கல்வியில அண்டர் கிராஜுவேட் லெவல்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா இது வந்து எல்லாருக்கும் மையமானது. எல்லாருக்கும் மையமாக நீங்க இப்போ பிஏ ஜாயின் பண்றீங்களா, பிஇயா, பிஎஸ்சியா, எந்த வேணா பிஎக்ஸ்னு எது வேணா வச்சுக்கலாம். எங்க போனாலும் எல்லாரும் ஒரு கோர்ஸ் பண்ணி ஆகணும். என்னது அது? கல்ச்சுரல் இன்டகிரேஷன் பத்தி. கல்ச்சுரல் இன்டகிரேஷன்னா என்ன? நீங்க எல்லாரும் கலாச்சார ரீதியாக ஒரே முகத்தில் ஒரே வழியாக பேச தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியன் என்றால் என்ன என்பது பல்கலைக்கழகம் சொல்லிக் கொடுக்கும். பீஃப் சாப்பிடக்கூடாது முக்கியமாக. அது தப்பி தவறி கூட அங்கெல்லாம் போயிடாதீங்க. ஏற்கனவே அதான் சொன்னோமே, இந்த ஏற்கனவே சொன்னேன், மாணவர்கள்லாம் காலேஜில் ரவுடித்தனமான இருக்கிறவங்க, ஆசிரியர்களுக்கு சொல்லித்தர தெரியாது, உங்களுக்கு இந்தியன்னா என்னன்னு தெரியாது, சொல்லிக் கொடுப்போம். ஆனா என்ன ஒண்ணு, இதுல ஒரே ஒரு நன்மை ஏற்படக்கூடியது என்னன்னு நினைச்சீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாணவர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் மார்க் வாங்குறதுக்காக என்ன எழுதணும்னு தெரியும். அப்போ இந்தியன் என்றால் என்ன, 10 மார்க் கேள்வி தானேயா, முடிச்சிடலாம், அப்படிதான் வரப்போகுது. ஆனா இதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் நிறைய ஆழமான ஆபத்துகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் இதை வந்து ரொம்ப பேச விரும்பல, ஏன்னா இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. Should all universities have essential language departments with focus on dying or extinct languages? ஆஹா, என்ன அருமையான இது. இந்தியாவுடைய செத்து போயிட்டு இருக்கிற மொழிகள், அவைகளுக்காக ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. எதெல்லாம் செத்து போயிட்டு இருக்கு அல்லது செத்து விட்ட மொழிகள், அதற்காக நம்ம ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்க போறோம். இது இன்னும் நிறைய இதுல போயிட்டு இருக்கலாம். Let me just summarize the points because I am almost at the end of time. ஒண்ணு, so quality, தரம் என்பதை பற்றிய புரிதல் இல்லாம இது கொஞ்சம் நிச்சயமாக பார்க்கணும். தரம் என்பது முழுக்க முழுக்க மதிப்பெண்களாக பாயிண்ட்ஸாக கொண்டு வரும் பொழுது இருக்கக்கூடிய அபத்தம். இன்றைக்கு நம்ம கல்வி முறையே பாதிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே அதுதான். முழு கல்வியும் மார்க் வாங்கக்கூடிய ஒரு சடங்காக மாறுவதற்கு இருக்கு. இதை வந்து காலேஜஸ்க்கும் ஸ்கூல்ஸுக்கும் போடக்கூடிய மார்ப்பாக பார்க்கணும். அடுத்து சென்ட்ரலைசேஷன். த என்டையர் அஜெண்டா இஸ் சென்ட்ரலைசேஷன். முழுக்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட்ல ஏற்கனவே பார்த்தாச்சு. யூனிஃபார்ம் சிலபஸ் பத்தி பேசுறாங்க. யூனிஃபார்மைசேஷன், யூனிஃபார்மிட்டேரியன் அஜெண்டான்னு சொல்லலாம். இதுல இதை முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் தப்பி தவறி நினைச்சு கூட பார்க்காதீங்க. நீங்க எஜுகேஷன் உங்க லிஸ்ட்ல இருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஆனால் இது வந்து இது இட்ஸ் சென்ட்ரல் அஜெண்டா. ஸ்டேட்ஸ் உடைய இது வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் தான். நீங்க வந்து அமல்படுத்துவதுதான் உங்களுடைய வேலை. அடுத்து கார்பரேட்டைசேஷன். இந்த நான் சொன்னதுல திரும்ப திரும்ப வரக்கூடிய லாங்குவேஜ் பாருங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ், வயபிலிட்டி, ஃபீசிபிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களை பத்தி சொல்லும்போது ப்ரொடக்டிவிட்டிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரியல. திரும்ப நிறைய இடத்துல இருக்குது. இது முழுக்க முழுக்க கார்பரேட் அவுட்லுக். ஒரு கார்பரேட் கலாச்சாரத்தை, இது அகடமிக் கம்யூனிட்டின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க, லேர்னிங் சொசைட்டின்னு சொல்லுவோமே, அந்த வார்த்தைகளுக்கும் இதுல இருக்கக்கூடிய மொழிக்கும் சம்பந்தமே கிடையாது. முழுக்க முழுக்க உயர்கல்வி கூடங்கள் கார்பரேட் லைன்ஸ்ல எடுத்து போவதற்கான ஒன்று. அதற்கும் கேட்ஸுக்கும் இருக்கிற தொடர்பும் பின்னால வரும். மிக குறைவான பங்கேற்பு என்று சொன்னோம். அந்த மிக குறைவான பங்கேற்பு என்பதை இது போல சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்ப்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய, முன்னாடி சொன்ன பாயிண்ட் மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த அஜெண்டா நம்முடைய சமூக அவலங்களை பிரதிபலிப்பதாக, ஆழப்படுத்துவதாக தான் இருக்கிறதே ஒழிய, இருக்கக்கூடிய சமூக விரிவுகளை நியாயப்படுத்துவதாக இருக்கிறதே ஒழிய, கல்வி என்பது அதை போரிடும் ஒரு கருவியாக பார்க்கவே இல்லை. இது நிச்சயமாக கவலையோட பார்க்கணும். அதோடு இணைந்த ஒன்று இண்டஸ்ட்ரி வொகேஷன் அவங்க சொல்றதும் இண்டஸ்ட்ரி லிங்கேஜஸ் சொல்வதும். தொழிலுக்கும் உயர்கல்விக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பார்வை முற்போக்கு சிந்தனையாளர்களிடமிருந்து கடந்த 30-40 வருடங்கள்ல நிறைய இருக்கு. We have talked a lot about the relationship between work and education. But what is being talked about is industry linkage has nothing to do with it. I want to make it clear because அறிவியல் இயக்க வெளியீடுகள் எனக்கு தெரிஞ்ச நான் எழுதின கட்டுரைகளே எவ்வளவு சொல்ல முடியும். வேலைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பிரச்சனைகள் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது உழைப்பாளிகள் தொழிலாளிகளுடைய கல்வியாக இன்றைய கல்வி முறை இல்லை என்பதை திரும்ப திரும்ப எழுதியிருக்கிறோம். ஆனால் அதற்கான விடை இங்கே சொல்லப்படக்கூடிய இண்டஸ்ட்ரியல் லிங்கேஜ்ல இல்ல. தயவு செய்து this is something to differentiate. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது என்ன டிஸ்கஷன்ல அப்புறம் பேசிக்கலாம். I don't want to get into it immediately. இதற்கும் இந்த மேக் இன் இந்தியான்னு ஒரு அஜெண்டா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, அதற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மிக ஆபத்தானது.
உண்மையான அஜெண்டா என்ன சொல்றாங்க? மேக் இன் இந்தியா. அதற்காக உனக்கு ஏராளமான தொழிற்சாலைகள் தேவை, அதற்கான மக்கள் தேவை. அதுக்கெல்லாம் ரொம்ப படிப்புலாம் தேவையில்லை. நீ 5 கிளாஸ் படி, 8 கிளாஸ் படி, அப்பவே பிரிச்சு விட்டுறலாம், நீ ஃபேக்டரி ஃப்ளோருக்கு போ. இதுதான், திஸ் இஸ் த அஜெண்டா. கல்ச்சுரல் இன்டகிரேஷன் கோட் வேர்ட், தயவு செய்து ரொம்ப தெளிவாக, இட் இஸ் a மெஜாரிட்டேரியன் அஜெண்டா. நீ உனக்கு விமர்சன மனப்பான்மை எல்லாம் தேவையில்லை. நீ சொன்ன பேச்சை கேட்டுட்டு நேர போய் சொன்ன வேலையை செஞ்சா போதும். பைனான்சிங் பற்றி பேசும் பொழுது ஆரம்பத்துல முதல் வரியில கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல சொல்றது, the financing of higher education cannot be undertaken by the government alone. இது எப்படி சொல்றாங்க பாருங்க, it cannot be done. That is the first sentence. It's an axiomatic statement. எங்க இருந்து வருது இது? வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அஃப்ளூயன்ட் சொசைட்டின்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் முழுக்க ஹையர் எஜுகேஷன் என்பது கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்திட்டு இருக்கு. த கிரேட்டஸ்ட் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிசர்ச், எனக்கு தெரிஞ்சு சயின்ஸ் பத்தி சொல்ல முடியும், சயின்டிபிக் ரிசர்ச்ல 85% இஸ் NSF ஃபண்டிங். 85%, நாட் 100%, பட் 85%. இது to start with a statement like this is really a problematic thing. இது கவர்மெண்ட் தன்னுடைய ஸ்டேட்டுங்கிறது தன்னுடைய பொறுப்பிலிருந்து முழுமையாக விலகி கொண்டிருக்கும் ஒன்றைத்தான் நம்ம பார்க்கிறோம். அகெயின் திஸ் cannot be accepted. அந்த PPP பத்தி வேற நிறைய அபத்தங்கள் சொல்றாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்பது, அதாவது பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து இயக்குவதற்கான பேச்சு. இதுல நிறைய அபத்தங்கள் நான் சொல்ல கூட இல்லை. என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, இது ஏற்கனவே செய்த முடிவு. ரொம்ப தெளிவாக தெரிகிறது என்ன சொன்னா, இது ஏற்கனவே செய்த முடிவு, அதற்கான அங்கீகாரங்கள் தான் இந்த விவாதங்கள்ல பேசப்பட்டு வருகிறது. சோஷியல் சயின்சஸ் பத்தி ஒரு வார்த்தை சொல்லியே ஆகணும். நிறைய இடங்கள்ல கணிதம் அறிவியலுக்கான இதுல நாம மேம்படுத்த வேண்டும், இதுல தரம் குறைவாக இருக்கிறது இது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, அதற்கும் உற்பத்தி தொழிலுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பினால. சமூக அறிவியல், சோஷியல் சயின்சஸ் ஆர் த எலிஃபென்ட் இன் த ரூம். பேசக்கூட கிடையாது. இட் இஸ் த திங் தட் டசன்ட் எக்ஸிஸ்ட். அவங்களோட பேச்சில் எங்கேயுமே சோஷியல் சயின்சஸ் பத்தி பேச்சே கிடையாது. ஏன்? தட் இஸ் த திங். ஸோ திங்ஸ் லைக் கிரிட்டிக்கிங் சொசைட்டி, சமூக விமர்சனம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதுல பேச்சே கிடையாது. இன்னொரு ரொம்ப ஆபத்தான ஒன்று ஒரு டெக்னோமேனியா என்று சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் சொல்யூஷன். அதுவும் எந்த டெக்னாலஜி? டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் டெக்னாலஜி, இ ஸ்கில்ஸ் மூலமாக எஜுகேஷனை கம்ப்ளீட்டா மாத்திர போறோம் என்ற ஒரு கனவு. ஆசிரியர்களை மிகவும் தரக்குறைவாக மதிப்பிடக்கூடிய ஒரு பார்வை. இதெல்லாம் சேர்ந்த ஒன்று இந்த புதிய கல்விக் கொள்கையாக நம் மத்தியில் வர இருக்கிறது. இது நீங்க பல ஆபத்துகள் இருக்கு. மையமாக சொல்லணும்னு சொன்னா, என்றைக்கு ஒரு கார்ப்பரேட் கலாச்சாரமும் ஒரு கார்ப்பரேட் அஜெண்டாவும் ஒரு கம்யூனல் அஜெண்டாவும் ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது இருக்கக்கூடிய ஆபத்து மிக ஆழமானது. இந்தியா இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு ஆபத்து என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இது தனியாக ரெண்டு இதுலயும் நம்ம பார்த்திருக்கிறோம். அதோடைய இம்பாக்ட் எஜுகேஷன்ல தனித்தனியாக நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம், பார்க்காமல் இல்லை. ஆனா இந்த ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது, இன்றைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தொழில் ரீதியான கல்வி பற்றி சொல்லும் பொழுது இன்னொன்னு சொல்ல விட்டேன். இன்னொன்னு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, பாடத்திட்டம் கரிக்குலம் சிலபஸ்ல இருந்து இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இனிஷியேட்டிவ்ஸ் ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கு இன் எஜுகேஷன். அழகா சொல்றாங்க. அதுல அம்பானி எல்லாம் சொல்றாரு, என்கிட்ட கூட நான் நடத்தி காட்டுறேன், நீ சொல்லி தர்ற கல்வி என்பது வேலைக்கு விடவாததாக இருக்கிறது, அன்எம்ப்ளாயபிள் பீப்புள், அன்எம்ப்ளாயபிலிட்டி. நாராயணமூர்த்தி இதை சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு டாக்குமெண்ட் தயாரிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உயர்கல்வியில உங்களுக்கு சொல்லித்தர தெரியல, உங்ககிட்ட இருந்து வர்றவங்களுக்கு வேலைக்கு வரவாதவங்களா இருக்கிறாங்க, எங்கிட்ட விட்டுரு, நான் சொல்லி தர்றேன். எப்படி பார்ட்னர்ஷிப் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குவோம் என்று. இதோடைய ரெக்கார்ட் இஸ் வெரி புவர். இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி யாரும் பேசுற மாதிரி கூட தெரியல. நிச்சயமாக இந்த ரெண்டு அஜெண்டாவும் சேர்ந்து ஒன்றாக வரும் பொழுது இருக்கக்கூடிய ஆபத்து நம்ம கண் முன்னால ரொம்ப தெளிவாக தெரிகிறது என்று நான் நினைக்கிறேன். அதோட டிராஃப்ட் இன்னும் இனிமே தான் வரப்போகுது. ஆனால் நிச்சயமாக கல்வியை பற்றிய அக்கறை கொண்ட யாராக இருந்தாலும் மிக கவலையோடு
பார்க்க வேண்டிய ஒரு தருணம், ரொம்ப தெளிவாக எதிர்க்க வேண்டிய ஒன்று என்று நான் நினைக்கிறேன். இதுல நம் முற்போக்கு சக்திகள் எல்லாரும் சேர்ந்து செயல்பட வேண்டியது மிக முக்கியமானது. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன்னா மேலோட்டமாக இதை எதிர்ப்பது ரொம்ப கஷ்டம். எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நான் எல்லாருக்கும் வேலை தரப்போறேன், அதற்காக கல்வியை மாற்றப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது எதிர்ப்பது சுலபம் இல்லை. ஆனால் எதிர்த்தே ஆக வேண்டும். இதோட அடிப்படை என்ன, ஆழம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதே நேரத்தில் கல்வி முறையில மாற்றம் நிச்சயம் தேவை. அதையும் நம்ம மறந்துவிடக்கூடாது. உயர்கல்வியில அடிப்படையான மாற்றங்கள் தேவை. ஆனால் இந்த மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா எந்த மாற்றங்கள் தேவை, எந்த சமூகம் தேவை? அந்த மணிகண்டன் போன்ற லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு நாம் என்ன பதில் தரப்போகிறோம்? வாட் இஸ் தட் விஷன்? We need to articulate it. It's high time. Thank you. மிக சிறப்பாக இந்த அமர்வு நிறைவு பெற்றிருக்கிறது. எல்லோரும் இணைந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை முறியடிக்க வேண்டிய அவசியத்தை ராமானுஜ் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. அதோடு இந்த அமர்வு நிறைவு பெறுகிறது. அடுத்த அமர்வு கேட்ஸ் ஒப்பந்தம் பற்றிய அமர்வு துவங்குகிறது. நண்பர்களே, சுண்டலும் தேநீரும் வெளியில ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு 5 நிமிடம் தேநீர் இடைவெளிக்காக எடுத்துக்கொண்டு 1/4 மணி நேரம் கொடுத்திருந்தோம். ஆனால் 5 நிமிடமாக அதை சுருக்கி கொண்டு மீண்டும் அரங்கத்திற்குள் வந்தால் அடுத்த அமர்வு தொடங்கும். கேட்ஸ், WTO கேட்ஸ் அதனுடைய தாக்கம் என்கின்ற அமர்வு இப்ப நாம தேநீர் இடைவெளிக்காக கலைக்கின்றோம்.
Comrade Prince said that I go around the country electrifying students and young people, other young people. It's just the opposite. I go around the country in order to be electrified by student organizations and the young people. And this is really true, just not a rhetoric. I was in Hyderabad and 5 student organizations did a dharna demonstration on WTO GATS issue. I participated, and at the end of it, one undergraduate student of Osmania University approached me and said, I have a problem with this WTO. I said, what is your problem? He said, it should not be called World Trade Organization, because it is not a World Trade Organization. What should it be called? I asked him. It should be called Western Capitalist Trade Organization. He says, all what you told me is Western Capitalist Trade Organization. I said, what about Japan? He said, that I do not know. So you see, young people are thinking. They are thinking. Another student approached me and said that we have, in that meeting, they passed a resolution in support, I hope this will be done here also, in support of the students in Delhi agitating against MHRD's decision to scrap scholarships, the non-net UGC scholarships. It is now already probably 10th or 12th day. It is continuing. And initially they called it Occupy UGC. And when they were bundled out with lathi charge by police and taken to police station, then they came back again and called it Reoccupy UGC. So this another student approaches me, said, are you sure this is a correct use of the phrase Occupy UGC in our country? I said, why do you think it's not a correct usage? He said, because it was coined by American students and youth when they said Occupy Wall Street. But what I have read about it shows me they never understood the nature of capitalism, and they did it only out of enthusiasm without understanding. But I think our student organization understand capitalism, and so they are different. They should not be using the same term. It confuses us. See, people are thinking, young people are thinking. There is a great hope in this country. We can stop WTO GATS even now. Despite the fact when All India Forum for Right to Education took its decision to rebuild the campaign, because we have been doing it for many years, to rebuild the campaign in an intensified manner before the Nairobi conference takes place on 15th of December. And Comrade Prince was there, Comrade Kanaka Sundaramji was there. And one of our very senior intellectuals, he got up and said, I don't understand why are we taking this decision to build this campaign. Because after all, WTO GATS is a default position of capitalism. It's going to happen. Nobody can stop it. But now after 4 or 5 months of the sustained campaign, I think even that comrade will not say this, because now there's a hope we can stop it. And I'll come back to it, why there's a hope that the despite default mechanism of the capitalism, we can still stop it. I will share a story, A, to connect with you all, but B, it will probably give a context in which I am speaking. As you all know by now, that our higher education was offered formally to WTO GATS in the year of 2005. But my story is of 1998, when there was no talk of offering higher education to WTO GATS. I was then appointed as the Dean of Faculty of Education at Delhi University, a very new task for me. I was quite unprepared. And within a few days of taking charge, I got a phone call by someone on behalf of the Western Australian University delegation visiting India and seeking an appointment with the Dean of Faculty of Education. So I agreed. The 3-member delegation reached my office with a proposal. What was the proposal? The proposal was that we propose to you that henceforth you should stop giving your degrees in education, whether it's B.Ed, M.Ed, M.Phil, PhD, or the very high-profile new course
for elementary teachers called Bachelor of Elementary Education. They knew about all this. And you should stop giving it. Instead, you should agree to award Western Australian university degrees. So it's quite unprepared for such a proposal. So I asked, why this proposal? Why should we even think about it? We have a very established program of education in our department. Why should we even think about it? So it's because this will bring you lots of money. The kind of money which your department has never seen. That kind of money. Because your students will be willing to pay very high fees, a lot of high fees, because it carries a label of Western Australian University. And your students are liable to accept this, that they should pay high fees. And when they pay high fees, a part of it will of course go to Western Australian University as a profit, and that's the first time I heard the word profit in relating to education in my life. I knew that something big is going to happen in this country, that this delegation can come and openly propose this, go around the whole country. And then they went on to say that another substantial part will be given to you as salaries. In addition to what you are getting from your government, salaries will come to you, so your salary will go up many-fold. And then a smaller part will be invested in improving your very poor infrastructure of your department. We have seen, we have taken a round before coming to your office. We know how horrible are your toilets. Your classrooms are not equipped with computer facilities. All that will be done. Your physics lab, chemistry lab, biology lab, psychology lab, everything will be rejuvenated with most modern gadgetry. So I did not know how to deal with it. I had to be polite, so I asked him, do you know about the ideas of education which Gandhi proposed, or based upon productive work? They said, who? Mr. Gandhi you are talking about? I said, yes. He said, he was a political leader. What does he have to do with education? I said, thank you. I got my reply. Then I said, have you ever heard of Rabindranath Tagore's ideas on education? That they knew. They said, oh, you're Nobel laureate in literature. I said, yes. What does he have to do with education? He said, thank you. I got my reply. And then I asked, have you ever heard of Dr. Ambedkar's ideas on education? And he said, who? And they did not know the name Ambedkar. I said, I got my response. Thank you. And this is precisely why, not because we do not want your money, we don't want profits in education. This is precisely why we should not ever even discuss the idea of giving you degrees. But this is what you will do, because you don't understand our educational history, or what we want to do, our aspirations, what kind of India we want to build. But they won't leave my office. And one of them said, you look like a frog in a well, who is not interested in international thoughts, international knowledge. You just want to live in a small little department and not even look outside. So I said, no, that is not true. You will be happy to know that in our courses, we teach about the Australian policies vis-a-vis your Maoris. And then they were quite nonplussed. I said, how do you know about our Maoris? It's because we have Dalits and tribals who have been exploited, oppressed for centuries, and we are very much interested in knowing how to remove this long gap of 5,000 years of discrimination, oppression. And since you have also exploited your Maoris, you have totally taken away their land and dehumanized them. So we want to know how your government is trying to engage with giving the proper education and then therefore equal status in a society. And therefore we analyze your policies and analyze our government's policies and compare them. Then they were ready to leave. And they left. The point is, the formal preparations of government in any policy, not just the policy of handing over higher education to WTO cash, any policy begins long before it is actually announced. Long before. And if we learn how to catch on to these indications, they may look only indications. If we learn how to analyze those indications, we'll be better prepared to resist the onslaught of those policies which is bound to come later on.
And I think the kind of intense and deep analysis which you heard from Professor Ramanujan today on the new education policy is not even a draft, it's only a set of questionnaires. But if you relate it with what has been happening for last 15 years or 25 years since globalization, increasing neoliberal assault on our education system and all aspects of our national life, if you study and keep analyzing them, then you would know exactly what each question in the school education sector or another one in higher education sector, as he was analyzing, each question has a deep meaning. It is not a mechanical design of the questionnaire. It's a well considered design with an insight into how to convince the public in India that what the government has planned to do must be agreed upon, and there will be, it's like Chomsky what he says, you are basically constructing a consensus. You're constructing opinion through the questionnaire. The government is way ahead of us. They have far more information about what they want to do, and I'm sure this drama which is happening through so-called consultation is really a drama, because the full policy document written by either Mr. Dinanath Batra or somebody else in Sangh Parivar is just awaiting for parliamentary approval. So we have to now decide how to fight back for what is already ready. I want to go on. WTO GATS, you already heard Professor Mani on the history. I was able to follow good part of it. The issues which I want to emphasize in the history of this is about the very coining of the term General Agreement on Trade in Services. We should all wonder, ask this question, all right, whatever agreement you may have under GATS, what does education have to do with it? Education is not a service in that market terminology. Education is a basic constitutional right. It's a democratic right of every citizen of India. It's an entitlement which flows out of our constitution, out of the entire 150 years of struggle against British imperialism. It's an aspiration of our freedom struggle. How can it be reduced to service, a tradable service for profit? If we do not question this conceptual attack on our education system brought in by the global capital, then we will not be able to fight the battle properly. A lot what is flowing out of accepting that education is a service, we can see even the whole skill formation agenda, skill development mission is a fallout of having accepted that education as a service. That education is not meant for social development, for building a democratic, secular, egalitarian society. It is just a tradable commodity like any other commodity. And we should not be surprised or upset that education is listed by GATS in this, along with nightclubs and beer pubs. In the same breath, GATS says education, health, nightclubs and pubs are all services. So if you really want to build a struggle, a resolute struggle to undo what has been happening to our education system since the formal announcement of globalization, which implies that preparation to attack our education system had begun before 1991 declaration of globalization. It began in 80s, and I don't have time today to describe how, what is the evidence that it had begun in 1980. The 86 policy itself is an outcome of the globalization agenda, preparation for that. Just like the new education policy questionnaire is a preparation for facilitating WTO GATS. Just like the scrapping of scholarships by MHRD, non-net UGC scholarship, is one step forward for enabling the WTO GATS to enter India in the area of higher education. So, therefore we have to resist the idea of this conceptual attack. We have to say in full solidarity, and I hope this message can go out from this seminar today, that the people present here in Tamil Nadu decided that education is not a service. It is a constitutional and democratic right of our people. But
we are now talking in a trade language. And you won't be upset if I keep on sharing with you the trade discourse on education. All of the students and young people sitting here, even the children who are sitting there from schools who are going to become students of colleges and university tomorrow, all of you are not students anymore. All of you are consumers, mere consumers. Consumers of a service called education. Who is going to provide this service to you for which you will pay the full cost? Not just WTO. World Bank decades ago wrote a document that was meant for school education. And that document said that all children are users of the educational service, and therefore they pay is market cost of known to be known as user charges. And WTO is carrying on with that language, that all students being consumers must pay the user charges like you pay in the market the cost of soap or oil. Who is going to provide this service? The educational institutions, the colleges, the universities, the polytechnics, the IITs, the IIMs, the Institute of Mathematical Science, the Indian Institute of Science, the Tata Institute of Fundamental Research. All these great institutions of India are going to be service providers. And what will be the Vice Chancellor called? Vice Chancellor will be the CEO of the corporation called Madras University. And if the Vice Chancellor does not ensure optimal profit out of the company called Madras University, then CEO will be dismissed by the board of directors. And what are the college teachers and university professors? They are merely employees of the company, whether college or university. And if you do not fulfill the agenda which CEO is asking you to do, then you will also be dismissed along with him or her. This is not something which we can laugh at. It's not a joke. It's a reality. Along the GATS means this is going to happen. When GATS entered the scene, when the old GATT, General Agreement of Trade and Tariffs, which was only concerned with industrial products, industrial goods, when that became GATT 1994 and WTO appeared on the scene, and WTO wanted to expand the market scope in every country, because only by expanding the scope of the market that the capitalism and capitalist crisis can be resolved and capitalism can survive. Therefore, more and more markets have to be included in global trading. And one of the very important ways was to convert, on one hand, various things like health, education, water, transport, electricity, and so on, and even cultural matters into services, and on the other hand, convert knowledge which can be patented. So two new platforms were created. One was General Agreement on Trades and Services, and another was TRIPS, Trade-Related Intellectual Property Rights. So knowledge becomes patented. GATS has got several provisions. This is not the occasion when the entire GATS can be analyzed. But let me just touch upon those provisions which will explain to us why GATS is an alarming attack on our higher education system. I'll take the example of the provision which is called Most Favored Nation. Here I must stop and say that whenever there is a neoliberal capitalist attack on any aspect of our national life, the forces behind the attack coin very attractive, people-friendly terms. When they want to destroy school education, as they decided in 1990s, they called it education for all. After destroying it in 1990s, they wanted to legitimize it by bringing it into our policy fold. So when the design of 1990s under district primary education program was going to be incorporated into Indian policy framework,
In 10th 5-year plan, it was called Sarva Shiksha Abhiyan. And when that needed protection of the Constitution, then 86th Constitutional Amendment was passed to be called Right to Education Amendment. And under that amendment, by adding one more article after Article 21A was added, and then it needed full-fledged constitutional protection. Otherwise, we will all stand up and say, what is the dilution and distortion of our school education and privatization and commercialization of school education? Therefore, in 2009, the state passed Right to Education Act, which meant right not to the children of India for procuring or accessing education of equitable quality, free of cost, state-funded, free of cost education, but it meant a right to the corporate houses to make profit out of school education. And therefore, after that act was instituted in 2009, more than 1.25 lakh schools have already been closed, and another lakh schools have been earmarked for being closed in this year, coming year. It is therefore that in the last 6-7 years, the rate at which privatization is taking place in school education has increased. And that was precisely the goal of Right to Education Act. The Right to Education Act has been fully implemented successfully, within quotation marks. This was the agenda of globalization. And now comes a turn of higher education. It was in the NDA government route, previous one, when Prime Minister Vajpayee was there, then the first signal was given that we are moving in the direction of GATS. It was 1999 when Dr. Murli Manohar Joshi, the then HRD minister, made a speech at UNESCO headquarters in Paris. And in that speech he said, higher education has nothing to do with social benefit or social welfare or social development. Because higher education only benefits the individual student. Please listen to very carefully how the new concept is now being built. Higher education benefits only the student. And since it benefits only the student, it should not be seen as a public good or social good. It should be known as non-merit good. It has nothing to do with public, nothing to do with society. It only increases your value in the market to become an engineer or a doctor or a management specialist or IT specialist. It is only for your personal benefit. Therefore, extending the World Bank and WTO dictum, it says you must pay the cost, full cost, not partial, full. Within a year, Ambani-Birla report was presented not to HRD ministry, but very importantly, significantly, to the Prime Minister's Economic Affairs Council. Signal is very clear. Where the report is going to Economic Affairs Council, not to any body of the HRD ministry. It was written by two of the greatest educationists of India, Mukesh Ambani and Kumar Mangalam Birla. The story doesn't end. If you look at the fine prints inside the cover of the Ambani-Birla report, which I don't think anyone else cared to look at, in very fine print, it says it was written by a computer company located in your city, Chennai. The whole draft Ambani-Birla report actually was done here by a computer company. These are the signals of things to come in future. And there are three basic principles which I must share with you of Ambani-Birla, which provide the groundwork for GATS agenda. It's being done by our own people, not by them. We are only preparing the groundwork for them, and then they'll come in full-fledged attack format. Ambani-Birla report argued that education's goal is not social development, but to use education as a tool for profit in the market and developed market. Second, Ambani-Birla report is telling the government, if you want, you can continue to provide public funds for school education, something which they will not say today. Because now school education open for total privatization. But at that time, it was the beginning of the process. Therefore, they said in 2000, if you want, you can continue to provide public funds for schools. But when it comes to secondary and senior secondary school, the report says you can
if you want, you can start reducing your public funding in secondary and senior secondary level, because market is ready to start coming in and participate in providing secondary and senior secondary education. Beautiful word, participate. Not that we are coming in to make profit. We are going to participate. And the third and most dangerous one is, higher education need not provide even a penny. Higher education, we are ready. The market is ready to take over. In 2000. And when we take over, we will also ensure that all branches of knowledge in which market is interested will be fully provided for as per market rules, and you can withdraw your public funding totally. It has very serious implication about knowledge. When Ambani Birla report came out, I wrote an article saying Ambani Birla report is not just an attack about accessibility, quality. It is an epistemological or epistemic attack on our education system. It is an attack on the very socio-political character of knowledge. And GATS is a pronounced form of epistemic attack. I hope to return to it later. Well, how is it an epistemic or knowledge attack? It's because when market takes over the teaching of sciences, social sciences and humanities, it will decide what to teach and what not to teach. How to teach, pedagogy will be decided. They will be the Paulo Freire, Professor Mani, not we. They will be the Paulo Freire. They will decide how to teach and whom to teach and whom not to teach. If India's Dalits, tribals, Muslims and OBCs, and particularly women in each section, because of patriarchal issues, cannot pay the cost of, market cost of education, then sorry, that's your misfortune. Nothing can be done, because social justice agenda has no place when GATS comes in. When market takes over, there is no place for social justice agenda. I hope to return to this also later. Imagine, why will market be interested in teaching the history of 1857 struggle, which gave us a historic lesson that Hindus and Muslims can fight shoulder to shoulder against British imperialism. It is not in their interest to accept solidarity of different communities, different religions, different sections of society. When they decide to fight, when the working class decides to fight with working class consciousness, that is very dangerous to capital. So this part of history will not be taught. Why will market be interested in teaching you the fact that Bhagat Singh was fighting not merely for transfer of power from the white-skinned rulers to black-skinned rulers? Bhagat Singh in fact was fighting for, and all his colleagues of Hindustan Socialist Republican Association were waging a struggle for a socialist reconstruction of Indian society, for a socialist revolution after independence. This fact also will not be shared. He will be reduced, and all his colleagues will be reduced to being merely patriots, like any other patriot. It's an attack on the whole vision of our historical consciousness, and therefore also I will extend to scientific consciousness. Why would it not be? Please think about it. Which market force will be interested that India's children are taught in such a way that they acquire critical thought, or the critical thought already existing in their minds before they came to school is further enriched and strengthened? Which market force will be interested in ensuring that children learn and internalize the ideas of history of science, of scientific temper, or historical consciousness, or accept the values of humanism? It's not just a question of being rational. Of course, if you are rational, you will be killed today. So all rationalists who think they are rational must be ready to protect themselves. If Kalburgi can lose his life, if Pansare can lose his life, if Davolkar can lose his life, all of us sitting here who are striving to be rationalists
we'll lose our lives. But that is another aspect where globalization, forces of globalization, make an unholy alliance with the forces of communalism and fanaticism, and vice versa. So, there is no place for critical thought, no place for exploration, for asking questions, even less for disagreement and dissent, which are the qualities of doubt. That I have a doubt about what my Prime Minister is saying, what my teacher is saying, what my Vice Chancellor is saying. There is no provision for doubt. If you don't fall in line, then your CEO or your Prime Minister will see to it that you fall in line. Things are no less alarming than what I am trying to share with you. I am not building it up, I am not exaggerating. So, the Mukesh Ambani and Kumar Mangalam Birla report has such implications, and this report has been implemented since then fully and successfully. This is why we are in a position to talk about reducing and substituting education by skill. Let me make this point here fully, because it will keep coming, and Professor Ramanujam also talked about it. We have nothing against making skill an integral organic part of education, where it belongs. Any education without the component of skill, I would argue, is incomplete, because along with the cognitive function of education, which enables us to think, to argue, to know the facts, to create knowledge, apart from this function, there is a very important function of education which is known as its affective domain. Value formation, emotions, empathy, they are very important functions of education. And the third important integral function is skill development. There is no problem with talking about skill and reducing, talking about we'll have now skill development mission. Then what is the problem? The problem is, unlike what Gandhi was saying in 1937 and the years that followed, that productive work, which necessarily involves skill, productive work should be an integral part of education system for all children of India, whether you are Dalits or tribals, or you are upper caste Brahmins or rich people. Doesn't matter who you are, independent India will have an education system where productive work will be a source of knowledge formation, value formation and skill development. Simultaneously, that is where the knowledge, values and skills will emerge from, by engaging the children of all castes and classes, and both sexes, gender and even more sexes which we now know and recognize. All children will engage with productive work, irrespective of their caste or class background. Very important formulation. So, it is not Gandhian idea of productive work which involves skill formation and value formation and knowledge formation. That is not what the market is concerned about. Market is concerned about creating a new neo-Brahminical caste system. And what is that? That is the market agenda. The agenda of the neoliberal capital, to create a neo-Brahminical caste system which can survive the movement of Phule, Ambedkar, Periyar. All those movements can be engaged with by this neo-Brahminical caste system. And this agenda is that start excluding masses of our children coming from the lower caste and lower classes, and particularly girls in each section, from school education. Exclude them and argue that they come from poor families, wage labor families, peasant families. Therefore, their parents are waiting for the children to earn some extra money for them. So, we should be in a hurry to help the poor parents. Not be in a hurry to eliminate poverty, not be in a hurry to eliminate discrimination and inequality from our society, but we should be in a hurry to exclude these children and give them some skill. And Professor Ramanujam has told us that they are already ready to substitute education just after class 8 with skills. Let me predict, this is only for the time being. Within a matter of 1 or 2 years, you will start hearing the government is now going to substitute education with skill training after class 5. For whom? Not for the rich people, upper classes, not for the upper caste, but for the vast masses of our country, which is comprised by Dalits, tribals, Muslims, OBCs, and also the
disabled people who are also cannot properly gain knowledge because we don't provide them adequate facilities to gain knowledge. Therefore, they will also be pushed into the skill agenda. Already, the previous policy framework looks upon disabled education, education of the disabled as a skill training. It's already there. The existing schemes of the past is already there. That will be further enhanced. And then you will create a mass of so-called semi-skilled labor, which will have access only to the low-earning skills, and this will be exported. Another export from India. Your Prime Minister has already announced, he's been announcing it even from the time of elections, last year's elections, during election, that India will be converted into the largest supplier of skilled workforce. The only one important concept he has been not referring to, and that is the largest, India will be largest supplier of skilled workforce, but that skilled workforce will have to be enslaved workforce. How can capitalism can afford to engage skilled labor, which is a thinking labor? A thinking person is the most dangerous person in the world. You know that, I'm forgetting the name of that European poet who wrote long ago, that I am not afraid of this huge machine, earth-moving machine, which is moving towards me. But I am afraid of the small, tiny person sitting on the steerings. Suppose that person begins to think, and then what will happen to me? How can a thinking worker be welcomed by market? Therefore, entire education has to undo independent thought, critical thought, analysis, exploration, dissent, disagreement, questions. All these are not going to be part of the education of the vast masses of our country. The entire education will be reduced to only accepting the market agenda. And therefore, now we are going to produce, will be the biggest supplier of skilled slave foot soldiers of the global market. It's a question of substituting education by skill which should bother us, not skill. Skill has always been part of education system. What is new being told is that now it will replace substitute education at all levels increasingly. And then access to institutions which can create knowledge, enable you to create knowledge or participate in creation of knowledge, that access will be limited to maybe to 5 to 10% of our people, all belonging necessarily to upper caste and upper class, because social justice agenda will be thrown out. There will be no scholarship, no fellowship, no stipend, no hostels, no other support measures which come out of social justice agenda. So naturally, even that small percentage of SCs, STs, OBCs, Muslims which are able to get ahead in higher education, even that small fraction will not exist anymore in that upper stratum of students who are allowed to go into real higher education. The scenario should be understood in my view. That's why we must oppose GATS. Friends, what else GATS will do? It has, as I was saying, a provision called most favored nation. Beautiful word. You would think, oh, it's going to favor India somehow. Most favored nation. Are we going to be among the list of most favored nation or not? We'll start wondering. But most favored nations say there are 161 members of WTO. Maybe 30-40 countries, that number is not still known fully. 30-40 countries have offered a higher education to GATS. And the MFN provision says you will have no choice. It's a multilateral agreement. You cannot say we'll accept American investment, but we'll say no to South Africa or to Bangladesh. Then all nations which are offered a higher education to GATS all have equal right to invest in your country, or you have equal right to invest in another country. Except if you've done the Chinese trick. China wants to invest in higher education of all countries, especially countries like ours providing big higher education market, but doesn't want you to invest. So they've been better than us. They use the flexibility which Professor Mani was referring to. There is a flexibility that if you offer
to become part of the most favored nation provision, then you have flexibility to say, we'll accept this and not accept that, which is called in their language seeking exemption. India has sought no exemption under any provision. And China has sought umpteen exemption to such an extent, it essentially retains its full control over its higher education and all decision making in its hand, while we are going to lose all such options. Another provision, in some ways more dangerous than the most favored nation, and that is known as national treatment. We'll be very happy with something about our nation. We are going to get better treatment. That's why it's called national treatment. It's language. Linguists will tell you, Chomsky will tell you, our Indian linguists tell us all the time, whenever language becomes a tool of manipulation, then beautiful words are used. So what is national treatment? National treatment tells us that each government will have to ensure level playing field. 3 words. Level playing field. For whom? You'll probably think in a country of Baba Sahib Ambedkar, level playing field means level playing field for Dalits, tribals, Muslims, OBCs. And also gender parity for women in each of these communities. No. Level playing field is to be ensured by our government then for corporate capital, for service providers. You cannot do anything which is to the detriment of any service provider. What does it mean? Imagine UGC makes a grant of 50 crores of rupees to Madras University to modernize its library system. National treatment says, if you provide 50 crore rupees grant to Madras University, you have to provide it to Microsoft University, which will be established, or Westinghouse University to be established, Suzuki University, and also to Jindal Universities of India, which are already there. Because giving 50 crore rupees grant favors Madras University over the private universities. It makes Madras, in front of Madras University, they will not be able to make as much profit. Therefore, you have to have a level playing field. UGC will say, under those circumstances, it won't remain there. We know UGC will be replaced by an independent regulatory authority, like it has been the case with privatization of electricity, telecommunication, water is already there. IRA is there. So IRA will replace, under GATT's agenda, the present UGC, Medical Council of India, Bar Council of India, All India Council of Technical Education, all will be replaced. So the IRA will tell us, the new IRA will tell us, since we cannot provide money to all the universities, government and private, therefore we will not provide any money to the government universities as well. Get out of the business of the trade of supporting the university system. Will not provide maintenance grant, will not provide salary grants. Under these conditions, all universities will naturally ask the state or the central government, how do we survive? They will be told, you survive by converting all your courses into self-financing courses. Charge enough fees to pay for all costs, including the cost of electricity when the class is being held, cost of air conditioning if you have, whatever is happening in classroom, the teacher teaching his or her, that part of the salary of teaching you for 2 hours, all the students should know we are paying the teacher for 2 hours. The entire cost will be charged by from the students. What does it mean? There will be no government funded universities and colleges anymore in this country. IITs would have been privatized. IIMs are already on the way. All India Institute of Medical Sciences, Postgraduate Institute of Medical Sciences at Pondicherry and Chandigarh, all these will be privatized. Therefore, advanced action is being taken in privatizing IITs. You know, stories keep coming. This is being privatized, that is being privatized. An entire research function in sciences will be privatized. Who says that? Not in this case GATS. This is being stated by the Chintan Shivir of Rashtriya Swayamsevak Sangh in his last meeting in Dehradun, UP. When the meeting ended, we all came to know through newspaper reports. The Chintan Shivir of RSS decided the institutions of CSIR and other scientific institutions now should learn to have projects in partnership with private corporations and not wait for any government funding. The government is too poor to provide funding. And I am told by my colleagues in Chennai that already the process has started in various CSIR supported institutions in the city of Chennai itself. Already the process started. This year, 500 crore rupees which are allocated in the budget were actually not given. Last year, sorry.
Last year the 500 crore rupees were allocated to keep you calm so you won't start shouting from the first day of the budget. So you will keep quiet, but it will not actually be given. And it was not given last year. Just a beginning. Just a beginning. Already 1/4 of the grant has not been given. Imagine how many years it will take to stop the entire grant and push you to accept the market agenda in research. And what kind of research market will promote and what kind it will not promote should be obvious to us. Obvious to us. Like when we went into the so-called Green Revolution in 1960s, at that time under Rockefeller and Ford Foundation pressures, because they were the representatives of the capital at that time, we were not allowed to undertake any research at that time in the area of drought-prone agriculture, rain-fed agriculture. Entire scene of rain-fed agriculture, which comprises almost 80% plus of Indian agricultural land, was ignored in scientific research and has been ignored since then. All research was focused upon 10% of the irrigated fields, because they did not want the rest of 80 or 90% of the rain-fed agriculture to start increasing their production by 1%, 2% or 5%, because that will do two things. A, it will not allow the dwarf variety of wheat or paddy to come into this country, the new genome to enter our country, and also it will eliminate poverty. Both agendas are not acceptable to global capital. The connections are all there to be seen by us. If you don't see it, it's our problem. I'm just reminded of Bob Dylan, the rebel guitar player of United States in 1960s, who almost enthused the entire young population along with Joan Baez and Pete Seeger to stand up against the Vietnam War. And Vietnam War had to be stopped. So in one of his famous songs he says, how many more deaths we will see in order to know the truth? And then he adds, the truth is blowing in the wind. My friends, see it, recognize it, catch hold of it. It's there. There's a provision called domestic regulation. What does it tell us, domestic regulation? Domestic regulation is not about that in domestic matters we can regulate. Just the opposite. You cannot make any policy, make any budget allocation, formulate any scheme or program without specific permission of Council of Trade and Services, which will be watching you all the time, watching all the nations, member nations. For this, it has a mechanism called TPRM, Trade Policy Review Mechanism. They'll be keeping a watch on you. If anyone is violating the basic principles which are there in favor of market, then Council of Trade and Services will take punitive action. And punitive action will be not just merely financial penalty. It will be trade embargo. We are not Cuba that we can withstand 6 decades of trade embargo. Our economy will just fall apart. There will be no way of saying no. These penalties will have to be accepted. And I've already mentioned that our statutory bodies like UGC, Medical Council, Bar Council, National Council, Teacher Education, etc., they will all be replaced by independent regulatory authority. Why is the global market so keen to replace our statutory bodies by a new mechanism? Because independent regulatory authority will not be accountable to any of the constitutional mechanism and statutory bodies of India. It will not be accountable to the Parliament or to our legislative assemblies. Neither to Parliament nor to Vidhan Sabhas, nor to the elected members, elected people or the cabinet ministers. It will be accountable only to corporate capital and the market representatives. It will negotiate with them. This is what they are doing in electricity. They negotiate with Ambani's and not with Kejriwal. And Kejriwal doesn't know what to do with it, despite his long promise. They are negotiating with Ambani's and Tatas, who are the service providers of electricity. The people who have gotten the people's mandate will become powerless, and those without people's mandate, the corporate capital will have all the powers. Are we willing to see this kind of a deterioration in our country? It's an ideological deterioration. Will no more be
We have, of course, we are not already part of the social welfare model that we lost probably in sometime in 1960. We forgot that India strived one day during freedom struggle to become a social welfare state. We are already not there. For last 4 decades we are facing the neoliberal capitalist attack. Are we willing to go to this, at this kind of a farcical situation where a parliament and Vidhan Sabhas will be powerless? Time is now to stop it, not later. When I talk about epistemic attack, I must not forget about referring to how this attack is made. Again, it is made in a very conceptual manner. Professor Ramanujam mentioned some of this. He read out that in one question there is a reference to strictly quantifiable outcomes. Let us start wondering, what is strictly quantifiable in education, what is not? This was preceded by World Bank declaration in 1990, in which World Bank very cleverly used the 3 UN agencies, and UN agencies were willing to be used by World Bank. In 1990, in his conference held in Thailand known as Jomtien Conference, the Jomtien Declaration says that henceforth in school education, only parameters which should be used for assessing and evaluating children should be observable and measurable. The new avatar of observable and measurable is strictly quantifiable outcomes. The new avatar of the same idea, coming from the same market forces. Now, what is observable and what is quantifiable? I have already mentioned. The historic consciousness about 1857 struggle, or the consciousness about the agenda, socialist agenda which Bhagat Singh was fighting for, is not observable, not measurable. It is not strictly quantifiable. None of it is. Scientific temper is not quantifiable, nor it is observable and measurable. Empathy for the downtrodden and oppressed is not quantifiable, it's not observable and measurable. What is observable and measurable and quantifiable are only mechanical outputs of education system, not the cognitive, knowledge-based outputs, and not the outputs of consciousness. If this is not what education is going to do, what is education for? I want to read here the report, excerpt on higher education from the report of Kothari Commission. I chose to read from Kothari Commission because it's the last report of the social welfare state of 1966. A state which was not actually a social welfare state, but at least it was claiming to or attempting to be social welfare state. At the last report of that era, bygone era, and please listen to it, very powerful formulation of what should be higher education for. Kothari Commission writes in 1966, universities, something Professor Ramanujam already mentioned along those lines. Universities are essentially a community of teachers and students. Therefore, academic community idea is going to be erased from new education policy. Universities are essentially a community of teachers and students where in some way all learn from one another. The idea totally alien to market economy, learning from one another. At any rate, strive to do so. Their principal object is to deepen man's understanding of the universe and of himself in body, mind and spirit. To disseminate this understanding throughout society and to apply it in the service of mankind. They are the dwelling places, very important phrase. They are the dwelling places of ideas and idealism. Fortunately, it still strives in many university campuses of our country. It strives in the Periyar Study Circle, Ambedkar Periyar Study Circle here itself, in IIT Madras. It strives in JNU and DU. It strives in Sambalpur University, where students are fighting for their rights. It strives all over India in the student community, despite neoliberal attack. We should continue to have faith in our youth. So, Kothari Commission said they are the dwelling places of ideas and idealism. Theirs is a pursuit of truth and excellence in all its diversity, not in uniformity. Please mark, in all its diversity. Kothari Commission already dismissing the entire framework of new education policy of the present government. In all its diversity, a pursuit which needs above all courage and fearlessness.
to say whether it's Lingdo recommendation or it is GATS recommendation that you shall not hold any demonstration in university campus, you will not participate in student organization or any political formation. Our students will get up and say, you can go to hell, lump it, we are going to organize our demonstration, democratic consciousness is our goal, and we'll continue to coin slogans against GATS and WTO even if you have a dictum against us. This is a pursuit of truth and excellence, a pursuit which needs above all courage and fearlessness. And then Kothari Commission adds, great universities and timid people go ill together. Beautiful. It doesn't stop. It tells us the purpose of higher education. Universities must learn to strive to serve as the conscience of the nation. Universities are the conscience of the nation, whom you cannot trivialize. You cannot privatize the conscience of the nation. You cannot hand over the conscience of the nation neither to Ambani's and Tata's nor to Suzuki's and Westinghouse. It's the conscience of the nation. They are the assessors of the national way of life. Very, very, very applicable to what is happening to us. Who will tell us that something is going wrong in our national life? Who will call the spade a spade and say our ancient tradition of tolerance is being replaced by intolerance? Our ancient tradition of diversity of faith, diversity of thoughts is being replaced because we are the people where Charvaka also existed. The materialist thought system was in India, not in America. And the critical consciousness is as old as Gautam Buddha. As old as that. Fight against inequality did not start in America or Europe. It started in the time of Gautam Buddha. So it is our way of life which is at stake now. Therefore, as assessors of the national way of life, and there is a danger of losing our bearings unless universities are able to play this role adequately by involving themselves, now for the universities, by involving themselves deeply in the study and evaluation of the social process. Such involvement is vital since the universities are preeminently the forum for critical assessment of society, sympathetic, objective, unafraid. This is the goal of higher education, not to generate profit, but do something for our society and country. What do we do? I want to conclude. What do we do? How do we fight back? What should be our ways of redeeming our education system? We must learn that what existed previously from school to colleges and universities is not necessarily to be preserved and conserved. There is a danger in being romantic about what existed. What existed has not helped us to become a democratic society. I will share with you data. Out of every 100 children who begin their study in class 1, only 17 out of them, that's 17% in all sections of society, all data, are able to cross class 12. Why is crossing class 12 is crucial? Not crossing class 8 as Right to Education Act says. Whether you detain them or don't detain them, you are only going to get education up to class 8. Why it is important? Because only by crossing class 12, our children have access to higher education, which means mobility, social mobility from the previous oppressed and poor homestead. Now they can move out and see the liberation coming to them. That's why class 12 is the minimum we can talk about. What happens if we look at the caste-wise data? Only 6% of tribals are able to cross class 12. Only 6 out of 100. Only 8% of Dalits cross class 12. Only 9% of Muslims cross class 12. And only 10% of OBCs cross class 12. Which means that 90% more of the and women being excluded will be much more than the men that we know. This means that 90% or more of the backward castes and classes have been excluded from higher education of all kinds, even from polytechnics, forget about IITs. This also means, more importantly, more than 90% of the backward castes and classes have never had access to any advantages or benefits or reservation. They've been excluded from social justice agenda also.
very important fact, especially for the middle classes of our country, belonging to upper caste and upper classes, at least being more aligned with upper caste and classes than with the oppressed sections of society, to remind them and to include them in our struggle by saying that reservation cannot be against you, because only a handful of our Dalits, tribals and OBCs have benefited from it. And amazingly, there is not a single political party, not even the political parties representing Dalits and tribals and OBCs, which even talk about this hard reality of India. This must change. There should be a major transformation. I don't have time to describe about what other transformation required. Of course, moving towards a common education system from KG to PG, fully state funded and governed in a democratic, participative and decentralized mode. Just governed in that mode. So there is a sense on being autonomy. Autonomy not for privatization and for making profit. Autonomy for deciding how to enrich our curriculum, our pedagogy, and how to bring in equitable access for all sections of society. This principle is enough to guide us what kind of transformation we are talking about. Therefore, when we talk of the public funded education to be preserved and taken forward, it is not preservation of the old format, of the old framework. That has to be destroyed. I was reading Periyar this morning for the nth time, and this book talked about his creative destruction, principle of creative destruction in order to build a self-respecting society. Creative destruction is crucial to understanding how to build a new public funded education system. We have to creatively destroy all what was wrong so far, whether it was Macaulayan ideas, whether it was very inferior understanding of what is good knowledge, what is transformative knowledge. Knowledge is not for status quo being maintained or reinforcing the status quo. Knowledge must be transforming. And we can go on talking about it. So, transformative agenda of education is what we are talking about. It's only by transforming public funded education system that we can hope to maintain it as an instrument of empowerment for all sections of society and building a better India. Not by just going on with what was being done for last 6 decades. It has to be transformed. And we have to build a transformative agenda of public funded education system. This will take another seminar. And I think this is the point where Professor Ramananda was also concluding. We have to build a transformative agenda of education. If it requires 3 days of seminar or 5 days of workshop, let us be ready for it, because it's our battle, not their battle. I would also say, the moment you think of transformative agenda of public funded education, then you are not fighting against the global market forces in their battleground. But then the battle is very difficult. It is in their favor already, because it's their battleground designed by them. The strategy must be to open our own battleground and ask them to come into our battleground to fight with us. Reverse the battle. And you can do it only when your own alternative vision of transformative public funded education. Let's do that. That is the way to stop cats. I conclude by recalling Dr. Ambedkar, who gave this scintillating slogan in early 1930s: educate, agitate and organize. And today, with the level of neoliberal attack we are facing in our country, we have to transcend that 3-point slogan, take it forward and add to it, let us educate, struggle and organize in order to redeem all our languages from the imperialist attack, in order to ensure equality and social justice as a very, very, very principle on which education has to be built. Let us ensure that all sections of society have equitable access with dignity to all branches of knowledge in our education system, and let us
let us ensure that while doing this, we'll be reconstructing our public funded education system and retaining our sovereignty guaranteed by our constitution. Thank you. Sorry. Thank you, Professor Anil Seth Gopal, for giving such an enlightenment about GATS and its implication. Now it's a time to invite Comrade M.A. Baby, former Education Minister of Kerala, to please come over to the dais and offer a few words of felicitation. Comrade M.A. Baby on the stage. We request Professor Ramanujam to kindly give us a brief note in Tamil, the speech of Professor Anil Seth Gopal. We request Professor Ramanujam. Actually, we did not request. He had actually volunteered. We thank him for that. மிக சுருக்கமாக அவர் சொன்ன பல கருத்துக்களிலிருந்து I'll just be brief and mention some points. So முதல்ல அவர் சொன்னது ஆரம்பித்தது ஒரு நம்பிக்கையுடன் நாம் தொடங்க வேண்டும் என்பது. இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் நம்முடைய பல்கலைக்கழகங்களில் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த சிந்தனையை நாம் வரவேற்க வேண்டும். அதில் தான் நம்முடைய நம்பிக்கை இருப்பது என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அனுபவம் சொன்னார். 2005 தான் நமக்கு தெரிஞ்சு இந்த உயர்கல்விங்கிறது WTOல தாரை வார்த்தை கொடுக்கறதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சது. ஆனால் அதற்கு முன்னாலே 1998 அவர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது மேற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு சிலர் வந்திருந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, நீங்க உங்களுடைய டிகிரிலாம் கொடுக்க வேண்டாம், எங்களோட டிகிரி கொடுக்கலாம். எதுக்காகன்னு கேட்டா, ஆஸ்திரேலியா டிகிரி கொடுக்கணும்னு சொன்னா நீங்க நிறைய ஃபீஸ் சார்ஜ் பண்ண முடியும். அந்த ஃபீஸ் நிறைய கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அந்த லாபத்திலிருந்து ஒரு பங்கு ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் எடுத்துட்டு போவோம். ஆனால் பாக்கி பங்கை வச்சுட்டு உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், நிறைய வசதிகள்லாம் கிடைக்கும் என்று சொன்னார். அப்போ அவர் சொல்லுவது என்னன்னு சொன்னா, இது போன்ற அரசாங்கத்துடைய முயற்சிகள் பின்னால வந்தாலும் அதற்கான ப்ராசஸ் செயல்பாடுகள் என்பதெல்லாம் அதற்கு முன்னாலேயே நடந்துட்டு தான் இருந்தது. அதே போலதான் இன்றைக்கும் இந்த கேட்ஸ் விஷயங்கள் எல்லாம் அரசாங்க அளவில் இன்றைக்கு முன் வந்தாலும் இதற்கான முயற்சிகள் கள ரீதியான இதற்கான செயல்பாடுகள் என்று தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்னொன்று, நாளைக்கு வரப்போது பற்றி சிந்திக்கணும் என்றாலும் இன்றைக்கு களத்தில் நடப்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அது அரசாங்கத்திற்கும் கொள்கைக்கும் வருவதற்கு முன்னாலேயே நாம் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னார். கேட்ஸ் பத்தி சொல்லும் பொழுது, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ், அதுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையாக சொல்வது, கல்வி என்பது ஒரு சேவையாக, சந்தையில் விற்கப்படும் ஒரு சேவையாக கொண்டு வரப்படுகிறது. இது மிக அடிப்படையான ஒன்று, நாம் எதிர்க்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் கல்வி என்பதை நாம் ஒரு உரிமை என்று பார்க்கிறோம். உரிமை என்று நினைக்கும் கல்வியை வர்த்தக பொருளாக, சந்தையில் வர்த்தகம் செய்யும் ஒரு பொருளாக பயன்படுத்துவதை நாம் அனுமதிக்க முடியாது. இவங்க சொல்லியிருக்கிற இந்த பட்டியல்ல கல்வி என்பது நைட் கிளப்ஸ், பியர் பப்ஸ் அதெல்லாம் அதோட சேர்ந்து வருது அப்படிங்கிறதையும் சொன்னார். இதுல மாணவர்களை ஒரு கன்சியூமர்ஸாகத்தான் பார்க்கிறாங்க, நுகர்வோராக பார்க்கும் பொழுது கல்வி என்பது ஒரு வர்த்தக பொருள், மாணவர் என்பது நுகர்வோர். அப்போ நுகர்வோர் தாம் பயன்படுத்துவதற்கு தகுந்தாற் போல அதற்கான கட்டணத்தை செலுத்துவது, யூசர் பேஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. இதைதான் முக்கியமாக கொண்டு வருதான் இந்த அஜெண்டாவில் அடிப்படையாக அவர் சொன்னார். இது ஏன் நாம் இதை பற்றி நாம் மிகவும் கவலைப்பட வேண்டும்? 1999 அன்றைக்கு வாஜ்பாய் அரசாங்கம் இருந்த காலத்திலிருந்தே பாரிஸ்ல சொன்னதை பற்றி ஒரு மேற்கோளாக சொன்னார். என்னவென்று சொன்னால், உயர்கல்வியில இருக்கக்கூடிய அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நலன் என்பது ஒவ்வொரு மாணவருக்கும் தனி மனிதராக கிடைக்கிறது.
அதனால் இது இதுல எந்த சமூகத்திற்கோ நம்முடைய நாட்டிற்கோ இதனால கிடைக்கும் பலன் எதுவும் கிடையாது. நீங்க படிச்சா நீங்க வேலைக்கு போறீங்க, அப்போ உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய பலன் என்பதால் நீங்க தான் இதுக்கு காசு கொடுக்கணும், இதற்காக அரசாங்கம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று. அப்போ இன்றைக்கு பேசப்படுவதற்குரிய அடிப்படை 1999 அவர் சொல்றார். அதுவும் அரசாங்கத்துல ஒரு யூனியன் மினிஸ்டராலேயே சொல்லப்பட்டது, உயர்கல்விக்கு அரசாங்கத்துடைய கவர்மெண்டுடைய செலவீடு என்பது தேவையே இல்லை என்பது. அதற்கு பிறகு பிர்லா அம்பானி ரிப்போர்ட்டிலிருந்து பல விஷயங்கள் சொன்னார். மிக முக்கியமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க அடிப்படை கல்வி பள்ளி கல்விக்கு வேணும்னா அரசாங்கத்துடைய செலவீடு இருக்கலாம், ஆனால் உயர்கல்விக்கு தேவையே இல்லை. சந்தை இங்கே உள்ளே வர தயாராக இருக்கிறது, பங்கேற்க தயாராக இருக்கிறது. நீங்க உயர்கல்வியை முழுக்க முழுக்க சந்தையிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ சந்தை என்று வந்தால் அவர்கள் எந்த மாதிரியான கல்விக்கு முக்கியத்துவம் தருவார்கள்? அவர்கள் அறிவியல் மனப்பான்மைக்கு, அறிவியல் கண்ணோட்டத்திற்கு, வரலாற்று உணர்விற்கு, இதற்காக யாரும் முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க? அப்போ சந்தை நடத்தும் கல்வி என்பது எத்தகையதாக அமையும்? இது ஒரு மீண்டும் நம் நாட்டில் பிளவுபட்டிருக்கும் சமூகத்தில், ஜாதி ரீதியாக பிளவுபட்ட சமூகத்தில் ஒரு புதிய உயர் ஜாதி கீழ் ஜாதியை உருவாக்குவதற்கான முயற்சி என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டார். இன்னொன்று அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, சந்தை உள்ளே வரும் பொழுது, இந்த கேட்ஸ் ஒப்பந்தத்தில் நீங்க உள்ள போகும் பொழுது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அப்படின்னு சொன்னார், அதை நீங்க உருவாக்கணும். இது யாருக்காக? என்றைக்கும் சந்தைக்கு தேவையான முயற்சிகள் எது இருந்தாலும் வரவேற்கப்படும், அதை எதிர்க்கக்கூடிய எது இருந்தாலும் அது நிராகரிக்கப்பட வேண்டும். இதுல உங்களுக்கு எந்த விதமான சாய்ஸும் கிடையாது. நீங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு எந்த நாட்டிலிருந்து வேண்டுமானாலும் அவர்கள் கல்வியில் உள்ளே வரலாம், நீங்க யாரும் வரலாம் கூடாது என்று நிர்ணயிக்க முடியாது. அதே போல நாட்டிற்குள்ள பல்கலைக்கழகங்கள் செய்யும் அன்றாட பிராக்டிசஸ்ல கூட இந்த சந்தைக்கு எதிராக முயற்சிகள் எடுத்தால் அது ரெகுலேட்டரி அத்தாரிட்டியிலிருந்து வருவாங்க, மேலிருந்து இதை தடை செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கும். ஸோ அவர் முக்கியமா சொன்ன பாயிண்ட் இங்க என்னன்னு சொன்னா, கையெழுத்திட்ட பிறகு நம்முடைய இதில் தலையிடும் சுதந்திரம் முழுக்க முழுக்க பறிக்கப்படும் என்பது. இதோடைய பல சில அம்சங்கள் சொல்லலாம். ஒண்ணு, சந்தை உள்ளே வரும் பொழுது எந்த விதமான கல்வி விளைவுகளை எதிர்பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மெஷரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்சர்வபிள் அண்ட் மெஷரபிள் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஸ்ட்ரிக்ட்லி குவான்டிஃபையபிள் சொல்றாங்க. அப்போ கல்வியில் தேர்ச்சி நிலை என்பதை, ஒருவர் கல்வி பெற்றவர் என்பதை நீங்க முழுக்க முழுக்க இது போன்ற பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி குவான்டிட்டிஸா கொண்டு வரும் பொழுது, மீண்டும் சொல்லலாம், எப்படி வரலாற்று உணர்வோ சமூக உணர்வோ சமூகத்திற்காக பாடுபடும் நினைவு இதெல்லாம் எங்கேருந்து வரும்? இதை நம்ம நினைச்சு பார்க்கணும்னு சொன்னார். இதை பற்றி பேசும்பொழுது கொத்தாரி கமிஷனுடைய அறிக்கையிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு வரியை குறிப்பிட்டார். ஒரு பல்கலைக்கழகம் என்பது மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து ஒரு கல்வி சமூகமாக இயங்க வேண்டும், உண்மையை தேடும் ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். இது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பல்கலைக்கழகமும் ஒரு கோழைத்தனமும் சேர்ந்து இருக்க முடியாது. இது பல்கலைக்கழகம் என்பது மக்களின் மனச்சாட்சியாக இயங்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி மனச்சாட்சியாக சந்தை நடத்தும் பல்கலைக்கழகம் இயங்குமா என்பதை நாம் நிச்சயமாக கேள்விக்கு எழுப்ப வேண்டும். இறுதியில் இப்படி இருந்தால் இதை எவ்வாறு நாம் எதிர்கொள்வது என்று பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மிடம் உள்ள கல்வி முறையை மாற்ற வேண்டும் என்பதில் ஐயமே இருக்கக்கூடாது. இன்று நம்மிடம் நம்முடைய கல்வி முறை என்பது 117 பேர் தான் உள்ள வருவது. பெரும்பாலும் பங்கேற்பு மிக மிக குறைவானது. அதுவும் தலித்துகள், முஸ்லிம்கள், பெண்கள் என்று பலவிதமான சமூக பிரச்சனைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இயங்குகிறது. இதை மாற்ற வேண்டும் என்பதில் ஐயப்பாடே கிடையாது. ஆனால் எத்தகைய மாற்றம் என்பதுதான். அதை இந்த சூழ்நிலையில் இந்த கேட்ஸ் ஒப்பந்தம் மூலமாக இதை முழுக்க முழுக்க சந்தைக்கு கொடுப்பதை நாம் எதிர்த்தாக வேண்டும். புதிய ஒரு கல்வி முறையை உருவாக்க வேண்டும். சமமான ஜனநாயக முறையை அமல்படுத்தும் ஒரு கல்வி முறையை உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு
புதிய ஒரு கண்ணோட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அம்பேத்கருடைய ஸ்லோகன்ஸ் சொல்லலாம், அதோடு சேர்ந்து முடித்தார். நன்றி, வணக்கம். Professor Anil Sargopal wants to announce that the students and teachers are marching towards MHRD, opposing the communalization and commercialization of education, especially the not-net scholarships are being scrapped. And the people all over the country are agitating, and there is a march towards MHRD today, right now, going on in New Delhi, and this seminar stands in solidarity with them. The most significant aspect of the current phase of student movement is that all left democratic and socialist student organizations have come together. This is happening since 21st of October, when they occupied UGC the first time. It continued in the Reoccupy UGC campaign, continuing today. Yesterday, an ASF student called me saying, all of us are gathering from different states of India to march to MHRD to ensure that this scholarship agenda cannot be scrapped, and it should be extended to all state universities as well. To all state universities, not just to central universities. And today they are doing it, various student organizations together under a common banner of solidarity. If that is a great sign and great hope that is happening. And can we pass a formal resolution and send it to them? A resolution in Tamil to be sent to them. Yes, thank you. Actually, when AAFRT gave a national call for fight against WTO GATS, I wish to go on record that it was the student movement, much earlier to us, the SFI, the ASF, the ISA and the AITSO got together in Delhi, and they were the first to give a call against WTO, GATS and neoliberal policies of this present dispensation, and we salute that student movement, and we feel this student movement will gain strength as days come on, and they will gather in large numbers as they do it in France or Britain or USA, in lakhs and lakhs in the streets, and every campus will turn into a boiling point to force the government not to move away from the social justice agenda, and not to move away in a path that will definitely kill all our languages. இப்பொழுது மிக முக்கியமான ஒரு தருணம், ஒட்டுமொத்த கருத்தரங்கத்தையும் உள்வாங்கிக் கொண்டு முன்னாள் கேரள மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தோடு சார்ந்து ஒரு வாழ்த்துரையை இங்கே வழங்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக 2 அறிவிப்புகள். பாரதி புத்தகாலயம் கல்வி சம்பந்தப்பட்ட பல புத்தகங்களை விற்பனைக்காக வெளியே வைத்திருக்கிறார்கள். முக்கியமாக புதிய புத்தகம் பேசுதல SS ராஜகோபாலனுடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்து அவர்கள் இந்த மாத புத்தகம் பேசுகிறதுல அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது எல்லாமே விற்பனைக்கு இருக்கின்றன. கேரளாவில் குளித்துறை டயோசி, அதுதான் என்னை பொறுத்தவரை இந்தியாவில் முதல் டயோசி. கேட்ஸ் சம்பந்தமாகவும் புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமாகவும் ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷனை அவங்க நடத்தினாங்க. அந்த குளித்துறை மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தாளாளர்களையும் அழைத்து ஒரு விவாதத்தை நடத்தினார்கள். எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்வது என்பதை பற்றி அவங்க ஒரு டாக்குமெண்டே ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு கன்னியாகுமரியில் இருந்து அவர்கள் இன்றுதான் காலையில திரும்ப 5 மணி ட்ரெயின்ல பல்வேறு இடர்பாடுக்கு இடையில போறாங்க. அந்த மறை மாவட்டத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அந்த மறை மாவட்டத்தினுடைய கார்ப்பரேட் மேனேஜர் ஃபாதர் சுரேஷ், அதே போன்ற ஃபாதர் சகாயதாஸ், ஃபாதர் டென்சிங், ஃபாதர் ஜெனிஃபர் எடிசன், ஃபாதர் ஜெகன் போஸ் ஆகியோரை மேடைக்கு வருமாறு உங்களுடைய பலத்த கலவரியோடு அழைக்கின்றேன். அதே போல சகோதரி குழந்தை தெரசு அவர்கள் அவங்க போன்ல சண்டையை போட்டாங்க. எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா, எங்களுக்கே அழைப்பு அனுப்பல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அருட்சகோதரி குழந்தை தெரசு அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தோழர் முரளிதரன், தோழர் ஜெயக்குமார், அவங்க 2 பேரும் கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்கிறாங்க.
தோழர் முரளிதரனை மட்டும் கூப்பிட்டேன்னா மாசா முனுசாமி இருக்கிறாரு, இன்னும் பேராசிரியர் ராஜு இருக்காரு, நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அதனாலதான் நான் வந்து வேற யாரையும் நான் கூப்பிடல. அருட்தந்தை அவர்கள் இங்க வருவது என்பது எப்படி இந்திய மக்கள் ஒரு ஒற்றுமையோடு இந்த கல்விக் கொள்கையை எதிர்கொள்ள போகிறோம் என்கின்ற அந்த ஒரு ஒருமைப்பாட்டிற்காகத்தான். பிரச்சனை இல்லை. I request Comrade M.A. Baby to greet us. Dr. N. Mani, Dr. P. Datna Sabhabadi, Professor Anil Sadgopal, Thiru S. Shaktivel, Professor Ramanujam, and other friends and comrades. I don't propose to make any lengthy speech or elaborate presentation, which, like all of you, I am also aware that it is not necessary now, because the main purpose of this get together has been achieved. That is to discuss the challenges facing higher education. At the very outset, I would like to congratulate State Platform for Common School System and Tamil Nadu Science Forum for having taken the initiative in organizing this particular seminar, which all of us have now understood how important and relevant it is after having heard the presentations made by all the eminent and qualified speakers. I would only like to take few minutes fully agreeing with all the formulations made and presentations presented. As mentioned here, I would like to very briefly mention, is there any alternative other than relentless struggles by concerned sections of society, stakeholders, students, teachers, educationists, and general public? As and when we have, with very limited power and authority, some local bodies or provincial governments, we should experiment with that possibility to intervene and correct the wrong educational policies which are sought to be imposed on our society by forces of capitalist domination. In this context, I would like to very briefly mention some experience of the last left-front government. But before doing so, I would like to briefly add about the calamity, especially in Indian context, that would befall if we are not successful in preventing the WTO from making higher education a tradable service. Our purpose is to carry on the struggle, and lot of optimism has been generated that we would be able to do that. In that context, I would also like to recall our very recent experience, two experiences. One, a broad platform of peasant organization and various other non-governmental organizations coming together and carrying out series of struggles, as a result of which Mr. Narendra Modi was compelled to state through his minister that the very retrogressive and sinister amendments which they wanted to effect in the Land Acquisition Act
So this shows that people's struggles can be successful. It's a very important success that through peasant organizations and their unity, the unity is very important, we are able to achieve. In the context of education, very recently a significant success has been achieved by the students and people of South Africa against the fee rise that the South African government wanted to effect. When I say this, South African government is led by African National Congress with the participation of the South African Communist Party. That is also an important lesson. Even a relatively progressive government was compelled to take, I don't say neoliberal policies in the field of education. I have my, scientifically now there is a meaning for neoliberal, but I would like to use extreme capitalist policies, because Professor Anil was mentioning about linguists stating that how effectively they would come with euphemism to hoodwink people. I think neoliberal, we understand the sinister meaning of neoliberal policies, but those words carry some positive meaning also for innocent people, because liberal, what do we mean by when we say that he is a liberal and things like that? Anyway, that is a different, entirely different topic. But extreme capitalist policies should be undertaken by even even some progressive governments like the South African government. Progressive in inverted commas, I would say, because I have my own reservations about the policies of the South African government. But they definitely have progressive sections, Communist Party, trade union movement in South Africa and all that. They were compelled to impose heavy fee hike, but the students, teachers and various other sections of South Africa struggled strenuously and they were successful in reversing most of the decision. And I am coming after attending a conference in Istanbul, it's a Communist and Workers' Party's meeting, where we discussed these issues in the field of education, how disadvantaged sections are denied their opportunity to continue their education, especially in the higher segment. So, our own recent experience show that through struggles, we can reverse certain sinister policies. So, with that confidence, we should carry forward this particular struggle. There is a very interesting situation with regard to Indian Constitution and international treaties. When this Dangal draft got circulated and the entire negotiation from transforming GATT into WTO happened, we used to work among the parliament members in Delhi. And at that point of time, we realized that there is a major problem with Indian Constitution with regard to international treaties. In majority of countries in the world, if the government representative, whether it is a minister or a higher official entrusted by the government, sign an international treaty, it automatically won't come into operation in the concerned country. There has to be a parliamentary ratification, or in the case of few countries like United States, a Senate committee has to ratify it. That means even after an international treaty having been signed by the representative of a country, there is an opportunity for the people of that country to put pressure on the government from giving effect to that. For example, League of Nations could not go ahead with their activities because American Senate refused to ratify the content of League of Nations. That is why League of Nations finally collapsed and United Nations had to be developed later on. This is a classic example of how the ratification provision can come into operation. But strangely, there we have great, inspiration about some of the content of Indian Constitution, no doubt. It's a product of anti-imperialist struggle. Ambedkar, Pandit Nehru, many others participated in shaping it. But there is a major flaw in Indian Constitution.
is that there is no ratification provision in Indian Constitution. As a Rajya Sabha member, I tried to move a private member's constitution amendment, and that was debated in Rajya Sabha, but that also met with the fate of most of the private members' legislative efforts. That was not carried. But another strange content of Indian Constitution is very, very counterproductive. What is that? We not only don't have a ratification provision in Indian Constitution, there is another dangerous provision that could be the product of that particular situation, because we were internationalists those days. What is that provision but? What does that read? If an international treaty in which we have become party, that comes into conflict with some provisions of Indian Constitution, then Indian Constitution can be amended. That is one provision in Indian Constitution. With this kind of a provision in Indian Constitution, unless we prevent education being put as part of tradable services and part of WTO, what would be the impact? Not only that, Indian Parliament won't be able to make any legislation, as we all know. On the contrary, Indian Parliament would be compelled to make legislation to give effect to the operation of education becoming a tradable service. This also is an important point we should be careful about. We should be campaigning this particular point also in the coming days. Now, a highly enlightening and inspiring presentation has been made by Professor Anil. And there it has been rightly stated that if these changes take shape in the field of education, higher education, students would become just consumers. That's true. That is very much true. Along with that, students will have another role also, another incarnation also, if I may say so. They would be considered by this capital as a raw material. A raw material to be processed and transformed and made into a product which is market friendly and capital friendly. They would say that you are an unfinished product, raw material. We take over the responsibility of, converting you into a product which would be marketable and which would be market friendly also. So apart from having the plight of being converted into a consumer and a user of services, students should be converted as raw materials also, to be sent through the industrial process with the Vice Chancellor as Chief Executive and overseeing how this product is processed and things like that. This also we have to take into consideration. I don't want to take much time about, how did we struggle to prevent certain policies of extreme capitalism getting reflected in Kerala's education, what a 5-year left-front government could do. First of all, we brought one of the biggest problems in the field of education is we want the proliferation and strengthening of SFI, being a product of SFI. But there is a danger of the proliferation of another SFI, that is self-financing institution. So one of the important tasks of our government was to tame these self-financing institutions. The earlier Congress UDF government allowed them without any rules and regulation. Therefore, they started dictating rules and regulation. They means capital. Capital would be dictating rules and regulations. We brought in a legislation, part of which was naturally struck down by the Kerala High Court, because now the judicial process also is getting influenced by the rules of capital in capital letters.
and whether part of capital also is playing a role in influencing the decisions of the court, I don't know. I don't want to opine upon that. But I have my own experience about that. That's a different matter. And all this problem cropped up after Supreme Court judgment on Inamdar case, where they said that self-financing institution, they start the institution with their money, government has no business even to claim that disadvantaged sections of students should also get admission. It's an atrocious pronouncement of the Supreme Court of India. If anybody wants to sue me, I don't mind. I am willing to go to court. It's an atrocious judgment made by Supreme Court of India, including the Chief Justice, then Chief Justice. And poor Arjun Singh brought a constitution amendment, but he did not pass any legislation following the constitution. Anyway, I don't want to go into the nitty-gritty of all that. So we, knowing fully well that when there is a Supreme Court verdict like this, if a state legislation adopts a law, there would be difficulties. But we were willing to face those difficulties. But thanks to certain provisions of that law, because High Court did not strike down all provisions of that law. So whatever remained, the mutilated provisions of the law passed by Kerala legislature, using that, we controlled the self-financing institutions to some extent. This is one thing I want to say. Now, the behavior of a government is very important. Because to use that particular law, every year we had to negotiate with the self-financing management and bring them around and force them to sign an agreement with the government. That's how we run five years. But I will just give you one example how a UDF government will behave differently. We asked on the floor of the House after the first year of the UDF government, and they also signed agreement with the engineering, self-financing engineering colleges. Our question was, with the new fee structure agreement signed by self-financing institution and this government, what is the additional income of Kerala engineering colleges as a result of the new fee structure? The reply given on the floor of the House is 22 crore rupees. That was the additional income the new government handed over on a platter to self-financing. So this shows through struggle, a progressive government can control the situation to some extent. A regressive government which moves hand in glove with the forces of capital in the field of education, they would deal with this situation differently. Now, only bullet points. We started inter-university centers, 10 inter-university centers in Kerala. So far, only under UGC guidance, we have wonderful centers like Ayuka, where Dr. Jayan Narlekar is heading that. Only after having gone there and studied how they are running that inter-university center, for the first time in any Indian state, a state government initiated this idea of inter-university center in every university of Kerala, and the present vice president, Dr. Hamid Ansari, when he inaugurated one inter-university center in Kannur, that was after 7 or 8 inter-university centers already have been inaugurated in different universities of Kerala. After he heard what we have done in higher education, he stated in the presence of the governor, I give A+ to what you are doing in the field of higher education. This is what the comment that the Honorable Chairman of Rajya Sabha and Vice President of our country stated. Then Higher Education Scholarship Fund, for the first time, Indian Prime Minister came and inaugurated that. The presentation has been made about the importance of +2. It's very important, strategically placed for the disadvantaged sections. Only if they are provided with admission and education for +2, they can continue professional education. We introduced, online admission, as a result of which, the most inspiring experience we have, every scheduled type student sought admission in Kerala. Through online admission, we were able to give admission for +2 in Kerala. Similarly, we used to have
admission for scheduled tribe students in medicine, but they never qualify. What did we do? For the first time we noticed this. With the collaboration of scheduled tribe minister, we organized special coaching facility for students of scheduled caste and scheduled tribe, as a result of which there was no question of any seat remaining unfilled. All of them got filled. So these kind of interventions are possible. This is what we have shown in Kerala. Thank you very much for having given me this opportunity to share some of the experiences of Kerala LDF government. Thank you very much. ரெண்டரை மணிக்கு இன்னொரு நிகழ்ச்சி தொடங்க இருக்கு. அதனால 5 நிமிடத்திற்குள் இந்த அரங்கை விட்டு நாம் வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அருட்தந்தை சுரேஷ் அவர்களுக்கு பேராசிரியர் அனில் சட்கோபால் அவர்கள், அவர் தான் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு. எப்படி இந்த மேனேஜ்மெண்ட்ஸ், பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ஸ், ஹவு ஆர் வி கோயிங் டு மேனேஜ் தம் கேட்டுட்டு இருப்பாரு. நவ் தோஸ் they discussed in Kuliturai that how to come out of the private management. They discussed how to implement mother tongue as a medium of education. They discussed how can we ask the forgiveness of Jesus Christ for having started CBSE schools. These are all happened in Kulituri Dayas, and I was a witness for that. This can happen in anywhere, in all over India. When the people are moving towards CBSE schools, the Kulituri Dayas came over to address the real feelings of Jesus, what for he stood and where are we. And in appreciation of that effort, I call Mr. Muralidharan and Jayakumar to the stage. They should be here with them, because இதுக்கெல்லாம் அவங்க ஒரு முக்கியமான காரணமா இருந்தாங்க. ப்ரொஃபசர் அனில் சட்கோபால் அவர்கள், ஃபாதர் சுரேஷ் அவர்களுக்கு இஸ் த கார்ப்பரேட் மேனேஜர் ஃபார் ஆல் தி டயோசிஸ் ஸ்கூல்ஸ், அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். I request Anil Satgopal to present this to Father Suresh. To Father Sakai Das, I request Professor Ramanujam to present. இப்படி எல்லாம் பேசலாம், பேசுங்க பார்த்துக்கலாம் என்னதான் ஆகுது அப்படின்னு சொன்ன ஒரு ஃபாதர் தென்சிங். ஃபாதர் தென்சிங் அவர்களுக்கு பேராசிரியர் ராஜமாணிக்கம் அவர்கள். ஃபாதர் ஜெனிஃபர் எடிசன் அவர்களுக்கு பேராசிரியர் மோகனா. ஃபாதர் ஜெகன் போஸ் அவர்களுக்கு பேராசிரியர் மணி. அருட் சகோதரி குழந்தை தெரஸ் அவர்களுக்கு கு செந்தமிழ் செல்வன். கர்நாடகா மாநிலத்திலிருந்து போன வாரம் ஒரு கால் வந்தது, நாங்க வரப்போறோம் உங்க செமினாருக்கு அப்படின்னு சொல்லி. யாருன்னு கேட்டேன். இந்திய மாணவர் சங்கத்துடைய கர்நாடகா மாநில செயலாளர் குருராஜ் பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. அங்கே இருந்து இந்த கர்நாடகாவிலிருந்து இந்த செமினாருக்காக வந்திருக்கிற காம்ரேட் குருராஜ் திரு ஐபி கனக் சுந்தரம் அவர்களை இந்த புத்தகத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய மாணவர் சங்கத்தின் தமிழ் மாநில தலைவர் தோழர் மாரியப்பன் அவர்களுக்கு பேராசிரியர் ரவிக்குமார் அவர்களை இந்த புத்தகத்தை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன்.
அகில இந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் தினேஷ் அவர்களுக்கு சக்திவேல் அவர்களை இந்த புத்தகத்தை வழங்குமாறு அன்போடு. அனைவருக்கும் உணவு நன்றி உரை முடிந்தவுடன் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு உண்டு. மிக சுருக்கமாக தோழர் சக்திவேல் அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார்கள். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு ஜோக், நானும் அறிவியலை கண்ணுடைய நண்பர் ஒருவரும் பேசிட்டு போகும்போது சொன்னோம், எல்லாமே ப்ரைவேட் ஆயிடுச்சு, பஸ்ஸை ப்ரைவேட் ஆக்கிடலாம் நல்லா நடத்திடுவாங்க, ட்ரெயினை ப்ரைவேட் ஆக்கிடலாம் நல்லா நடத்திடுவாங்க, அப்படி எல்லாத்தையுமே ப்ரைவேட் ஆக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் நம்ம பார்லிமெண்ட்டையும் ப்ரைவேட் ஆக்கிடலாம் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோக் சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து அந்த ஜோக் கொஞ்சம் வித்தியாசமாகப்பட்டது. ஆனால் இந்த மாதிரியான கான்ஃபரன்ஸ்க்கெலாம் வரும்போது தான் தெரியுது நம்மளுடைய பார்லிமெண்ட் ஏற்கனவே தனியார் மயம் ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ ஆக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி அது மக்கள் கையை விட்டு தனியாரிடமும் போய் கொண்டிருக்கிறது. மக்கள் எப்போ அரசியல்ல இருந்து நகர்கிறார்களோ அப்பொழுது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சாத்தியம். அப்போ இதை தவிர்க்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான், மக்கள் அரசியலில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஸோ அதை நோக்கி நாம் பயணிக்கிற ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு கருத்தரங்கமும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்து தங்களுடைய கருத்துரைகளை நல்கிய அனைவருக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பிலும் இந்த கருத்தரங்கத்தை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையின் சார்பிலும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பிற்பகல் 3 மணியிலிருந்து 5:30 மணி வரை MIDS காந்தி நகர்ல இருக்கக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்ல பேனல் டிஸ்கஷன் இருக்கு. இதே பேனலிஸ்ட் அங்க நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வார்கள். எனவே இங்கே கலந்து கொண்டவர்கள் அந்த பேனல் டிஸ்கஷன்ல கலந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் 3 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் அந்த பேனல் டிஸ்கஷன்ல கலந்துக்கலாம். உணவு ஏற்பாடு எல்லாருக்குமே உண்டு. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை டெல்லியை முற்றுகையிடுவது என்று அகில இந்திய கல்வி உரிமைக்கான கூட்டமைப்பு AIFRT கால் கொடுத்திருந்தது. அதன் பிரகாரம் 7ஆம் தேதி தொடங்கி ஒவ்வொரு மாணவர் அமைப்பும் ஆசிரியர் அமைப்பும் ஒவ்வொரு நாள் அந்த முற்றுகை போராட்டத்தை நடத்துறாங்க. அகில இந்திய கல்வி உரிமைக்கான கூட்டமைப்பு 7 நாட்களிலும் பங்கேற்றாலும் 9ஆம் தேதி அகில இந்திய கல்வி உரிமைக்கான கூட்டமைப்பு அந்த ஒரு நாள் நிகழ்வுக்கு பொறுப்பேற்றிருக்கிறது. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் டெல்லி ரெசிஸ்டன்ட் கேம்பெயின்ல தமிழ்நாட்டில் சேர்ந்த நிறைய பேர் அதுல கலந்து கொள்ள வேண்டும். ஒரு மகத்தான நெருக்கடியை இந்த அரசுக்கு கொடுக்கும் பொழுது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதை தவிர்க்க முடியும், புதிய கல்விக் கொள்கையினுடைய பாதையும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த கருத்தரங்கை நிறைவு செய்கிறோம். நன்றி.